ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோழல நடுவில் எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் மிதக்கும் சிட்டியில் எல்லா கில்டை சேர்ந்த மெம்பருக்கும் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். அப்படி மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு மோனாருக்கு மிகப்பெரிய டென்டிகல்ஸை வச்சு அந்த சிட்டியவே அட்டாக் பண்ணியிருப்பான். அப்படி அட்டாக் பண்ண உடனே அந்த புது மோனாருக்கு ஸ்ட்ரைட்டாக மற்ற கில்டு மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பறந்து வந்துட்டு இருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல யார் இந்த மோனாருக்கு எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த மிதக்கும் சிட்டியை டென்டிகல்ஸ் எல்லாம் டைட்டா பிடிச்சனால அந்த சிட்டியில நிலநடுக்கம் வந்த மாதிரி ஆகுது. அதை பார்த்துட்டு சோஃபியும் இங்கே என்ன நடக்குது, மிதக்கும் சிட்டியை யார் அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பா. அங்க பார்த்தா அந்த டென்டிகல்ஸோட சைஸை பார்த்தா சும்மா அவ்வளோ தடியா இருக்கும். அங்க இருக்க மொத்த சிட்டியுமே அது கவர் பண்ணி ஃபுல்லா டைட்டா பிடிச்சி வச்சிருக்கும். அது எப்படி கீழே பார்த்தா கடலுக்கு அடியிலேருந்து வந்திருக்கு. ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆக்டோபஸ் மாதிரி மிருகத்திலிருந்து தான் இந்த மிகப்பெரிய டென்டிகல்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போயிருப்பாங்க. இங்க பார்த்தா கில்டுக்குள்ள இருக்கானுங்க என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியாம முடிச்சுட்டு இருப்பானுங்க. எல்லாருமே மிரண்டுட்டு இருப்பானுங்க. ஐயோ என்னடா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோஃபிலாம் பயந்துட்டு இருப்பா. அப்ப அந்த எருமாடு கில்ல சேர்ந்த இவான் குருகர் அந்த மிதக்கும் சிட்டியை சுத்தி அவனோட மேஜிக் பவர் மூலமா மிகப்பெரிய ஷீல்டு உருவாக்கி அப்படியே கவர் பண்றான். அப்படி கவர் பண்ணதுல வெளியே இருந்து வர இன்னும் நிறைய டென்டகல்ஸ், அதாவது இப்போ இது மிதக்கும் சிட்டி கீழே தரையில இருக்க கடல் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள இருந்து மிகப்பெரிய டென்டகல்ஸை வந்து அட்டாக் பண்ணும். அதை தடுத்து நிப்பாட்ட அந்த சிட்டியை சுத்தி அவனோட மேஜிக் ஷீல்டை உருவாக்கி தடுத்து நிப்பாட்டுவான். அதை பார்த்துட்டு சோஃபி ஹெய்லியும் இவங்கிட்ட எப்படி இந்த அளவுக்கு பவர் இருக்குது, இவ்வளவு பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழுது ரெண்டு பேர் பார்க்கும்போது தான் ஹேலி ஒன்று நோட் பண்ணுவான். இது அவனோட பவர் இல்லை, இது யாரோட பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியுது அது அந்த எரும மாடு கில்ல சேர்ந்த எரும மாடு கடவுளோட பவர் தாங்க. இப்போ அந்த இவான் குருகர் உடம்புக்குள்ள அந்த எரும மாடு கடவுளே வந்து பூந்துட்டாரு. இப்போ இவன் இவான் குருகர் இல்ல, அந்த எரும மாடு கடவுள் தான். அவரோட பேரு ஆப்பிஸ். அந்த ஆப்பிஸ் கடவுள் இந்த இவான் குருகர் உடம்புக்குள்ள பூந்ததுக்கு அப்புறம், ஏய் இங்க என்ன நடக்குது, என்னோட சர்வெண்ட்டை நான் காப்பாத்துக்காக இங்க வந்திருக்கேன், என்ன நடந்தது தெளிவா சொல்றீங்களா இல்லையா, நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா என்ன சம்மன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு ஹெய்லியும் சோஃபியும் எனது திடீர்னு சம்மன் பண்ணிட்டானா, அப்படின்னா இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாதா, நீங்க எங்களை காப்பாற்ற வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மேஜிக் சீலை தடுத்து காப்பாத்திட்டு இருக்கும்போது அந்த மிதக்கும் சிட்டியில் இருக்க மக்கள்லாம் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு பெரிய டென்டகல்ஸ் எங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கிற கல்லிலாம் இங்க என்ன நடக்குது, சீக்கிரம் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும், இவ்வளவு பெரிய டென்டகல்ஸா வந்தா மக்கள்லாம் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த கடவுள், சரி இந்த மான்சஸ் எல்லாத்தையுமே என்னோட மேஜிக் சீல் வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டேன், இதுக்கப்புறம் நீங்களே பார்த்துக்குங்க நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் அங்கேருந்து கிளம்பும்போது அதை பார்த்துட்டு கெவின், யோ என்னையா கடவுள் தானேயா நீ, இங்கே இவ்வளோ பெரிய குழப்பம் ஆகிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க, உனக்கு கண்ணு தெரியுதா தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆப்பி சேரும் மாடு கடவுள், இங்கே பாரு நான் என்னோட சர்வெண்ட்டை காப்பாற்ற தான் இங்கே வந்திருக்கேன், அவனை காப்பாற்றிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, இந்த சக்தி உங்களுக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அதை பார்த்துட்டு ஸ்டீவ் கெவினோட மூஞ்சில கை வச்சுட்டு, டே நீ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட ஸ்டீவ் சொல்லிட்டு இருப்பான். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, இங்க எவ்வளவு மக்கள் இருக்காங்க தெரியுமா, இங்க நாங்க மட்டும் இல்ல, இதுல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஸ்டீவ் சம கோவமா பேசணும்னே அதை பார்த்துட்டு அந்த ஆப்பிஸ் கடவுள், ஏய் உங்களுக்கு புரியலையா, இப்ப யார் வந்துட்டு இருக்கா தெரியுமா, அவன் தான் மோனார்க் ஆஃப் பாதாளம், பாதாளத்தின் மோனார்க்கு, அவங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அவன் ஒரு இடத்துக்குள்ள பூந்தானா அந்த உலகத்தையே அவனோட மான்சஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு அவன் சொந்தமாக்கி அதை அப்படியே முழுங்கிடுவான், அவனை தடுத்து நிப்பாட்ட முடியாது, இப்போ இது மொத்தமா அழிய போகுது, அதனால நீங்க இங்கேருந்து கிளம்புங்க, அதை விட்டுட்டு இங்க சண்டை போடணும் அவனை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, அது நீங்களே நீச்சல் தெரியாம ஒரு பெரிய கடல்ல குதிக்கிறதுக்கு சமம், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஸ்டீவும் கெவினும், என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க, சரி நீங்க எப்படியே கிளம்புங்க நாங்க இதை பார்த்துக்குவோம், எங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசி முடிச்ச உடனே அந்த ஆபீஸ் கடவுள் அப்படி கிளம்பலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த மோனார்க்கா பாதாளம் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணுவான், இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாத மாதிரி சீல் பண்ணி வச்சிருவான், அதனால இந்த ஆபீஸ் கடவுள் அதால வெளியே போக முடியாது. அதை பார்த்துட்டு அந்த ஆபீஸ் கடவுள் என்ன நடக்குது, என்னால வெளியே போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய் நின்று அப்படியே அந்த மிதக்கும் சிட்டிக்கு கீழே அந்த மோனார்க்கா பாதாளம், அந்த பாதாளம் மோனார்க்கு இதெல்லாம் பார்த்துட்டு, டேய் கடவுளோட சக்தி எல்லாம் அங்கதான் நிக்கிறீங்களா, அவங்கள அப்படியே பிளாக் பண்ணி வச்சுட்டேன்டா, இருங்கடா அவங்கள வந்து மொத்தமா முழுங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பான். அப்படியே அங்க மேல பார்த்தா அந்த ஆபீஸ் கடவுளால வெளியே போக முடியாதுல்ல, அவன் உடனே அப்படியே அந்த பல்ட்டி அடிக்கிறான், நான் உங்களுக்கு உதவி பண்றதா முடிவு எடுத்துட்டேன், இப்போ நான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருந்தோன்னே அதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்கலாம் என்னடா இது டக்குன்னு மனசை மாத்திக்கிட்டான் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப பட்டாருன்னு வெளிச்சம் தெரியும், என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்திருக்காங்க, லியோ வந்துட்டாரு. அங்க வந்துட்டு அப்படியே அந்த ஆபீஸ் கடவுளை பார்த்து, என்னது நீ ஸ்டார்டாருன்னு முடிவை மாத்திக்கிட்டியா, அதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாயிரும். அவங்களாம் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சும்மா கெத்தா வந்துட்டு,
என்ன இன்னைக்கு ஏதோ நிறைய விஷயம் நடந்துச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆபீஸ் கார்டில் செம கோவமா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. கையை முறுக்கிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவான். நம்ம ஹீரோ அந்த குத்தை அசால்ட்டா ஒத்த கையில தடுத்து நிப்பாட்டிட்டு, ஏய் உனக்கு என்ன பைத்தியமா, இங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுக்கு அந்த ஆபீஸ் கார்டு, டேய் நீ என்னோட சர்வெண்ட் இவான் குரூகரை உன்னோட டிராகனை வச்சு முழுங்க வச்சுட்ட, என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஏய் இதை இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை, நம்ம என்ன வேலையா வந்திருக்கோம் தெரியுமா, அங்க கீழே யார் நிக்கிறா தெரியுமா, மோனார்கா பாதாளம் நிக்கிறான், என்ன மறந்துட்டியா இல்லையா, முதல்ல அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை அப்படி தட்டி விட்டு போட அங்கிட்டு ஓரமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியே வந்து பார்க்கும்போது அந்த டென்டகல்ஸோட சைஸை பார்ப்பாரு. என்னடா இது இவ்வளோ பெரிய டென்டகல்ஸா இருக்குது, இதுக்கு முன்னாடி கடலில் வந்து ஆக்டோபஸ் 10,000 கையுடைய அந்த டென்டகல்ஸ் கூட இந்த அளவுக்கு பவரா இல்லையே, இது என்ன இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த மிதக்கும் சிட்டியை சுற்றி அந்த எருமாடு சீடெல்லாம் இருக்கும், அதை எல்லாத்தையுமே அந்த டென்டகல்ஸ் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது எல்லாமே டேமேஜ் ஆயிரும். அது அப்படி இங்க இருக்க அந்த முதலைகளில் சேர்ந்து ஐயோ இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இந்த மிதக்கும் சிட்டியோட கோரையே அதை அட்டாக் பண்ணிடும், அந்த கோர் மேஜிக் அதை அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த மிதக்கும் சிட்டி அப்படியே கீழே விழுந்துரும், கடலுக்குள்ள மூழ்கிரும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மான்சர்ஸ் எல்லாம் டென்டகல்ஸ் வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு எல்லாருமே ஐயோ சீக்கிரம் சீக்கிரம் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானுங்க நம்ம ஹீரோ பார்த்து. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் சரி சரி பதறாதீங்கடா பார்த்துக்கலாம் என்ன பிளான் பண்ணலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆபீஸ் கார்டும் இப்போ என்ன பண்றது, இவன் ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா எனக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும், இவன் கண்ட்ரோலில் நான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ் கார்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, ஏய் அந்த பாதாள மோனார்க்க என்கிட்ட விட்டுருங்க, இந்த டென்டகல்ஸ் எல்லாம் நீங்க பார்த்து கொஞ்சம் சமாளிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், காலை தூக்கிட்டு ஒரு தட்டு அந்த பில்டிங்ல தட்டின உடனே பில்டிங் ஃபுல்லா கீழே வந்து அந்த மிதக்கும் சிட்டி ஃபுல்லா பரவி அங்க பயங்கரமான நம்ம ஹீரோட பவர் வெளிச்சம் வரும். அதை பார்த்துட்டு கீழே இருக்கிற அந்த பாதாள மோனார்க்கு, ஏய் டிசாஸ்டர் கார்டு நீ வந்துட்டியா, உனக்காக தாண்டா காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். இப்போ அந்த மிதக்கும் சிட்டியில நம்ம ஹீரோ கீழே ஒரு மிதிச்சான் பாத்தீங்களா, அதுல நம்ம ஹீரோட அந்த பாம்பு கடல் ஆபீசஸ் கார்டு பவர் ஃபுல்லா பரவி அந்த மிதக்கும் சிட்டியே நம்ம ஹீரோட புதுசான ஒரு பில்டிங்கா மாறிடும். ஏற்கனவே நம்ம ஹீரோக்கு ஹவாய் பீச்சில் ஒரு பில்டிங்கும் அப்புறம் கொரியா சியோவில் இருக்கிற ஒரு பில்டிங்கும் இருக்கு. இப்போ இந்த மிதக்கும் சிட்டியே நம்ம ஹீரோவோட ஒரு கில்டு பில்டிங்காவே மாறிடுச்சு. இந்த இடம் ஃபுல்லா நம்ம ஹீரோட பவரா மாறிடுச்சு. நம்ம ஹீரோ சும்மா வெறித்தனமா சிரிச்சுட்டு, என்ன இப்போ நம்ம மோனார்க்கா போய் அடிச்சு நொறுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருக்கும்போது அந்த மோனார்க்கா பாதாளம் அவனும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக ரெடியா காத்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவரோட பவர் யூஸ் பண்ணி இந்த மிதக்கும் சிட்டியை அவரோட கில்டு பில்டிங்கா மாத்தினதுக்கு அப்புறம் அந்த எரும மாட்டு கடவுள் ஆபீஸ் நம்ம ஹீரோ பார்த்து, யோ என்னையா பண்ணி வச்சிருக்க, இங்க எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாமே பொதுவான இடம், இந்த மிகப்பெரிய இடத்த எப்படி உனக்கு சொந்தமான பவரா மாத்திக்குவ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஏய் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுதா இல்லையா, இப்போ நான் அதை மாத்தல அப்படின்னா இந்த கோரே அழிஞ்சிரும், மொத்தமா அது கீழே விழுந்துரும், இதை பாதுகாக்க வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்க யூகா ஜேவை பார்த்து, இங்க பாருங்க எந்த பிரச்சனாலும் நீங்க பாத்துக்கங்க, நீங்க சமாளிச்சுக்கங்க, நான் ஸ்ட்ரைட்டா போய் அந்த மோனார்க்க போட்டு வெளுத்து வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க எல்லாத்தையுமே சொன்ன உடனே அதை பார்த்துட்டு கள்ளி, சூப்பர் சார் உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்போம், சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சரி இப்போ கீழே போய் அந்த மோனார்க்கா பாதாளம் கூட சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு ஆபீஸ் கடவுள் என்னது கீழே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஆமாண்டா கீழே தாண்டா போகணும் போடா கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு மிதிப்பான் பாருங்க. கண்ணாடியை உடைச்சிட்டு இந்த ஆபீஸ் கடவுள் அப்படியே கீழே விழுந்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அவனோட கில்டு மெம்பரான ஐயா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோ அப்படி ஜம்ப் பண்ணி ரெண்டு பேருமே அப்படி கீழே விழுந்துட்டே இருப்பாங்க. அப்படி கீழே விழும்போது அந்த ஆபீஸ் கடவுள் நம்ம ஹீரோ பார்த்து, டேய் யாரா நீ பைத்தியக்கார பையலே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே விழுந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை கண்ணா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஆபீஸ் கடவுளை பிடிச்சி அப்படி செம்ம ஸ்பீடா கீழே விழுந்துட்டு இருப்பான். அவன் ஐயோ இவகிட்ட மாட்டி நான் படப்படுறேனே யாராச்சும் என்ன காப்பாத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடவுளே காத்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கடலுக்குள்ள இருந்து வெளியே வருவான் அந்த பாதாள மோனார்க்கு. அவனோட டென்டகல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கு அப்படி அந்த டென்டகல்ஸ் வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ என்ன இப்போ ஆட்டத்தை ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ் கடவுளை வச்சு அந்த டென்டகல்ஸே வச்சு தர 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 தேய்ச்சிட்டு போவான் பாருங்க. அந்த ஆபீஸ் கடவுளே, டே நான் கடவுள்ரா எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளை கதறிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஹெவன்லி பனிஷ்மெண்ட் அந்த வெப்பனை இப்ப கொண்டு வருவாரு. இதுக்கு முன்னாடி இருந்த வெப்பன் மாதிரி இல்லைங்க, அது இப்போ ரொம்ப அப்கிரேட் ஆகி வெறித்தனமா இருக்கும். நீங்க போன எபிசோட்ல பாத்திருப்பீங்க. அந்த வெப்பன் இப்படி நம்ம ஹீரோ கிட்ட ஸ்ட்ரைட்டா வரும் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த வெப்பனை பிடிச்சிட்டு அந்த வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடியா இருப்பாரு. ஓங்கி ஒரு போடு அடிச்சு அடியில அங்க கடலே பாத்தீங்கன்னா ரெண்டா பொழந்துக்குங்க. கடலே ரெண்டா பொழந்து அங்க தரையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு அந்த வெப்பன் செம பவர்ஃபுல்லா இருக்கு. அதை பார்த்துட்டு ஆபீஸ் கடவுளுக்கு என்னடா இது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா வந்து அங்க லேண்ட் ஆகும்போது அந்த ஆபீஸ் கடவுள், டே எங்கடா போற, அது மண்டடா மண்டைக்கிட்ட போகாதடா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அந்த டென்டகல்ஸ்லாம் ஏதோ ஒரு ஆக்டோபஸ் இருந்து வரும்னு பார்த்தா அது பார்க்கறதுக்கு ஏதோ திமிங்கலம் மாதிரி இருக்கு. அந்த மிகப்பெரிய திமிங்கலம் வாயை பொழந்துட்டு இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோ அதை வாய்க்கிட்ட போயிட்டு இருப்பான். அதை
பார்த்துட்டு அபிஸ் டேய் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது அப்படியே அது முழுங்கிரும். அப்ப அந்த பாதாள மோனார்க் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா ஏதோ பயங்கரமா சண்டை போடுற மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரைட்டா என்னோட மிருகத்தோட வாய்க்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மிகப்பெரிய மிருகத்தோட கனெக்ட் ஆகியே இருப்பான், ஒட்டியே இருப்பான். அவன் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன நடக்குது புரியாம இருக்கும்போது இந்த பக்கம் அந்த மிருகம் முழுங்குச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா அதோட பல்ல பிடிச்சி நின்று இருப்பான் அந்த அபிஸ் கடவுள். டேய் என்னடா பண்ணி வச்சுட்ட, வசமா மாட்டி வச்சுட்டு போயிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஆமா அந்த டிசாஸ்டர் கார்டு எங்க அப்படின்னு அந்த பாதாள மோனார்க்கு கேட்ட உடனே நம்ம ஹீரோ அவன் பின்னாடி சும்மா மாசா நடந்து வந்து டேய் நான் அவன் பின்னாடி நிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லும்போது அந்த பாதாள மோனார்க்கு நம்ம ஹீரோ பார்த்து டேய் டிசாஸ்டர் கார்டு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் நீ என்ன சந்தோஷப்படுற, எனக்கு தான்டா ரொம்ப சந்தோஷம், சரி பார்த்துட்டேன்ல கிளம்பு கிளம்பு பாய் பாய் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட அந்த வெப்பனை வச்சுட்டு ஓங்கி ஒரு போடுவார் பாருங்க. அந்த ஸ்லாஷ் பவர் வெறித்தனமா வெளியே வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த பாதாள மோனார்க்கு நீ இந்த கோடாரி வச்சுட்டு நான் அடிக்கலாம்னு நினச்சியாங்க, இதெல்லாம் வச்சு என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் அசால்ட்டாக பேசிட்டு இருப்பான். அங்கே வெப்பனை அடிச்ச அடியில் பவர் ஸ்ட்ரைட்டாக வந்து அடிச்சதுல அதை பார்த்துட்டு என்னது இது இந்த அளவுக்கு ஒரு பவரா, ஒரு கோடாரியில் எப்படா இவ்வளோ பவர் அப்படி சொல்லிட்டு அப்படி சாக்காய் நின்றுவான். நம்ம ஹீரோ மறுபடியும் ஒரு அடி போடவா அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு போடுவார் பாருங்க. அந்த இடமே பயங்கர வெளிச்சமாக இருக்கும். அதை மேலே நின்று அந்த மிதக்கும் சிட்டியில் இருக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு எப்படிடா ஒரு கோடாரியில் எப்படி இந்த அளவுக்கு பவர் வருது அப்படி சொல்லிட்டு சாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோ அந்த மோனார்க்கா பாதாளம் அவனை போட்டு வெட்டினதுல அவனோட கையை கால் உடம்புலாம் துண்டு துண்டாக இருக்கும். அதை அப்படியே ரீஜெனரேட் பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ டேய் நான் இதோட விட மாட்டேன், அடிக்கிற அடியில் எப்படி நீ துண்டு துண்டு ஆடுறான் பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டென்டகல்ஸில் வச்சுட்டு கோடாரி வச்சு போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பாரு. இதோட அவன் கதை முடிய போதுடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிண்டலாக பேசிட்டு இருக்கும்போது அதை பார்த்து அவன் கடுப்பாய் டேய் உன்னை விட மாட்டேன், நான் யாருன்னு தெரியுமா, நான் தான்டா பாதாள மோனார்க்கு, என்னோட சக்திக்கு முன்னாடி நீ ஒன்றுமே இல்லடா, உன்னோட கும்பலுக்கு நடுவுலையே என்னோட ஆள் ஒருத்தன் இருக்கான், அவனை வச்சு நான் என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க, அந்த ட்வின்கில்ல சேர்ந்த ஒருத்தன் புதுசாக ஒருத்தன் தானே காஃபி குடிச்சிட்டே இருந்தானே அவன் தாங்க. அவன் என்ன பண்ணுறான் அந்த கோரு கிட்ட போய் நிற்கிறான், இந்த மிதக்கும் சிட்டியோட கோரு, அதனால தான் அது பறந்துகிட்டு இருக்கு. அந்த கோர் டேமேஜ் ஆச்சுன்னா அது அப்படி கீழே விழுந்துடும். இங்கே இருக்கிற அந்த பாதாள மோனார்க்கு டெலிபதி மூலமாக அவங்ககிட்ட ஏய் உடனே அந்த கோரை வெட்டி வீசு அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அவனும் கண்டிப்பாக எனக்கு புரிஞ்சுது வெட்டி வீசுறேன் அப்படி சொல்லிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணி வெட்ட ரெடியாக இருப்பான். அதே நேரம் இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம ஹீரோ லியோ யூகாக்கு அப்படி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பான். உடனே யூகா அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இங்கே என்ன நடக்க போகுது, அந்த கோர் மேஜிக் கிட்ட யார் நிற்கிறா அப்படி சொல்லிட்டு அவளோட பவர் மூலமா அப்படி அங்கே நின்று பார்த்துட்டு இருப்பா. அவளோட மைண்ட் பவர் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த மிகப்பெரிய கோருக்கு முன்னாடி கண்ணாடி போட்டவன் அப்படி நின்று இருப்பான். அதை பார்த்து நம்ம யூகா இல்லை இதை நான் தடுத்து நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அதே நேரம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கண்ணாடி போட்டவனும் இது ரொம்ப லேட்டு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட் எடுத்துட்டு அந்த மிகப்பெரிய கோரை குறுக்க ஒரே போட்டு 2 துண்டா வெட்டிடுவான். அதை அப்படி பார்த்துட்டு யூகா இல்லை அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. அப்படியே அது வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அந்த மிதக்கும் சிட்டி அடியில் பார்த்தா அங்கே பயங்கரமான ஒரு பிளாஸ்டே ஆகும். அந்த கோரை அவன் வெட்டினதுல அந்த மிதக்கும் சிட்டியில் பயங்கரமாக வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அதனால அங்கே மிகப்பெரிய நிலநடுக்கமே ஆகும். அதை பார்த்துட்டு அவங்க என்ன நடக்குதுங்க, ஏதாச்சும் ஒரு மான்ஸ்டர் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு இருக்கும்போது இங்கே தான் நம்ம யூகா அவளோட பவர் வச்சு அங்கே என்ன நடந்துன்னு பார்த்தாலே அதனால அவ அந்த ஜெமினிகளில் சேர்ந்த கண்ணாடி போட்ட ஒருத்தன் கோரையை அழிச்சிட்டான் அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே சொன்னோன்னே அதை கேட்டு கள்ளி என்ன சொல்ற அப்படி சொல்லிட்டு அவளுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். அந்த கோர் மேஜிக் டேமேஜ் அங்கே பயங்கரமாக வெடிச்சு சதறிட்டு இருக்கத இங்கே கீழே நின்று அந்த பாதாள மோனார்க்கு பார்த்துட்டு பாத்தியாடா அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது பாத்தியா, எல்லாருமே அங்கே சாக போறாங்க, அது கடலுக்குள்ள மூழ்க போகுது அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ அதை பத்தி நீ கவலைப்படாதடா, ரொம்ப புத்திசாலியான ஆட்கள் அங்கே இருக்காங்க, அது அவங்க பார்த்துக்குவாங்க, இப்போ நீ மூடிட்டு ஏன் கூட சண்டை போடுறா, சும்மா சண்டை ஆரம்பிப்போமா மறுபடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கோடரை வெப்பனை வச்சுட்டு சும்மா பறந்து வந்து ஓங்கி ஒரு போடு அடிச்சு அடியில் சும்மா எல்லாமே வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அப்படி இந்த பக்கம் பார்த்தா மிதக்கும் சிட்டியில் அந்த பில்டிங் மேலே நின்று ஸ்டீவ் யூகா அவங்க எல்லாருமே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு கீழே பார்க்கும்போது அங்கே மக்கள் எல்லாம் ஐயோ ஏதோ நடக்குது, எல்லாமே கீழே விழுந்து சாக போகிறோன்னு நினைக்கிறேன், பாதுகாப்பாக போங்க அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே பாதுகாப்பாக அங்கேருந்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம யூகாவோட தம்பி ஜே இருக்கான் பாருங்க, அவன் இங்கே எல்லாருமே பதட்டமாக இருக்காங்க, உடனே நான் என்னோட சக்தி யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவன் கீழே உட்காந்துட்டு அவனோட அந்த லைஃப் கார்டு பவர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பவரை யூஸ் பண்ண உடனே அங்கே எல்லாருமே பதட்டமாக இருந்தவங்க அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. என்ன என்னோட மனசு பதட்டமாக இருந்தது இப்போ ரிலாக்ஸாக இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பார்க்கும்போது அந்த பவரை யூஸ் பண்ணது நம்ம ஜே தான். அங்கே இருக்க எல்லாத்தையுமே இங்கே பாருங்க எல்லாருமே கவனிங்க, எல்லாரும் ரிலாக்ஸாக இருங்க, இப்போ நம்ம குரூப்பாக பிரிஞ்சு எல்லாமே பண்ணணும். முதல்ல அப்பா கெவின் ஸ்டீவ் நீங்கள் என்ன பண்ணுங்க, தனியாக குரூப்பாக பிரிஞ்சு அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணுங்க. அப்புறம் கள்ளி யூகா ஹேலி நீங்கள் 3 பேரும் டூல்கில்ல சேர்ந்து அந்த கோரை டேமேஜ் பண்ணவன பிடிச்சி நிப்பாட்டுங்க அப்படி சொல்லும்போது அதை கேட்டு யூகாவும் அவ்வளோதானே பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு 3 பேர் ரெடியாக இருப்பாங்க. அப்புறம் ஜே சொல்லுவான் நானும் சோஃபியும் வெளியே இருக்க மக்களை ஹீல் பண்ண போகிறோம், அப்புறம் நீங்களாம் 3 பேரும் ஏன்டா சும்மா இருக்கீங்க, போய் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கடா, வெட்டியா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு அந்த கேப்டன்ஸை நம்ம ஜே பிடிச்சி கத்திக்கிட்டு இருப்பான். அப்புறமா நம்ம ஜே என்ன ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா,
லியோ அங்கிள் அந்த மோனார்கா பாதாளத்தை பார்த்துக்கிட்டோம், இங்க இருக்க எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்குவோம் அப்படி சொல்லிட்டு அவெஞ்சர்ஸ் அசம்பிள்ன்ற மாதிரி எல்லாருமே ரெடியா இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த மோனார்கா பாதாளம் டெண்டகஸை போட்டு வெட்டி வீசிட்டு இருப்பாரு. என்னடா உன் உடம்பு இவ்வளோ பெருசா இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த உடம்பை நம்ம ஹீரோ கோடாரை வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோட கோடாரை வெப்பன் சும்மா செம்ம பவர்ஃபுல்லா இருக்கு. அடிச்சு அடியில அந்த மிகப்பெரிய திமிங்கலம் இருக்கு பாருங்க, அது வழியில ஆன்னு கத்திட்டு இருக்கும். அதே நேரம் அந்த பல்ல புடிச்சிட்டு இருந்தேன் அந்த ஆபீஸ் கடவுளே, டேய் ஏன்டா என்ன போட்டு பாடாப்படுத்துற, இது ரொம்ப கஷ்டமா இருக்குடா, ஏதாச்சும் ஒன்று பண்ணுடா அப்படி சொல்லிட்டு அவன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு ஓ இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கானோ அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த மோனார்கா பாதாளம் இதுதான் கரெக்டான நேரம், அந்த ஆபீஸ் கடவுளை நான் முழுகிட்டேன் அப்படின்னா அவனோட சக்தியை நான் எடுத்துக்குவேன், அது மூலமா என்னோட சக்தி அதிகமாயிரும், இவனை தடுத்து நிப்பாட்டலாம் அப்படி சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணுவான். அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே என்னடா பிளான் பண்ற, உன் பிளான்லாம் செட் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா பறந்து போய் அந்த ஆபீஸ் கடவுள் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அப்படியே பிடிச்சி தரன்னு கீழே அப்படி தூக்கிட்டு வந்துருவாரு. கீழே அப்படி இறக்கிட்டு வந்தோடனே அந்த கடவுளோட சக்தி இப்போ அப்படியே வெளியே வர மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஸ்கிரீன் பாப்பாகி இப்போ இந்த கடவுளோட சக்தி வெளியே வரனால இந்த உடம்பு தாங்காது, இந்த உடம்பு வெடிச்சு சதற போகுது அப்படி சொல்லும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது இவன் வெடிச்சு சதற போறானா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கும்போது அங்க பயங்கரமான ஒரு பிளாஸ்டே ஆகும், அங்க அப்படியே வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அப்படியே கட்டினா இந்த பக்கம் அந்த கோரை வெட்டி வீசினா பாத்தீங்களா அந்த ட்வின் கில்லர்ஸ் அந்த ஒருத்தன் கண்ணாடி போட்டவன் அவன் அப்படி இங்க நின்று சிரிச்சிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஜெமினி கில்லர்ஸ் அந்த காப்பி குடிக்கி இவன் யாரு இவன் பேர் என்னன்னு சொல்லிட்டு இன்னும் ரிவீல் பண்ணவே இல்லைங்க, அதனால இவனை நம்ம காப்பி குடிக்கினே சொல்லுவோம். இந்த காப்பி குடிக்க என்ன பண்றான் அப்படி சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு யூகா கல்லி ஹேலி இவங்களாம் வந்துருவாங்க. அவங்கள பார்த்த உடனே நான் ரொம்ப நேரம் இங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டேன் போல இருக்கு, சரி நான் கிளம்பவா அப்படி சொல்லும்போது அவனை பார்த்துட்டு இவங்க 3 பேரும் நீ கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்லும்போது அவன் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படி சொல்லும்போது நம்ம யூகாவும் உன்னை அவ்வளோ சீக்கிரம் இங்க இருந்து கிளம்ப விட மாட்டோம், நாங்க இங்க 3 பேர் நீ ஒத்தாள் எப்படி சமாளிக்கிற பார்க்கலாம் அப்படி சொல்லும்போது அவனும் சண்டைக்கு ரெடி ஆவான், இவங்களும் சண்டைக்கு ரெடி ஆவாங்க. அவனோட அந்த மிகப்பெரிய ஸ்வாடை வச்சுட்டு அவனோட அந்த ட்வின் பவர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். அதை பார்த்துட்டு கல்லி நீ ஒரு முட்டாள்ரா, ஒன்ன மாதிரி ஒரு முட்டாள் நான் பார்த்ததே இல்லை அப்படி சொல்லிட்டு அவளோட லிப்ரா கோல்டன் ரேஷியோ பிரான்ச் அப்படி சொல்லிட்டு அவளோட பவர் யூஸ் பண்ணுவா. அது மூலமா அந்த ரேஷியோ பிரான்ச் மூலமா நிறைய பிரான்ச் உருவாகி அவனை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அங்க யூகாவும் எப்படி நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பா. இங்க அதே நேரத்தில் நம்ம யூகா என்ன பண்ணுவா அவளோட ஈட்டியை வச்சு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பறந்து போய் அட்டாக் பண்ண பாப்பா. அப்படின்னு அவன் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி லிப்ரா அட்டாக் விடுவா. அந்த லிப்ரா பிரான்ச் எல்லாம் போய் அவனை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பிரான்ச் எல்லாத்தையுமே அவன் வெட்டி வீசி அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருவான். அதை பார்த்துட்டு யூகா என்னது இவன் தப்பிச்சிட்டான், இவ்வளவு பெரிய மேஜிக் பவர் வந்து எப்படி தப்பிச்சான் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம யூகா அவளோட ஈட்டி எடுத்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு செம ஸ்பீடா போய் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பா. ஈட்டியும் அந்த ஸ்வாடும் நேருக்கு நேரம் முட்டும். அப்படி முட்டும் போது என்ன பண்ணுவான் அந்த ஈட்டில இருந்து அப்படியே ஸ்லைட்டா அப்படி தள்ளி விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம யூகாவோட கழுத்துக்கு ஏம் பண்ணிடுவான். நம்ம யூகா அதை டாச் பண்ணி ஜஸ்ட் மிஸ்ல அப்படி தப்பிச்சு வந்துருவாங்க. அதை பார்த்துட்டு கள்ளி சிரிக்க ஆரம்பிச்சிருவா, என்னோட அட்டாக் மட்டும் தடுத்து நிப்பாட்டல உன்னோட தடுத்து நிப்பாட்டிட்டானா அப்படி சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு இருப்பா. அதை பார்த்து யூகா கடுப்பாயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹேலி அவளோட அந்த ஸ்கார்பியன் சாட்டை அந்த கொடுக்கு சாட்டையை வச்சு ஒரு சொல்லிட்டு பாருங்க, அந்த சொல்லிட்டு அப்படி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சாட்டையுமே அடிச்சு தடுத்து நிப்பாட்டிடுவான். அதை பார்த்துட்டு 3 பேரும் என்ன நம்ம 3 அட்டாக்கையுமே தடுத்து நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அவனும் உங்ககிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன், உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நான் இங்கேருந்து கிளம்புவா பாய் லேடிஸ் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பும்போது பின்னாடி பார்த்தா பட்டான் செவரு உடஞ்சி அப்படி வெடிச்சு சதறும். யாருன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய பாம்பு, நம்ம ஹீரோவோட ஆஃபீஸர்ஸ் பாம்பு கடவுள் பவர். அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து கழுத்தை பிடிச்சி ஒரு கடிச்சு அவனை அப்படியே கீழே தள்ளும் பாருங்க. யாரா அது அப்படி சொல்லி பார்த்தா அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஜே தான். சும்மா மரண மாசம் காட்டுவான், எங்கே போகிறதா இருக்க உன்னை எங்கேயுமே நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜே சும்மா கெத்து காட்டிட்டு இருப்பான். அப்படி அவன் கெத்து காட்டிட்டு இருக்கும்போது மேலே பார்த்தா ஓட்டை இருக்கும். அங்கே இருக்கிற அந்த மற்ற கில்லஸ் அந்த கேப்டனு சரிங்க நான் அங்கேருந்து கிளம்பவா அப்படி சொல்லும்போது ஏன்டா எப்போ பார்த்தா ஓடுறதுலேயே இருக்கீங்க, உங்களுக்கு வேறு வேலை இல்லடா அப்படி சொல்லிட்டு அந்த கேப்டனை பார்த்து நம்ம ஜே திட்டிட்டு இருப்பான். அவனுக்கு அங்கேருந்து ஓடிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா அவன் நிச்சயவான் அவன் கண்ணாடி போட்டவன் காப்பி குடிக்கி டக்குன்னு ஒரு மேஜிக் பவர் மாதிரி யூஸ் பண்ணுவான். அது யாரோட மேஜிக் பவர்னா மோனார்க் ஆஃப் டைம். அந்த டைம் பவரை யூஸ் பண்ணி அப்படியே அந்த டைமை ரிவர்ஸ் பண்ணி விட்டுருவான். டைம் அப்படியே ரீவைண்ட் பண்ணதில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது எப்படி அட்டாக் பண்ணாங்க அது எல்லாத்தையுமே அவன் மனசில் அப்படியே வச்சிருப்பான். ஆனால் அங்கே மற்றவங்க யாருக்குமே அது தெரியாது, அவனுக்கு மட்டும் தான் தெரியும் டைம் ரீவைண்ட் பண்ணதை. அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அப்படியே டைம் ரீவைண்ட் பண்ணி இப்போ யார் எங்கேருந்து வந்து அட்டாக் பண்ணுவீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அதே மாதிரி கல்லி அவளோட லிப்ரா அட்டாக் போடுவா. நம்ம யூகாவும் அதே மாதிரி அவளோட ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுவா. அதே மாதிரி அப்படியே ரிப்பீட்டாக போய்கிட்டே இருக்கும். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அவன் அடுத்து என்ன பண்ணுவான், அடுத்து அவள் சாட்டையை வச்சு தான் அடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேலியை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹேலி சாட்டையை வச்சு அட்டாக் பண்ண மாட்டா, அவள் அப்படி சும்மா வானத்தை பார்த்து நின்றுப்பாளா. அதை பார்த்துட்டு அவன் என்னது அவன் இந்நேரத்துக்கு சாட்டையை வச்சு அட்டாக் பண்ணியிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சுட்டு இருப்பான். அவள் படான்னு பார்த்தா பின்னாடி அந்த செவரு மறுபடியும் உடச்சி சதரும். உள்ள இருந்து பார்த்தா நம்ம ஜே யூஸ் பண்ண அந்த பாம்பு கடவுளோட பவர் வந்துட்டு இருக்கும். இப்போ வந்துருச்சு பாரு எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ண போவானா. அதே நேரம் நம்ம ஹேலி என்ன பண்ணுவா அவளோட சாட்டை இப்போ சொல்லிட்டு விட்டுருவா. சொல்லிட்டு விட்டு அவனோட வாழை அப்படி கீழே தள்ளி விட்டோன்னே இது வாய்ப்பே இல்லை, இவ எப்படி மாற்றி பண்ணா ஒரே மாதிரி தானே பண்ணணும், டைமை நான் ரீவைண்ட் பண்ணா எப்படி இவளுக்கு தெரியும் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு அவன் குழம்பிட்டு இருக்கும்போது அந்த பாம்பு அப்படி பிடிச்சி அப்படி தரையோட சேர்த்து
ஒரு அடி அடிக்கும். நம்ம ஜே அதே மாதிரி அவன் மேல வந்து நின்று அவனை அப்படியே பிடிச்சி நிப்பாட்டிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஜே அவனை பிடிச்சி தரையோட அமுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹேலி வந்து அந்த காப்பி குடிக்கு மூஞ்சிலேயே ஒரு கிக் விடுவாங்க பாருங்க. அடிச்ச அடியில் அவன் கண்ணாடிலாம் பறந்து போய் விழும். அப்ப நம்ம ஹேலி அவனை பார்த்து மோனார்க் ஆஃப் டைம் பவர் உன்கிட்ட எப்படிடா இருக்கு, நீ டைமை யூஸ் பண்ணி திரும்ப திரும்ப தப்பிச்சிட்டு இருக்கியா அப்படி சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த காப்பி குடிக்கி உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், ரீவைண்ட் பண்ணது நான் தான், அந்த பவர் யூஸ் பண்ணது நான், அப்படின்னா மற்ற யாருக்குமே அந்த மெமரி இருக்காது, உனக்கு மட்டும் எப்படி இந்த மெமரி இருக்கு, உனக்கு எப்படி தெரியுது அப்படி சொல்லும்போது உங்ககிட்ட நிறைய கேள்வி இருக்கு போல இருக்கு, அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை, ஏன்னா அதுக்கு எனக்கு தேவையும் இல்லை. சிம்பிளா சொல்ல போனோம்னா அந்த மோனார்க் ஆஃப் டைமோட பவர் என்கிட்ட அந்த அளவுக்கு வேலை செய்யாதுன்னு சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹேலி அங்கிருந்து கிளம்பலான்னு போகும்போது அந்த காப்பி குடிக்கு நம்ம ஹேலியை பார்த்து ஏய் என்ன எல்லாத்துலேருந்து தப்பிச்சுட்டு தான் நினைச்சிட்டு இருக்கியா, இப்போ நீங்க யார் கூட சண்டை போடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, அவன் மோனார்க் ஆஃப் பாதாளம், உங்க யாரையுமே அவன் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹேலி ஓ அப்படியா நீ அப்படிதான் நம்புறியா அப்படி சொல்லிட்டு திரும்பி நின்று பேசும்போது அவளுக்கு பின்னாடி கடலுக்கு கீழே இந்த தண்ணி அப்படி மேலே வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு ஒண்ணுமே புரியாது, எல்லாருமே வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹேலி சொல்லிட்டு இருப்பா ஏய் நீ யாரை பத்தி பேசிட்டு இருக்க, அந்த மோனார்க் ஆஃப் பாதாளம் அவன் ரொம்ப மோசமான ஆளுன்னு சொல்லிட்டு நீ பேசிட்டு இருக்கியா, ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லவா, அந்த மோனார்க் ஆஃப் பாதாளம் சண்டை போறது யாரு கூட தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அங்க கீழே கடலுக்கு அடியில் அந்த திமிங்கலமா இருந்தது பாத்தீங்களா, ஆக்டோபஸ் கையை வச்சுட்டு அந்த திமிங்கலத்தை நம்ம ஹீரோ அப்படி மேலே தூக்கிட்டு வருவான். அதனாலதான் அந்த கடல் தண்ணி எல்லாம் அப்படி மேலே வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அப்படி மரண மாசம் அதை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹேலி சொல்லுவா அந்த பாதாள மோனார்க் கூட சண்டை போறது யாருன்னு தெரியுமா உனக்கு, அவர் தான்டா லியோ அப்படின்னு சொல்லும்போது லியோன்ற மாதிரி நம்ம ஹீரோ சும்மா கெத்தா மாஸ் காட்டிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க கீழே சண்டை நடக்கும்போது அங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான், அந்த அபிஸ் கார்டை அந்த பழியிலேருந்து காப்பாற்றிட்டு வந்துருப்பான். அப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிளாஷ்பேக் நடக்குது. அப்ப நம்ம ஹீரோ காப்பாத்திட்டு வந்த உடனே அந்த உடம்புல இருந்து கடவுளோட சக்தி பிரேக் ஆகி வெளியே வந்துட்டு இருக்கு. அவன் வந்து உடம்போட எல்லையை மீறிட்டான், அதனால அவன் உடம்பு வெடிச்சு சதறி அந்த கடவுளோட சக்தி வெளியே வர போகுது அப்படின்னு சொல்லும்போது அவனோட உடம்பு அப்படி வெடிச்சு சதறிட்டு இருக்கும். இல்ல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போகும்போது அவன் நெஞ்சில கடவுளோட கோர் பவர் இருக்கும். நம்ம ஹீரோ அவனை போய் காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாலுமே நம்ம ஹீரோவால அவனை காப்பாற்ற முடியாது, அவன் அப்படி வெடிச்சு சதறிடுவான். அதுல நம்ம ஹீரோ அப்படி தண்ணிக்குள்ள விழுந்துருவாரு. அப்படி விழும்போது நம்ம ஹீரோ அவன் நெஞ்சில இருந்த அந்த கோர் மேஜிக்கல் அதை நம்ம ஹீரோ அப்படி வெளியே எடுத்துருவாரு. அது அந்த எரும கடவுள் பவர் இருக்கிற ஒரு கோர் மேஜிக்கல் அதை நம்ம ஹீரோ கையில எடுத்த உடனே பரவாயில்லையே எல்லாமே நம்மளுக்கு சாதகமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே மேல பார்த்தா அந்த மோனார்க் ஆஃப் பாதாளம் அவன் எங்க போனா தண்ணிக்குள்ள தானே விழுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த எருமக்கல் பவரை யூஸ் பண்ணி இதுதான்டா ஃபோர்ஸ்ஃபுல் புல் அப்படின்னு சொல்லிட்டு அடியில இருந்து அந்த மிகப்பெரிய திமிங்கலத்தை அப்படி தண்ணியில இருந்து மேல தூக்கிட்டு வந்திருப்பாரு. இதுதாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அப்படியே அந்த பிளாஷ்பேக் அதோட முடியுது. அப்படி தண்ணியில இருந்து மேல தூக்கிட்டு வந்த உடனே அதை ஸ்ட்ரைட்டா அந்த மிதக்கும் சிட்டிக்கே கொண்டு வந்துருவாரு நம்ம ஹீரோ. அங்க வந்த உடனே அந்த கெவின் இருக்கான் பாருங்க, அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த மொத்த மிகப்பெரிய மிருகத்தையுமே அப்படியே ஐஸை வச்சு ஃப்ரோசன் ஆக்கி விட்டுருவான். அது எல்லாத்தையுமே அப்படி உரைய வச்சோம். நம்ம ஹீரோ மேல வந்து ஓங்கி ஒரு அடிச்ச அடியில எல்லாமே நொறுங்கிட்டு இருக்கும். இருந்தாலுமே அந்த ஐஸ் பார்த்தாம ரொம்ப கம்மியா இருக்கனால நம்ம ஹீரோவும் அவனோட முள் பவர் யூஸ் பண்ணி அந்த எருமக்கல் பவர் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அதை எல்லாமே பார்த்துட்டு அவன் ஏய் இதெல்லாம் வச்சு என்னை தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படி சொல்லும்போது அதே நேரம் அங்க இருக்கிற 3 பேரு நம்ம ஓட்டர்ஸ் அப்புறம் கெவின் ஸ்டீவ் இவங்க 3 பேரும் அவங்களோட கடவுளோட சக்தியை யூஸ் பண்ணி ஒன்னா ஒரே நேரத்துல இங்க இருக்க திமிங்கலத்தை அட்டாக் பண்ணுவாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ அவனோட கடவுளோட பவரையும் எரும கடவுளோட பவரையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிப்பான். அந்த பக்கம் பார்த்தா அந்த 3 கடவுள், இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட அந்த 2 கடவுள் எல்லாமே சேர்ந்து ஒரு அடி அடிப்பாங்க பாருங்க. அடிச்ச அடியில அங்கெல்லாம் பறந்து போய் விடுவாங்க. அதே நேரத்துல அந்த மோனார்க் ஆஃப் பாதாளம் அவன் மேலேயும் அட்டாக் விழுவும். அவன் அப்படி எரிஞ்சு சாம்பலாகிட்டு இருப்பான். அப்படி அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் வழியில கத்திக்கிட்டு இருக்கும்போது அவனோட வேற டைமென்ஷன்ல இருந்து கிராக் பண்ணி ஹெல்ப்புக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு கத்தி கூப்பிட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஓ உன்னோட ஃப்ரெண்ட்ஸை நீ ஹெல்ப் கூப்பிடுறியா அப்படின்னு அதை சீக்கிரம் முடிக்க வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கோடரை எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் கசாப்பு கடை மாதிரி உன்னை துண்டு துண்டா வெட்டி கறி போட்டு சூப் வச்சு குடிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மிகப்பெரிய கோடரை வச்சு அட்டாக் பண்ண ரெடியா இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்க புல்கில்டு அதாவது அந்த எருமக்காரோட சக்தி மூலமா ஒரு மிகப்பெரிய சேர் மாதிரி அங்க வந்துட்டு இருக்கும். அங்க பிரம்மாண்டமா பெரிய ராஜா சேர் மாதிரி வந்து நிற்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது சம்மந்தமே இல்லாம ராஜா சேர் வந்து நிக்குது அப்படி சொல்லும்போது அந்த சேர் வந்து ஸ்கிரீன் பாப் ஆகி புல்கில்டோட அந்த சேர் அப்பியர் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஸ்கிரீன் பாப் ஆகும். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது, இது ஏன் இங்க வந்துச்சு சம்மந்தமே இல்லாம அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கால கடவுளோட அந்த சேரு அந்த திமிங்கலத்துக்கு உடம்பு மேல வந்து நிற்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஓட்டர்ஸ் என்ன நடக்குது இங்க, அதுக்கு மேல எப்படி சேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கெவின் இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தா ஹேலி இது வந்து கடவுளோட சேர், இந்த சேர் வந்து ஒரு சிம்மாசனம் மாதிரி, ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு சேர் இருக்கும், அதுக்கு எல்லாமே அதுங்களுக்கு தனி சக்தி இருக்கும். அந்த சிம்மாசனத்துக்கு ஏற்ற அந்த கடவுள் அப்ப இல்ல காணாம போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கான கடவுளை தேடி அந்த சிம்மாசனமே வரும். அந்த சிம்மாசனம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹேலி எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்டுட்டு இந்த பக்கம் அந்த தரையில படுத்து கிடக்காம பாத்தீங்கன்னா அந்த காப்பி குடிக்கி அவன் இதெல்லாம் பார்த்துட்டு டேய் நீங்க என்னதான் பேசினாலுமே அங்க நிக்கிறது பாதாளத்தின் மோனார்க்கு, அவங்க கிட்ட இருந்து யாருமே தப்பிக்க முடியாது, அவன் எல்லா சக்தியும் உரிய போறான்டா அப்படின்னு சொல்லும்போது அந்த சேர்ல இருந்து அந்த கடவுளோட சக்தி அந்த
சேருக்கு வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இது என்ன ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்கு. அந்த சேருக்கு கடவுள் ரியாலம்ல இருந்து பவர் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ இது என்ன அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா, இது வெறும் வெத்து சேர் தானே. அந்த இவான் குரூகோட உடம்புல இந்த கடவுளோட சக்தியை தாங்க முடியாம அவன் உடம்பு சல்லி சல்லியா நொறுங்கி போயிட்டு இருந்தது. அதனால அவனுக்குள்ள இருந்த அந்த கடவுளோட ஸ்டோன் அப்படி நான் வெளியே எடுத்து அதை நான் யூஸ் பண்ணேன். இதுல என்னாச்சு, சேரு ஒழுங்கா அங்க இருந்து போ, நீ என்ன ரொம்பவே கடுப்பேத்துற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓட்டர்ஸோட அந்த நெருப்பு பவரை யூஸ் பண்ணிட்டு, இப்ப நீ இங்க இருந்து கிளம்பல உன் சேர் கால் 4 காலையும் அப்படி துண்டு துண்டா உடச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்பட்டு இருப்பான். அதே நேரம் மேல சேர் இருக்கு பாத்தீங்களா, கீழே இருக்க அந்த டென்டக்கிள்ஸ்லாம் வந்து அந்த சேரை எப்படியாச்சும் எடுத்து போட்டணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஓட்டர்ஸோட நெருப்பு பவரை கண்ணில் கொண்டு வந்து, இதுக்கப்புறம் பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல, இந்த த்ரோன் அதாவது இந்த சிம்மாசனத்தை வச்சு அந்த திமிங்கலத்தில் இருக்க ஆக்டோபஸ் டென்டக்கிள்ஸ் பத்தாதைக்கு அந்த மோனார்கா பாதாளம் எல்லாத்தையும் நான் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா மாசா சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சிம்மாசனத்தை முழுங்கிறதுக்கு அந்த டென்டக்கிள்ஸ் ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அப்படி ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ, சிம்மாசனம் நீங்க வந்திருக்கிறியே, உன்னோட அந்த புல் கில்ட அந்த மேஜிக் ஸ்டோனை நான் என்ன பண்ண தெரியுமா, அதை அப்படியே நான் கடிச்சு சாப்பிட்டேன். இப்ப அந்த சக்தி எனக்குள்ள அப்படியே தான் இருக்கும். அதனால நீ இங்க வந்து தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அந்த புல்கிலோட பவர் அந்த சிம்மாசனத்துல அப்படி வெளியே வரும். அது அப்படி பயங்கரமா வெடிச்சு சதுற மாதிரி இருக்கும். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஸ்டோனை கடிச்சு சாப்பிட்டனால அந்த சிம்மாசனத்தையே நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ற முடியாத அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா மாறிடுவான். அதே இடத்துல தண்ணிக்குள்ள பார்த்தா அந்த மோனார்கா பாதாளம் அவன் இந்த சிம்மாசனத்தை முழுங்கி அந்த சக்தி எடுத்து நான் இன்னும் ரொம்ப பலசாலியா மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணிட்டே இருப்பான். அது அப்படியே கிட்ட வந்து உள்ள இழுத்துக்கிட்டு இருப்பான். அந்த சிம்மாசனத்தை அவன் அப்படியே உள்ள இழுத்து அவன் இன்னும் நல்லா சக்தி வாய்ந்தவனா மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணிட்டே இருப்பான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ மேல நின்று பார்த்தா அப்படியே கை தட்டிட்டு, தம்பி நீ நல்ல பிளான் பண்ற, ஆனா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு தெரிய வேண்டாமா, இந்த சிம்மாசனத்தோட சக்தி எல்லாமே இப்ப என்கிட்ட இருக்குடா, இப்ப நான் என்ன பண்ண போறேன் பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட சக்தியை யூஸ் பண்ணி அந்த சிம்மாசனத்துல ஃபுல் பவர் இறக்குவாரு. அது அப்படி கால உருவத்துல பயங்கரமா வெளியே வந்துட்டு இருக்கும். அது அப்படியே வெடிச்சு சத்தரும் பாருங்க. நம்ம ஹீரோ இதெல்லாமே பார்த்துட்டு, டேய் நீ என்னதான் கால கடவுளா இருந்தாலுமே இப்ப நீ ஏன் கண்ட்ரோல்ல இருக்க, என்ன மாதிரி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமிங்கல டென்டக்கிள்ஸ் வச்சிருக்கு பாருங்க அந்த மிருகம், அப்புறம் அதுக்குள்ள இருக்க அந்த பாதாள மோனார்க்கு, இது எல்லாமே அப்படி வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அவங்க கதை எல்லாம் முடிஞ்சிடும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோட அந்த கில்டு பில்டிங் கொரியால இருக்கு பாத்தீங்களா, அந்த பில்டிங்க்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு அடுப்புல நெருப்பு கொளுத்தி வச்சுட்டு ஏதோ ஒன்று மூடி வச்சிருக்காரு சங்கிலியை போட்டு. அப்படி மூடி வச்சுட்டு இருக்கும்போது அதுக்குள்ள யாரு இருக்கான்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லைங்க, அது மீனம் கில்டோட உண்மையான பாஸான அந்த ரிபுவோட ஆத்மா தான். அதை நம்ம ஹீரோ காய்கறிலாம் வெட்டி போட்டு அப்படி சமைக்கிற மாதிரி வச்சுட்டு இருப்பாரு. அதை யாரோ திறந்து பாக்குறாங்க. யார் அதை திறந்து பாக்குறாங்கன்னு பார்த்தா அது அந்த மீனம் கில்ட சேர்ந்த இன்னொரு பாஸ் ஆத்மா மாதிரி வந்து நிக்குது ப்ளூ கலர்ல. அது எல்லாமே தூரத்துல இருந்து நம்ம ஸ்மைல் இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஸ்மைல் அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்குது. இங்க ஒரு ஆத்மா வந்து அந்த மூடி அப்படி திறந்து சத்தம் போடாத அப்படி சொல்லிட்டு கவனமா சொல்லும்போது, வந்துட்டியா என்னை வந்து புடி அப்படி சொல்லும்போது, ரிபு கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படி சொல்லும்போது அங்க ஒரு ஆத்மா வந்து நிக்குது. இது வந்து டெமிகார்டு அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆத்மா மாதிரி வந்து நிக்குது. நம்ம சீக்கிரம் இங்கிருந்து உடனே போயிடலாம் வா அப்படி சொல்லிட்டு அந்த ரிபு ரிச்சோட அந்த ஆத்மாவை எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கடவுளோட அந்த டெமிகார்டு ஆத்மா அப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப நம்ம ஸ்மைல் அங்க வந்து அந்த டெமிகார்டு மேலே வந்து உட்கார்றான். உட்கார்ந்துட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு வருங்க. அங்க சட்டில இருந்த எல்லாமே அப்படி அங்க நம்ம ஸ்மைலோட வயிற்றுக்குள்ள போயிருது. அங்க உள்ள போனது சாப்பாடு மட்டும் இல்லைங்க, அந்த ரிபி ரிச்சோட ஆத்மா தான். அதை பார்த்துட்டு இந்த டெமிகார்டு, டேய் வெளியே தூப்புடா ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஸ்மைல போட்டு குலுக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம ஸ்மைல அழகா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் அந்த மிதக்கும் சிட்டியில இருக்க அந்த கோரை டேமேஜ் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா, அந்த டேமேஜை சரி செய்யறதுக்கு முதல்ல சேர்ந்தவன் உள்ள பூந்து அதை அப்படியே சரி பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம ஜே தான் லைஃப் மேஜிக் பவர் கொடுத்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு. இப்படி வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அதை பத்தி நம்ம ஓட்டர்ஸ் ஜெய் கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, ஜெய் சூப்பரா இப்படியே வேலை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பையனை பாராட்டிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெயும் யூகாவும் டெத் அண்ட் லைஃப் பவர் இது ரெண்டுத்தையுமே ஒன்னா மிக்ஸ் ஆக்கி அந்த கோர் மேஜிக் அப்படியே கொடுக்கும்போது அந்த கோர் மேஜிக் இப்ப உயிரே வந்துடுது. அப்படி அது உயிர் வரும்போது கடலுக்கு கீழே வந்துட்டு இருந்தது அப்படி ஸ்ட்ரைட்டா மேல நோக்கி பறந்து போய்கிட்டே இருக்கும். அதை பார்த்து அங்க இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம ஓட்டர்ஸும் ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிச்சாச்சுப்பா அப்படி சொல்லும்போது அங்க வான்னு வாய போலந்து கிடப்பான். யாருன்னு பார்த்தா அந்த ரிசப் கில்ட, அதாவது அந்த புல் கில்ட சேர்ந்தவன் தான். அவன் கத்துவான், ஏய் எங்களோட இவான் குரூகர் எங்கடா போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கத்திட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, டே ரொம்ப கோவப்படாதரா, உன்னோட பாஸ் ஆன இவான் குரூகர் அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப நான் இல்ல, அதை அப்புறம் சொல்லிக்கலாம். ஆனா உங்களோட அந்த கடவுளோட சிம்மாசனமே இங்க வந்தது. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த புல்கிலோட பவரே மொத்தமா என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்ப நான் அவங்ககிட்ட ஒன்னு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோட்டர்ல கையை வச்சுட்டு, இப்போ நீ இந்த புல்கில்ட உனக்கு சொந்தமாக்கிக்கோ. இப்போதான் நீ டெம்பரவரியா அந்த புல்கில்டுக்கு பாஸ் ஆயிட்ட, இதுக்கப்புறம் ஓன் இஷ்டம், நீ என்ன வேணா பண்ணலாம் இந்த புல்கில்ட அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அவன் அப்படி உட்காந்துட்டு, அப்பா எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு இருப்பான். இதை பக்கம் நம்ம சோஃபி நம்ம ஓட்டர்ஸ் கிட்ட, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அடிப்படலையே, ஆமா லியோ எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டர்ஸ் கிட்ட அப்படி மொக்க போட்டுட்டே இருப்பா.
அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த கொரியால நம்ம ஆஃபீஸர்ஸ் கில்டு பில்டிங் முன்னாடி அங்க நம்ம ஸ்மைல் அப்படி முழுங்கினா பாத்தீங்களா, அவன் இன்னும் வெளியே துப்பவே இல்லை. அவன் நம்ம ஸ்மைலை போட்டு துப்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பா. அவ குலுக்கு குலுக்குன்னு குலுக்கிட்டு இருப்பா. இருந்தாலும் நம்ம ஸ்மைல் அப்படி சிரிச்சுக்கிட்டே விடவே மாட்டான். அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த இடத்துல போர்ட்டல் ஓபன் பண்ணி அங்க வராரு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நிறைய விஷயம் இங்க நடந்துச்சு போல இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க வந்து நின்னோன்னே அதை பார்த்துட்டு அந்த டெமிகார்டு ஐயோ லியோ நீயா அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல முடிச்சிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்த அப்படி வேற ஒரு இடமா டெலிபோர்ட் பண்ணி விடுவார் பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வெப்பன் செய்யற அந்த பெரிய அண்டால நெருப்பு குழம்பா இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு டப்புன்னு நம்ம ஹீரோ டெலிபோர்ட் பண்ணி விட்டுறாரு. அப்ப அங்க நம்ம ஹீரோ அப்படி மிதந்துட்டு இருப்பாரு. ஆனா அந்த டெமிகார்டு அப்படி கீழே விழுந்துட்டு இருப்பா. அதே நேரம் நம்ம ஹீரோ அந்த ஸ்மைலை அப்படி மேல தூக்கிடுவாரு. ஸ்மைல் அப்படி பிடிச்சி தூக்கிட்டு அப்படி பிடிச்சி கையில வச்சுட்டு இருப்பாரு. இங்க பார்த்தா அந்த டெமிகார்டு அந்த நெருப்பு குழம்புக்குள்ள அப்படி விழுந்துடுறா. அப்ப நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு என்ன என் ஸ்மைலுக்கு வச்ச சாப்பாடு அவன் திங்க கூடாதா, அவனை நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிற, உன்ன மாதிரி ஒரு முட்டாளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க விழுந்து அந்த டெமிகார்டு ஐயோ சுடுதே சுடுதே அப்படின்னு சொல்லிட்டு பறந்து மேல வந்துட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ ஏ ஸ்மைலு, நீ கரெக்டான வேலை பார்த்துட்டு இருக்க, அவளை இவகிட்ட விடாம விட்டுட்ட அப்படி சொல்லும்போது அங்க இருந்த அந்த வயிற்றுக்குள்ள இருந்தவ ஏய் இங்க என்ன நடக்குது தெரியுமா, மீனம் கில்டோட பவர் என்ன தெரியுமா, அந்த மீனம் கில்டுல ட்வின் ஃபிஷ் இருக்கும். அந்த ட்வின் ஃபிஷ்ஷுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, நாங்க ஒரு ஆள் கிடையாது, நாங்க 2 3 4 பேரா இருப்போம். இப்போ தண்ணிக்குள்ள இந்த நெருப்புக்குள்ள விழுந்தா பாத்தீங்களா, அந்த நெருப்பு குழம்புக்குள்ள இவ இந்த மீனம் கில்டோட டெமிகார்டு இல்ல, இவ தாங்க இந்த மீனம் கில்டோட காடே. இவளோட பேரு நெப்பித்திஸ். இந்த மீனம் கில்டுக்கே நான் தான் காடு, நான் தான் நெப்பிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு குழம்புக்குள்ள விழுந்தவ மேல அப்படி பறந்து வந்துட்டு இருப்பா. இவ டெமிகார்டு அளவுக்கு டம்மியா இருக்காருன்னு பார்த்தா இவ தான் உண்மையான காடே. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ நீ தான் உண்மையான காடா, ஆனா உன்னை பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தெரியலையே, பாக்குறதுக்கே ரொம்ப வீக்கா இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கொக்கி அப்படி போட்டு அவளை அப்படி மேலே தூக்கிட்டு நம்ம ஹீரோ ஸ்டைலா நின்று இருப்பாரு பாருங்க. நீங்க வந்து தேவையில்லாத வேலை பார்த்துட்ட, உன்னை நான் இங்க வரவேற்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துன உடனே மன்னிச்சிருக்க மன்னிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துவா. அதை கேட்டு நம்ம ஹீரோ நீ ஒரு டிவைன் காடு, இந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த காடா இருந்துட்டு இங்க வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு சொல்லும்போது என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாளா. அதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன ஆகுனா மன்னிப்பு கேட்டுட்டே இருக்க, உனக்கு ஒரு எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவமா கத்தும் போது என்ன நீங்க என்னதான் பண்ண சொல்றீங்க, நான் சாரியும் கேட்க கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ இப்ப என்னாச்சு, நீ எதுக்காக இவளை காப்பாற்ற வந்திருக்க, அது மட்டும் இல்லாம அந்த மோனார்க் ஆஃப் பாதாளம், அந்த பாதாளம் மோனார்க் எதுக்கு இங்க வந்தான், உங்களுக்கும் அந்த மோனார்க்காவுக்கும் ஏதோ ஒன்று சம்பந்தம் இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த ரிபுரிச் உருவத்துல ஒருத்தி வந்துட்டு இருக்கா, அவங்களுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க விசாரிச்சுட்டே இருப்பான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் அந்த மிதக்கும் சிட்டில அந்த புல்கில்ல சேர்ந்த ஒரு கேப்டன் இருப்பான் பாத்தீங்களா, அந்த இவான் குருகோட கூட இருந்தவன், அவன் டக்குன்னு ஃபோன் பண்ணி எகிப்துல அந்த புல்கில்டுக்கு ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு ஃபோன் பண்ணி அங்க சக்தி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க இருக்கவன் இங்க கடவுள்கிட்ட சக்தி எதுவுமே இல்லையே, எல்லாமே வீக் ஆயிடுச்சு, எங்களோட மத சக்தி எதுவுமே ஒர்க் ஆகல, இப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அதை கேட்டுட்டு போன்ல கேட்டவன் இந்த பக்கம் அந்த கேப்டனு ஐயோ எங்க சக்தி ஃபுல்லா போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுத்துட்டு இருப்பான். அதை நேரம் இந்த பக்கம் பார்த்தா இங்க அந்த காப்பி குடிக்கிருக்கான் பாத்தீங்களா, அவன் சொல்லிட்டு இருப்பான் லியோ உங்களோட கடவுளையும் சொல்லி முடிச்சுட்டானா, அந்த சக்தி அவன் ஃபுல்லா உறிஞ்சிட்டானா செம காமெடிடா அப்படி சொல்லும்போது அவன் கடுப்பாயிட்டே காப்பி குடிக்கி பேசாம இருறா, இங்க எவ்வளவு கடுப்புல இருக்க, நீ பாட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த காப்பி குடிக்க அப்படி கட்டி போட்டு முட்டி போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. அவன் அப்படியே சிரிச்சுட்டு லியோ என்னதான் இருந்தாலும் அந்த மோனார்க் ஆஃப் பாதாளத்தையே பிடிச்சிட்டானா, அவன் சோழி முடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இருந்தாலும் உன்னோட கடவுளோட கதையை முடிச்சிட்டானடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கோன்னே அதை கேட்டு அந்த கேப்டன் என்னடா அந்த காப்பி குடிக்க ரொம்பவே கடுப்பேத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் நினைச்சது எதுவுமே நடக்கல, எல்லாமே வீணா போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அந்த காப்பி குடிக்க மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப டக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் அங்க மிகப்பெரிய அந்த திமிங்கலம் டென்டகல்ஸ் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த திமிங்கலம் அப்படியே கயிறு கட்டி மேல தூக்கிட்டு இருப்பானுங்க. அது எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கொக்கிலாம் போட்டு அப்படி மேல தூக்க ட்ரை பண்ணுவாங்க. அங்க நம்ம ஸ்டீவ், ஹெய்லி, அப்புறம் ஓட்டர்ஸ் இவங்க எல்லாருமே நின்று இருப்பாங்க. இருந்தாலும் அதை தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். மத்தவங்க எல்லாருமே அடிப்பட்டவங்க அவங்க உடம்பை ஹீல் பண்ணிட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் நம்ம கெவின் அங்க வந்து இதை தூக்குறதுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருந்தா என்னோட ஐஸ் பவர் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவான். அதை பார்த்துட்டு ஹெய்லி அப்பா அடிக்கிற வெள்ளிக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற மாதிரி செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹெய்லி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஓட்டர்ஸ் அவங்க கிட்ட ஏய் நீங்க இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களோட கடவுள் எல்லாமே லியோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க தெரியுமா, ஏன் என்னோட அப்போலோ கடவுளையே அவன் ரொம்ப கண்ட்ரோல் வச்சிருக்கான், ஏதாவது தப்பா பண்ணா முடிய பிடிச்சி ஒரு புடுங்கு சொட்டையாக்கி விட்டுருன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான் தெரியுமா, அந்த அளவுக்கு உங்க கடவுள்லாம் அவன் கண்ட்ரோல்ல இருக்காங்க, ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்படலையே அப்படின்னு சொல்லும்போது இப்ப எதுக்கு நீ இதை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹெய்லி என்ன ஆனாலும் பரவாயில்ல, எங்க கடவுள் எல்லாமே ஓபிசஸ், நம்ம லியோக்கு கண்ட்ரோலா இருக்கணும், லியோ என்ன பண்ணாலுமே நம்ம அவருக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லியோன்னு பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த முதல் கில்ட சேர்ந்தவன் அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவானா, இந்த அளவுக்கு மிகப்பெரிய மந்திர ஒயர்லாம் கண்டுபிடிச்சது நாங்க தான், எங்க கில்டு தான், இது மூலமா தான் இந்த மிகப்பெரிய திமிகள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாம அந்த மிதக்கும் சிட்டியோட கோரையே நான் தான் சரி பண்ணேன், எங்களோட முதல் கில்டு பவர் தான் இது எல்லாமே காரணம், ஆனா எல்லா பேரும் அவன் வாங்கிட்டு போயிருவான் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் அந்த சில்வியா அந்த ஒயர் அப்படி பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே போய்கிட்டு இருப்பா. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மெசேஜ் வரும். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு சில்வியா சீக்கிரம்
வா அப்படி சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். யாருன்னு பார்த்தா அங்க ப்ளூ கலர்ல அப்படி லைட் வந்துட்டு இருக்கும். அங்க போர்ட்டல் மாதிரி கிரியேட் ஆகிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு சில்வியா ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பா. என்னடா திடீர்னு ஒரு மேஜிக்கல் ப்ளூ கலர் லைட் போர்ட்டல்ல ஓப்பன் ஆகி ஏதோ ஒன்று சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜே, கல்லி, யூகா இவங்க எல்லாருமே போய் பார்த்தா அங்க வந்து நிக்கிறது யாரும் இல்ல, அந்த ரிபு ரிச் தான். நான் வந்துட்டேன், என்ன வெல்கம் பண்ண மாட்டீங்களா, நான் வந்தது சந்தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அங்க பார்த்து நம்ம கல்லி இவ எதுக்கு இங்க வந்தா, லியோ எங்க போனாரு, அவர் இருந்தா சமாளிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது லியோ அவர் சியோலுக்கு போயிட்டாரு. அங்க ரிபு ரிச்சோட உண்மையான ஒரு ஆத்மா அங்க இருக்குது. இதெல்லாம் என்ன நடக்குது, ஏன் இந்த மாதிரி வித்தியாசமான ஆத்மாலாம் இருக்குது, இவர் ரிபு ரிச்சா அவர் ரிபு ரிச்சா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க போயிருக்காரு. அப்படி சொல்லும்போது இங்க வந்து அந்த ரிபு ரிச் நக்கலா ஏய் காப்பி குடிக்கி நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அந்த மோனார்கா பாதாளத்தை நம்பினேன், இந்த இடத்துக்கு வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க இருக்க நம்ம ஜே, ஏய் நீ எதுக்காக இங்க வந்திருக்க, நீ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க, யாரை இங்க இருந்து கூட்டு போலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த ரிபு ரிச்சு அவன்ட்டெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் வந்த வேலையை பார்த்துட்டு டக்குன்னு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு நம்ம யூகாவும் நீ என்ன சொல்ல வர, நீ இங்க இருந்து என்ன எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த ரிபு ரிச்சு ஓ யூகா நீயா, நான் எல்லாத்திலையுமே சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா, என்ன எடுத்துட்டு போறேன் என்ன செய்ய போறேன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நானா பண்ணுவேன், வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஜே நீ பலன்னு பேசுற, கொஞ்சம் வாயை மூடி, இதுதான் அவனோட கடைசி பேச்சா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவான். அதுக்குள்ள இருந்து 3 போர்ட்டல் ஓப்பன் பண்ணி யார் வராங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அந்த 3 அப்பர் சண்டி தான். அவனுங்க 3 அப்பர் சண்டி, இவனுங்க 3 பேரும் அந்த கடவுள் செமிகார்டு அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வாரியர்ஸ். அந்த இடத்துல இருந்து அவங்க திரும்ப வந்து என்ன தைரியம் இருந்தா அப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும் போது அந்த காப்பி குடிக்க இந்த 3 பேரை பார்த்துட்டு டே 3 பிரதர்ஸ் நீங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். என்னடா அவன் 3 பிரதர்ஸ்னு சொல்லிட்டு இந்த காப்பி குடிக்க கேட்கறான்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் இந்த காப்பி குடிக்க பார்த்துட்டு கேப்டன் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவானுங்க. இது என்ன பயங்கரமான ட்விஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த 3 மேஜிக்கல் வாரியர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட சேர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த ட்வின் கில்ல சேர்ந்த அந்த பாஸ் கடவுள் நம்ம என்ன ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்கா, அதனால நான் உங்க கூட வந்து சேர்ந்துறேன், ஆனா எங்களோட கேப்டன் அகல பாதாளத்துல சீல் செய்யப்பட்டிருக்காரு, அவளால வர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. அந்த கேப்டனே இவன் தாங்க, இவன் எப்படியோ வெளியே வந்திருக்கான், இவனை பத்தி இவன்கிட்ட சொல்லிட்டு போறது இவன் தான் இந்த ட்வின் கில்ல சேர்ந்த ஃப்ரீசலூகர், இவன் தான் ஒரு ஃபார்மர் கேப்டன், இவனோட பேர் இப்பதாங்க தெரியுது, இவனோட பேரு ஃப்ரீசலூகர். இவனை பார்த்துட்டு அந்த 3 பேரும் நீங்க எப்படி இங்க வந்தீங்க, நீங்க பாதுகாப்பா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த ரிபுரிஜ் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க அப்புறமேல் பாத்துக்கங்க, அந்த பாதாள கடவுள் சீல் வச்சு இவனை உள்ள அனுப்பி வச்சுட்டான் போல, நான் தான் இவனை காப்பாத்தினேன், இவங்களாம் ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த 3 வாரியர்ஸும் இவ யாரு, இவளை கொல்லுனே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு ரெடி ஆகும்போது அதை பார்த்துட்டு அந்த ரிபுர் வச்சு அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, அந்த காப்பி குடிக்க நான் இங்க இருந்து எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேஜிக் பவர் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஒரு சத்தம் கேட்கும், அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்படியே இந்த பக்கம் வெளியே பார்த்தா அந்த பிளாக் டிராகன்ல நம்ம ஓட்டர்ஸ் அப்படி பறந்து வந்துட்டு அம்பூட ரெடியா இருப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு ரிபுர் வச்சு ஓ ஓட்டர்ஸு நீ எப்படா இங்கே வந்த அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அவன் நக்கலை தான் பேசிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஓட்டர்ஸு ஏய் நீ ஒரு சின்ன குழந்தை மாதிரி பேசு, ஆனால் உன்னால் இங்கேருந்து எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த பவர்ஃபுல்லான ஒரு அம்பை விடுவான் பாருங்க. அதை பார்த்துட்டு அவ ஆக்யூரேட் ஸ்கில் அப்படின்னு ட்ரிபிள் ரேங்க் பவர் இருக்கிற டிஃபென்ஸ் மேஜிக் பவரில் நம்ம ஓட்டர்ஸோட அந்த ஃபயர் அம்பு பட்டு அது அப்படியே வேற மாதிரி உருமாறிடும், அது ப்ளூ கலரில் சின்ன சின்ன ஃபெதர்ஸாக மாறிடும். அதை பார்த்துட்டு யூகாவும் இங்கே என்ன நடக்குது, இவ எப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்படந்து பார்த்துட்டு இருப்பா. அதே நேரத்தில் அந்த ரிபுரிச் அப்படியே சிரிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டீங்க, நான் யாருன்னு உங்களுக்கு இதுக்கு அப்புறம் காட்டுறேன், அதுக்கு முன்னாடி நான் அந்த காப்பி குடிக்க இங்கேருந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மேஜிக் பவர் மேலே யூஸ் பண்ணி இதுதான் மேட்டர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி அங்கேருந்து இந்த காப்பி குடிக்க கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு எல்லாருமே தடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் முன்னாடி டக்குன்னு ஸ்க்ரீன் பாப்பாகும். அதை பார்த்துட்டு ஐயோ என்னாச்சு, தடுத்து நிப்பாட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை சுரிஞ்சிட்டு நம்ம ஓட்டர்ஸ்லாம் அப்படி நின்றுட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா பயங்கரமான ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல அப்படி வெடிச்சு சதறும். அந்த வெளிச்சம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஜே அப்படி பார்ப்பான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற அந்த காப்பி குடிக்கும் சரி அந்த ரிபு இருந்துச்சு சரி அந்த இடத்துல இருந்து அப்படி காணாம போயிருப்பாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே முடிச்சுட்டு இருக்கும்போது அப்ப நம்ம கள்ளி சொல்லுவா நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு நம்ம ஸ்டீவும் ஆமா அங்கே ஸ்டாப் பண்ண சொன்னாங்கன்னா நீ பாட்டி தான் ஆகணும், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது தான் தெரியுது என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்தா ஸ்க்ரீன் பாப்பானது நம்ம ஹீரோ தாங்க மெசேஜ் அனுப்பியிருக்கான், அவங்க போகட்டும் விட்டுருங்க தடுத்து நிப்பாட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் ஆர்டர் கொடுத்துருக்கான். அதனால தான் அவங்க யாருமே எதுவும் பண்ணல. அப்போ ஓட்டர்ஸ் நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி ஏன் இந்த மாதிரி சொல்ற, ஏன் தடுத்து நிப்பாட்ட வேண்டாம் அப்படி சொன்னா கேட்டதுக்கு அதுக்கு நம்ம ஹீரோ நம்ம நினைச்சதை விட இந்த மீன் பில்டர் சேர்ந்த இந்த பாஸ் எல்லாருமே நம்மளை ரொம்ப கடுப்பேற்றிட்டு இருக்காங்க, அங்க ஒரு ரிபரிச் ஆத்துமா இங்க ஒரு ரிபரிச் ஆத்துமா, இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம இவங்கள்ட்ட ஃபுல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், இப்போதைக்கு அதை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தா அந்த மீனம் கில்டை சேர்ந்த ரிபுரிச்சும் அப்புறம் அந்த கடவுளையும் நம்ம ஹீரோ ஏதோ மீனை வறுக்கிற மாதிரி கட்டி போட்டு தலையில தொங்க விட்டுருப்பான். அப்ப அவங்க கிட்ட விசாரிக்கும் போதுதான்
அந்த கண்ணாடி போட்டு வந்திருக்க அந்த ரிபுரிச் யாரு அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, அவ ரிபுரிச்சே கிடையாது, அவளோட பேரு ஈசிஸ், அவ ஒரு ஓல்டர் டிவைன் காட், அதுவும் ட்வின் கில்ட சேர்ந்தவ அப்படி சொல்லிட்டு பெரிய குண்டை தூக்கி போடுவாங்க. அதை அப்படியே நம்ம ஹீரோ ஓட்ரஸ் சொல்லிட்டு இருப்பான் போன்ல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த சில்வியாவை மேல கூட்டிருப்பா பாத்தீங்களா, அந்த ப்ளூ கலர் மேஜிக் லைட் வந்தோடனே உடனே அந்த சில்வியா என்ன கூப்பிட்டீங்களா கடவுளே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கும் போது அவளை பார்த்துட்டு நம்ம யூகா ஜே கல்லி இவங்களா செம்ம கடுப்பாகி, இங்க எவ்வளவு பிரச்சனை இருக்குது நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா அப்படி சொல்லும்போது, மன்னிச்சிருங்க எல்லாரும் பாதுகாப்பா இருக்கீங்களா, நான் அவர் கூப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன் அப்படி சொல்லும்போது நம்ம கல்லி செம்ம கடுப்பாகி, ஓ அப்படியா நீ அவ கூட கூட்டு தானடி எங்க கூட இருந்துட்டு எங்களுக்கே துரோகம் பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து வந்து மூஞ்சிலேயே ஒரு கிக்கு போட்டு நம்ம யூகா கல்லி ஜே இவங்க 3 பேரும் போட்டு அவளை அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க, போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஓட்டர்ஸ் ஹீரோட்ட பேசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் ஓட்டர்ஸ் கிட்ட என்னடா ஆச்சு பின்னாடி பயங்கரமா சத்தம் கேக்குது அப்படி சொல்லும்போது அவங்க பசங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது நம்ம ஹீரோ இந்த பக்கம் அந்த ஸ்மைலை கையில வச்சுட்டு, ஸ்மைலு உடனே போய் அந்த நெபிதீஸை பிடிச்சி கொண்டு வா அப்படி சொல்லும்போது அதுவும் உடனே சரி சரி அப்படி சொல்லிட்டு அந்த நெபிதீஸ் கிட்ட அப்படி போய்கிட்டே இருக்கும். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, ஏய் நான் ஒரு கேள்வி கேட்கவா, நீங்க பாத்ரூம் போறீங்களா இல்லையா, வயிறு கலக்குதா இல்லையா, ரொம்ப நேரம் கட்டி போட்டிருக்கேன் இல்லையா அப்படி சொல்லும்போது அதுக்கு அவங்களும் வேண்டாங்க வேண்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும், அந்த ஈசிஸ் யாரு அப்படி சொல்லிட்டு அது தெரியணும் அவ்வளோதானே, அதை பற்றி நாங்கள் சொல்கிறோம், எங்ககிட்ட கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவள் சொல்லுவா, மொத்தம் காட் வெரைட்டிலேயே நிறைய வெரைட்டி இருக்கு, கிராண்ட் டிவைன் காட் டெமி காட் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்படி இவங்க நிறைய பேர் இருக்கிறதுனாலுமே இவங்கள 3 பேர் அப்படி பிரிஞ்சு தனித்தனி இடத்துல இருப்பாங்க. சில பேர் எகிப்து வல்காலா, அப்புறமா அவங்களுக்குன்னு தனியாக இடத்துல ஒலிம்பியா இந்த மாதிரி இடத்துல பிரிஞ்சு இருப்பாங்க. அப்படி 9 டிவிஷனாக அவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்படி பிரிஞ்சு இருக்கிற அந்த லிப்ரா பாஸ் ஆன ஜெனிஃபரை பார்க்கறதுக்காக தான் எங்களோட பழமையான காடு அந்த ஈசிஸ் அவள் அங்கே தான் போனா. அந்த ஈசிஸ் மீனம் கில்டோட பழமையான காடு அவள் அங்கே போய் அங்கே லிப்ரா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவள் என்ன சொன்னா அப்படின்னா, ஏய் நீ இந்த மோனார்க் கூடலாம் டீல் போட்டுட்டு இருக்கியே, ஒழுங்கா நான் சொல்றது கேட்டு என் பேச்சை கேட்டு நடந்துட்டுனா உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு லிப்ரா பாஸ் ஜெனிஃபர் கடுப்பாகி, உன் பேச்சை நான் அதுக்கு கேட்கணும், ஒழுங்கா இங்கிருந்து போ இல்லை உன் கண்ணு ரெண்டையும் பிடிங்கி போட்டுருவேன் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த ஈசிஸும், ஏய் நான் எல்லாமே கரெக்டாக தான் சொல்லுவேன், என் பேச்சை கேட்டு நம்ம ஒழுங்கா மோனார்க்கிட்ட டீலிங் போட்டா அப்படின்னா நம்ம இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணலாம், ஒழுங்கா ஏன் கூட வந்து சேர்ந்துக்க லிப்ரா பாஸ் அப்படி சொல்லிட்டு இங்க இருக்க ஈசிஸ் அப்படி கையை கொடுப்பா. அதை பார்த்துட்டு அந்த லிப்ரா பாஸ் ஜெனிஃபரும் இவ பேசுறதும் கரெக்டாக தானே இருக்கு, இவ கூட சேர்ந்தலாம் அப்படி சொல்லிட்டு சேர்ந்துட்டா அப்படின்னு இங்க இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட அந்த பிளாஷ்பேக் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ அப்படிதான் அந்த மோனார்க் கிட்ட எல்லாமே இவங்க சேர்ந்தாங்களா, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த லிப்ராவும் உங்களோட கில்ட சேர்ந்த அந்த ஈசிஸ் கடவுள் தானா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது அப்படியே பிளாஷ்பேக்ல மறுபடியும் அந்த லிப்ரா யூசிஸ் கார்டும் அங்க இருக்கிற மத்த மோனார்க்கு எல்லா மோனார்க்கும் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ போடுத்தலாம் பாருங்க அந்த 4 கை அவன் அங்கதாங்க இருக்கான், இவங்க எல்லா மோனார்க்கு கிட்ட இவங்க தான் டீலிங் பேசுறாங்க. அப்புறம் அந்த 4 கை மோனார்க்கு கடுப்பாயி, ஏய் என்ன டீலிங் பேசுறீங்க, உங்க இஷ்டத்துக்கு நாங்க வரணுமா, நாங்க மோனார்க் ஆஃப் மாசு, நாங்க மோனார்க் ஆஃப் டைம், மோனார்க் ஆஃப் பவர் எல்லாருமே இங்க தான் இருக்கோம், உங்க இஷ்டத்துக்குலாம் நாங்க பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அவங்க வெறுப்பேத்திட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க ஒரு கேம் மாதிரி அதை உருவாக்கி நாம எப்படி இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய ஈசிஸ் கடவுள் தான் சொல்லி கொடுத்துருப்பா. அங்க இருக்க மோனார்க்கு கிட்ட எல்லாம் நம்ம இந்த மாதிரி போய் அடிக்கலாம், இந்த மாதிரி போய் அடிச்சோம் அப்படின்னா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் எடுத்து லியோ கூட நம்ம அழிக்கலாம், நம்ம இப்படியே விளாண்டோம்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்படி பிளான் பண்ணி எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கும் போது தான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ லியோ வந்து அந்த மொத்த கேமையும் அடிச்சு துவம்சம் பண்ணி எல்லாரோட பிளானையுமே அப்படி நொறுக்கி தள்ளிட்டான். அங்க இருக்க எல்லா மோனார்க்கையும் அடிச்சு துவம்சம் பண்ணன அவங்களோட மேஜிக் பவர் அவங்களோட பிளானு எல்லாமே நாசமா போயிடுச்சு. அதை பார்த்து அந்த ஈசிஸ் கார்டுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணா இவன் குறுக்க பூந்து எல்லாத்தையுமே அழிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம கடுப்பாகி தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கண்டிப்பா திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும், ஓ அப்படியா அந்த ஈசிஸ் கார்டு தான் அந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றாளா, மோனார்க்கு இந்த மாதிரி ஐடியா கொடுத்து இங்க உலகத்தையே அவ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறா, அவளோட இந்த பிளானுக்கு தடையா இருக்கிற என்ன அவ கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அவ உள்ளங்கையில சின்ன விளையாட்டு பொம்மை மாதிரி என்னை வச்சு விளையாடலான்னு பாக்குறாளா, ஆனா அவ உள்ளங்கைக்குள்ள நான் விளையாட்டு பொம்மையா இல்ல, ஏன் உள்ளங்கைக்குள்ளதான் அவ விளையாட்டு பொம்மையா இருப்பா, அது அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது எல்லாத்தையும் இந்த பக்கம் நம்ம ஓட்டர்ஸ் போன்ல கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ பிளான் எல்லாத்தையுமே கேட்டுட்டு பிளாஷ்பேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்க தலையில தொங்கிட்டு இருந்தாங்க 2 பேரும், இப்படியே விட்டுட்டு போன என்ன அர்த்தம், எங்களை விட்டுட்டு போங்க, எங்க வெளியே விட்டுட்டு போங்க அப்படி சொல்லும்போது எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ விடணும் அவ்வளவுதானே விட்டுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சங்கிலி அவுத்து விட்டுருவான். அவங்க அப்படியே அந்த நெருப்பு குழம்புக்குள்ள விழுந்துருவாங்க. ஐயோ சுடுதே 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 அப்படின்னு சொல்லும்போது என்ன நல்லா இருக்கா ஃபன்னா இருக்கா, இது அப்படியே லாக் பண்ணிட்டு போனா இன்னும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மூடியை வச்சு டம்முன்னு மூடி விட்டுறான். அது எல்லாத்தையும் இந்த பக்கம் நம்ம ஓட்டர்ஸ் போன்ல கேட்டுட்டு இப்போ இங்க என்னடா நடக்குது, அவன் பாட்டுக்கு மூடி வச்சுட்டு போயிட்டான், அவங்க என்னன்னா எல்லா மோனார்க்கு கூடயும் டீலிங் போட்டிருக்கா அந்த ஈசிசி, மோனார்க் எல்லாருமே கண்டிப்பா படையெடுக்க வருவாங்க சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டர்ஸ் அப்படி பயந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கிரெயினை வச்சு அந்த மிகப்பெரிய திமிங்கலத்தை தூக்குறாங்க. அதை தூக்குனது எல்லாமே டிவியில் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் இங்க இருக்க அந்த முதல் கில்ல சேர்ந்தவங்க கிட்ட
இங்க பாருங்க லியோ தான் இதெல்லாம் பண்ணாரா, அவரோட சக்தி வச்சு தான் இங்க இருக்க இவ்வளவு பெரிய இதெல்லாம் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் கில்ல சேர்ந்த அந்த ஆல்பர்ட்னு இருக்கான் பாத்தீங்களா, அவங்ககிட்ட இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருப்பாங்க. அவனும் ஆமா லியோ தான் பண்ணாரு, ஆனா அந்த ஒயர்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எங்களோட மேஜிக் பொருள் தான், இதனாலதான் அந்த முதலையே தூக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, லியோ தான் எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாரா அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அவன் கடுப்பாயி, சும்மா இருங்கம்மா நீ, ஆனா லியோ லியோ லியோன்னு சொல்ற, எங்களோட முதல கில்ட பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா, எங்ககிட்ட எவ்வளவு மந்திர பொருட்கள் இருக்கு தெரியுமா, அது எல்லாமே ஹையர் குவாலிட்டி சேர்ந்தது, அதுக்கு முன்னாடி லியோலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிவியில பேசிட்டே இருப்பான். அதை இங்க நம்ம ஹீரோ செல்லுல லைவ்ல பாத்துட்டு இருப்பானா, லைவ்ல பாத்துட்டு என்னது அவன் என்ன மட்டம் தட்டி பேசுறானா, அவனை விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்படுவாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ செம கடுப்பாய் அவனை போய் என்ன பண்ண போறாரோ, என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். 2 பேத்துக்குள்ள மோதல் வரப்போகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், மற்ற கடவுள்லாம் இன்னும் மிச்சம் இருக்காங்க, அவங்களாம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட எப்படி மோத போறாங்க, நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போறான், இன்னும் நிறைய மோனார்க் இருக்காங்க, அந்த மோனார்க்லாம் இங்கே வந்து நம்ம ஹீரோவை எப்படி அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அந்த முதல் கில்ட சேர்ந்த கேப்டன் நம்ம ஹீரோவை மட்டம் தட்டி பேசினதை கேட்டு அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் எங்க என்ன சொன்னீங்க மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுக்கு அந்த முதல் கில்ட சேர்ந்த கேப்டன், என்னங்க நீங்க திருப்பி கேட்டுட்டு இருக்கீங்க, நல்லா தெளிவா சொல்றேன் கேட்டுக்கங்க, கத்தி சொல்றேன் கேட்டுக்கங்க, அந்த லியோ ஓவியஸ் கில்ட விட எங்களோட முதல் கில்டு ரொம்பவே சக்தி வாய்ந்தது, எங்க கிட்ட இருக்க மந்திர பொருட்கள்லாம் அவங்க கிட்ட இருக்காது, ஏன்னா எங்களோட மந்திர பொருட்கள் ரொம்பவே உயர்ந்த ரகம் கொண்டது. சவா கத்தி தொண்டையெல்லாம் வடிக்குது. சரி இப்போ நான் சொல்றதை கவனமா கேட்டுக்கங்க, நான் இப்போ அந்த ஓபிசஸ் கில்ட சேர்ந்த லியோக்கு அப்படி சேலஞ்சு கொடுக்குறேன். என்ன சேலஞ்சுனா, எங்களோட மந்திர பொருட்களுக்கும் அவனோட மந்திர பொருட்களுக்கும் சோடி போட்டு பார்க்கலாமா, சோடி அப்படி சொல்லும்போது, அதை கேட்டுட்டு கெவின் பின்னாடி ஹேலி ஸ்டீவ் எல்லாருமே இவனுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போர்ட்டல் ஓபன் பண்ணி, ஏய் இங்க பாரு, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு போட்டிக்கெல்லாம் கூப்பிட்டு இருக்காத, உன் போட்டிக்கெல்லாம் நான் வர மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு பின்னாடியே போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அது பார்த்து அவங்களாம் பயந்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்ததை பார்த்து அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் எல்லாருமே மைக்கை நம்ம ஹீரோ பார்த்து நீட்டிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ உடனே அந்த கேப்டனை பார்த்து, டேய் இங்க பாரு, உன்னை விட பெரிய வில்லங்கள்லாம் இருக்கானுங்க, பெரிய மான்சர்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் போய் போட்டு தரணும்டா, சும்மா உடனே சுத்தி வந்துட்டு இருக்க முடியாது புரியுதா, என்னோட மந்திர பொருளுக்கும் உன்னோட மந்திர பொருளுக்கும் சோடி போட்டு பார்க்கணுமா, இந்த சேலஞ்சுக்கெல்லாம் நான் வரல, இங்க இருந்து நான் கிளம்புறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது, உடனே இந்த கேப்டன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான், இல்ல இவனை விட்டுறக்கூடாது, லியோவை இங்க இருந்து போக விட்டுறக்கூடாது, ஏன்னா என்னோட கில்ல சேர்ந்த எல்லா மெம்பரும் வெப்பன்ஸ் சூப்பரா செய்வாங்க, மந்திர பொருட்களை செய்யறதுல அவங்களை அடிச்சுக்க முடியாது, இப்ப இவங்ககிட்ட எப்படியாச்சும் போட்டிக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருந்தவன் டக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்து, ஏய் லியோ நில்லு எங்க போற அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் அட யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அதுவும் நம்ம ஹீரோ போர்ட்டலை எப்படி க்ளோஸ் பண்றாரு பாருங்களேன், ஜிப்பு மாதிரி வச்சு க்ளோஸ் பண்றாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப நக்கல் தாங்க. அவன் உடனே நம்ம ஹீரோவோட அந்த ஈகோவை தூண்டி விடுறான் அந்த கேப்டனு. நம்ம ஹீரோ பார்த்து, டேய் நீ என்னை பார்த்து பயந்துட்டு தானே, போட்டிக்கு பயந்தவன்டா நீ அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவோட ஈகோ மறுபடியும் வெளியே வந்துடுது. அவனோட பிளான் சக்சஸ் ஆயிடுது. நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகி, யாரை பார்த்து என்ன சொன்னேன், போட்டி எங்க எப்போ என்ன டைமிங் மட்டும் சொல்றா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டிக்கு ஒத்துக்குவாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த முதல கில்டு பில்டிங்கு, அங்க பெரிய ஃபேக்டரியா இருக்கு, அந்த ஃபேக்டரியில தான் அந்த வெப்பன் செய்யற இடம்லாம் இருக்கு. அங்க எப்பவும் போல வெப்பன்லாம் அப்படியே நெருப்புல உருக்கி சுத்தில வச்சு அடிச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அங்க கேப்டன் வந்துட்டு, நான் லியோ கிட்ட ஒரு சேலஞ்ச் வச்சுட்டேங்க, இன்னும் ஒரு வாரத்துல இருக்கு அப்படி சொன்னோன்னே, அந்த சுத்தில வச்சு அடிச்சுட்டு இருந்தவர் இந்த கேப்டனை பார்த்து, ஆடா மக்கு பையில ஏன்டா இந்த மாதிரியான வேலையை பார்த்து விட்ட, உன்னை யார் இப்பெல்லாம் பண்ண தோணுது, உன்னை அங்க போக விட்டுருக்கவே கூடாது, மிதக்கும் சிட்டிக்கு நீ ஏன்டா போன அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிட்டு இருப்பான். உடனே என்ன மன்னிச்சிருங்க, வேற வழி இல்லை, நான் சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அங்க சுத்தில வச்சு அடிச்சிட்டு இருந்தவர், டேய் என்னடா பேசிட்டு இருக்க, நம்மளோட கில்டு பாஸே அவன் அடிச்சு துவம்சம் பண்ணி விட்டான், அவர் இப்ப எங்க போனாரு என்ன ஆனாருன்னே தெரியல, அப்படி இருக்கும்போது நீ வேற புதுசா ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருக்கேடா அப்படி சொல்லிட்டு போது, இவர் யாருன்னு பார்த்தா இவர் ஒரு டபுள்எஸ் ரேங்க் ஹண்டர். இவர் வந்து கடுப்பாயிட்டு இருப்பாரு, ஏன்டா இந்த மாதிரியான வேலையை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தா அங்க ஒரு செம்மறி ஆடு சிலை இருக்கும். அந்த செம்மறி ஆடு சிலையில இருந்து பயங்கரமான ஒரு மேஜிக் பவர் வெளியே வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு எல்லாருமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை பார்ப்பாங்க. திடீர்னு பார்த்தா அதுல இருந்து பயங்கரமான மேஜிக் பவர் வெளியே வரும். என்னன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லைங்க, முதல்ல கில்டோட காடு தான் இங்க வந்திருக்காரு. அவர் அந்த சிலைக்குள்ள வந்து, டேய் முட்டா பசங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் மூளை இருக்குதா இல்லையாடா அப்படின்னு சொல்லும்போது, அதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லா மெம்பரும், ஐயோ என்னாச்சு கடவுளை இங்க வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழுந்து அப்படி முட்டி போட்டு உட்காருவானுங்க. அப்ப அந்த சிலைக்குள்ள இருக்க கடவுள் இவங்க எல்லாருமே பார்த்துட்டு, அட பைத்தியக்கார நாயங்களா, நீங்க போய் ஏன்டா லியோ கூட போட்டி போட்டுட்டு இருக்கீங்க, லியோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்ட இந்த டெய்லரு, ஏங்க நீங்க எங்களை ரொம்ப அவமானப்படுத்துறீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, அது அந்த சிலையில நங்குன்னு ஒரு கொட்டு போட்ட மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசி விட்டுறான். உடனே அந்த கடவுள் கடுப்பாயி, டேய் என்னையே அசிங்கப்படுத்துறீங்களா, உங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியலையாடா, நீங்க போய் லியோ கிட்டேடா வம்பிழிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கத்திக்கிட்டே இருக்கும்போது, அங்க இருக்க கேப்டனும், ஐயா ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணீங்கயா, வர வழி இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, டேய் அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன்டா, அவங்ககிட்ட இருக்க அந்த டிவைன் மந்திர பொருட்கள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும்டா அப்படின்னு சொல்லும்போது, யோ நீ கடவுள் தானையா, ஏதாச்சும் ஒன்று பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொன்னோன்னே, மறுபடியும்
மறுபடியும் அந்த சிலையில நங்குன்னு கொட்டு வச்ச மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறானுங்க. அதை கேட்டு கடுப்பாய் அந்த கடவுள், என்கிட்டயே நீங்க ஹெல்ப் கேட்டுட்டீங்களா, அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். இன்னையிலிருந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் ஆரம்பிக்க போகுது. இந்த ஸ்பெஷல் ட்ரைனிங்ல நான் என்னென்ன சொல்றேனோ எல்லாருமே கத்துக்கணும் அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு அங்க இருக்க மத்தவங்க எல்லாம், என்னது கடவுளே ட்ரைனிங் கொடுக்க போறாரா அப்படி சொல்லிட்டு ஆச்சரியத்துல வாயை பொளந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த கடவுள் அங்க இருக்க எல்லாருமே பார்த்துட்டு, டேய் இப்ப இருந்து நீங்க குளிக்க போக கூடாது, தூங்க போக கூடாது, பல்லு விளக்க போக கூடாது, பாத்ரூம் கூட போக கூடாது, நான் சொல்லி தரத கவனமா கத்துக்கணும் அப்படி சொல்லும்போது சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த கடவுள், ஆமா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்காம விட்டுட்டேனே, அந்த போட்டி எப்போ அப்படின்னு கேட்டோன்னே, அந்த போட்டி இன்னும் ஒரு வாரத்துலங்க அப்படி சொல்லும்போது, அதை கேட்ட இந்த கடவுளும் ஆடங்கொய்யால அப்படி சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹவாயில நம்ம ஹீரோட பில்டிங் முன்னாடி நின்று இருப்பான். அங்க இருக்க ஓட்டர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட, என்னப்பா நீ அவங்களோட அந்த ஆஸ்திரேலியா இடத்துலயே போய் போட்டிக்கு ரெடியாரன்னு சொல்லிட்டியா, அவங்க கூட அங்க போய் போட்டி போட போறியா அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோவும், அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்ல, அதனால நான் பாத்துக்கிறேன், பெரிய பெரிய விஷயத்தையும் அசால்ட்டா பாத்துக்கிறேன், இது ஒரு சிம்பிள் மேட்ரு, நான் பாத்துக்கிறேன் விடு அப்படி சொல்லும்போது, அதுவும் கரெக்டு தானே, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ பாத்துக்குவே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல மிகப்பெரிய அந்த திமிங்கலத்தை கொண்டு வந்துருப்போம். அந்த ஆக்டோபஸ் திமிங்கலம் மட்டும் இல்லாம அந்த புல் கில்டோட கடவுளோட அந்த சிம்மாசனம், இது ரெண்டுத்தையும் நம்ம ஹீரோ இந்த ஹவாய் பில்டிங்க்கு கொண்டு வந்துட்டு இருப்பான். இதை வச்சு நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்னோட கனவை நான் நிறைவேற்ற போறேன். என்னோட கனவு என்னன்னு தெரியுமா, பார்த்து சாக்காக போறடோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை பத்தின ஒரு கனவுன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படி என்ன கனவா இருக்கும், நீங்களும் அதை கண்டிப்பா பார்க்க போறீங்க. அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா வரும், மிஸ் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த கனவு என்னன்றது செம ஃபன்னா இருக்க போகுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இங்க மேச ராசியோட கடவுள், அந்த மங்குசு மண்ணை இருக்கான் பாத்தீங்களா, அவனோட கடவுள் தான். அந்த கடவுள் ஏதோ ஒரு விண்வெளியில் நின்றுட்டு இங்க எல்லாமே கை மீறி போயிட்டு இருக்கு. போற பக்கம் பார்த்தா இங்க இருக்க எல்லா கடவுளோட சிம்மாசனம் எல்லாமே காணாம போயிரும் போல இருக்கு. உடனே இதை தடுத்தாகணும். நான் பூமிக்கு போற வழியை உங்களுக்காக திறந்து விடுறேன், நீங்க அங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு அங்க இருக்க அந்த கடவுள் இருக்கான் பாருங்க, இவன் பேரு ஜேடு. இந்த ஜேடு மேச ராசியோட அந்த கடவுள் என்ன பண்றான், போர்ட்டல் ஓபன் பண்ணி சில மான்ஸ்டரை பூமிக்கு கொண்டு வந்துட்டு இருக்கான். இவனும் ஏதோ ஒரு வில்லங்கத்தனமான ஒரு வேலையை பார்க்க போறான். அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா அங்க நம்ம ஹீரோ வெப்பன் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு, இந்த ஹெலிகாப்டர் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொம்மை வச்சு விளாண்டுட்டு இருப்பான். அங்க வந்த ஓட்டர்ஸ், என்னடா ஏதோ வெப்பன்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா ஏதோ ஹெலிகாப்டர் பொம்மை வச்சு விளாண்டுட்டு இருக்க, இங்க பாரு சிசிடிவி கேமரா வச்சு நான் ஒன்று எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸ் நம்ம ஹீரோட்ட அந்த மொபைலை காட்டும் போது, அப்படியே இந்த பக்கம் அந்த முதல் கிட்ட சேர்ந்தவனுங்க அந்த செம்பரியாடு சொல்றது கேட்டுட்டு, சரிங்க இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமா அப்படி சொல்லிட்டு அவனுங்க நெருப்பு குழம்பு வச்சு கிண்டுறது என்ன, வேலை பார்க்கறது என்ன, எல்லாருமே தீயா வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. புரிஞ்சுது, இதை பண்றேன் அதை பண்றேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கடவுள் முதல் கில்டு கடவுள், டேய் அந்த டிவைன் மந்திர பொருட்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு உருவாக்கணும், நீங்க உங்களோட அனுபவத்தை வச்சு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே வச்சு உருவாக்கணும், புரியுதா அப்படி சொல்லும்போது, புரியுது விட மாட்டோம் அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டு அவனுக்கு ரொம்ப கடுப்பா வேலை பார்த்துட்டு இருப்பானுங்க. அது எல்லாமே நம்ம ஹீரோங்க மொபைலை பார்த்துட்டு யாரா அவனுங்க பைத்தியக்காரனா இருக்கானுங்க, இவ்வளோ சீரியஸா வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க, இதெல்லாம் ஒரு விஷயம்ட்டு அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு ஓட்டர்ஸ், என்னப்பா இதெல்லாம் பார்த்தா நீ ஏதாச்சும் பண்ணுவேன்னு பார்த்தா அசால்ட்டா பேசிட்டு இருக்க அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ, அட போடா எனக்கு வேற வேலை இருக்கு, இது ஒரு விஷயமா, எவ்வளோ பெரிய மோனார்க்கெல்லாம் நான் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படி சொல்லும்போது, அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம யுகா அவளோட அந்த ஈட்டியை வச்சு யாரோ ஒருத்தவங்க அட்டாக் பண்ண போறா. சும்மா அந்த ஈட்டியை ஒரு எருவா பாருங்க, அது செம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கும். அங்க யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜே தான் அங்க நிக்கிறான். அவனோட அந்த டெமி கார்டு பவர் யூஸ் பண்ணி அந்த ஈட்டியை தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதே நேரம் அவன் கையை வந்து ஒரு சாட்டை வந்து பிடிக்கும். என்னன்னு பார்த்தா அது துலாம் ராசியோட பவர் தான். அங்க நம்ம கல்லியை நிக்கிறா. இவங்க 3 பேர் ஜாலியா சண்டை போட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஜே ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம ஜே கிட்ட லைஃப் கார்டு பவர் இருக்கு. அது மூலமா 2 பேர் அட்டாக் பண்ணாலுமே 2 பேரோட பவர் அப்படி தடுத்து நிப்பாட்டி தம்சம் பண்ணிடுறான். அதை பார்த்து 2 பேர் சாக்கானாலுமே உடனே நம்ம ஜே, என்னோட இந்த லியோங்களோட பவர் என்கிட்ட கொடுத்தனால ரொம்ப சூப்பரா இருக்கு, நாளுக்கு நாள் நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருமை பத்திக்கிட்டே இருப்பான் நம்ம ஜே. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இந்த மாதிரி சண்டை நடந்தது, இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே அங்க அந்த செக்ரட்டரி பைபிள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜே சொல்லிடுவான். அதை கேட்டு அந்த செக்ரட்டரி, டே இதெல்லாம் சும்மா சும்மா பைபிள் எழுதிட்டு இருக்க முடியாதுடா, இதெல்லாம் ஒரு விஷயமாடா, எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அதை கேட்டு ஜெயமும், ஏன்டா இந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்க, நீ கஷ்டப்படுறியா, நாங்களாம் எத்தனை மான்சஸ் கூட சண்டை போடுறோம், எத்தனை வில்லன்க வரானுங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம், நீ என்னன்னா சும்மா எழுதுறதுக்கு இவ்வளவு பில்டப் பண்ற அப்படின்னு சொல்லும்போது, படாருன்னு நம்ம யூகா பின்னாடி வந்து தலையிலேயே ஓங்கி ஒரு கொட்டி கொட்டிட்டு, என்னடா உங்ககிட்ட கொஞ்சம் பவர் வந்தோன்னா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, கொஞ்சம் கண்ட்ரோல் ஆறு, இந்த அளவுக்குலாம் எமோஷனல் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூகா ஜே தலையிலே கொட்டி திட்டிட்டு இருப்பா.
அதனால இந்த பக்கம் யார் வராங்கன்னு பார்த்தா அங்கே ஒரு 3 கடவுள் வருவாங்க. அதாங்க அந்த 3 பிரதர்ஸு. அவங்க அங்கே வந்து, ஆமாம் யூகா சொல்கிறது கரெக்டு தான் தம்பி. ஆமாம் நீங்கள் என்ன ட்ரைனிங் எடுத்துருக்கீங்களா? உங்கள் ட்ரைனிங்லாம் அதையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். நாங்கள் 3 பேர் சேர்ந்து உங்க கூட ட்ரைனிங் எடுக்க போகிறோம். இதுக்கப்புறம் தான் உண்மையான ட்ரைனிங் ஆரம்பிக்க போகுது. என்ன கண்ணுங்களா வரீங்களா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அங்கே நம்ம யூகா, கள்ளி, அப்புறம் நம்ம ஜெய் இவங்க எல்லாருமே புரியுது பேசிட்டே இருக்க வேண்டாம் வாங்க சண்டே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரைனிங் ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது சும்மா மரண மாசம் இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருப்போம். இங்க நம்ம ஹீரோவும் ஓட்டர்ஸும் அதை தூரத்துல இருந்து பார்ப்பாங்க பாருங்க. ஏதோ கொலாயடி சண்டை மாதிரி சும்மா உள்ள பூந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னடா இவனுங்க ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த பக்கம் அந்த மிகப்பெரிய அந்த புல் கில்டோட அந்த சிம்மாசனம் இருக்கும். அதுக்கு மேல அந்த பிளாக் டிராகன் அப்படியே மேலே ஏறி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்குமா. அதை பார்த்துட்டு இங்கே நம்ம ஹீரோவும் டேய் அந்த பிளாக் டிராகன் ரொம்ப தொலை பண்ணிட்டு இருக்கடா. அவன்கிட்ட இவான் குரூகரா பபுல்கம் மாதிரி மின்னுட்டுன்னு கொடுத்தா அதை அப்படியே வெளியே துப்பிடுச்சு தூங்கும்போது அவன் எஸ்கேப் ஆயிட்டான். இப்போ என்னன்னா இதுக்கு இந்த சிம்மாசனம் வேணுமா? இங்க பாரு ஒழுங்கு அங்கேருந்து இறங்கிடு இல்லை அவ்வளோதான் உடனே அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினோன்னே அதை கேட்டு அந்த பிளாக் டிராகன் ரொம்ப கோவப்பட்டு அதை வாயை பொழந்து அதோட அந்த ஃபயர் பிரெத்தை விடுபாருங்க. அது செம்ம ஃபயரு. அதுலேருந்து வெளியே வந்து தூரமாக போய் அடிக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஓட்டர்ஸும் வாயை பொழந்துட்டு நீ அந்த சேர் மேலேயே உட்காந்துக்கப்பா தெரியாமல் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க. செம்ம காமெடியாக இருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஸ்கார்பியன் கில்டு பில்டிங்ல நம்ம ஹேலி உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹேலி முன்னாடி இருக்க அந்த டெமிகார்டு கிட்ட அந்த பாதாளம் காடோட அந்த உடம்பும் அந்த சேரும் நம்ம லியோட இடத்துக்கு போயிடுச்சா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த டெமிகார்டும் ஆமா நீங்க சொல்றது கரெக்டு தான் அப்படி சொல்லும்போது உடனே நம்ம ஹேலி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பா. அப்படின்னா பூமிக்கு எனக்கு தெரிஞ்சு 6 மோனார்க்கு வந்திருப்பாங்க. அதுல டைமு, குழப்பம், மறதி, அப்புறம் அந்த மாஸ், அப்புறம் சோம்பேறி, அப்புறம் பாதாளம். இதுல அந்த மாசும் பாதாளமும் செத்து போயிட்டாங்க. இன்னும் டைமு, அப்புறம் அந்த குழப்பம், மறதி இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்போ வர போகிறாங்க? இவங்க எப்படி மொத்தமாக அட்டாக் பண்ண போகிறாங்களா? என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படி சொல்லும்போது அதெல்லாம் கேட்டுட்டு இந்த டெமிகார்டு நீங்கள் ரொம்ப குழம்பாதீங்க. லியோ அதை கண்டிப்பாக சமாளிப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மோனார்க் ஆஃப் மாஸை கொன்னது அவராக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் ஆமாம் அப்படின்னா அடுத்து யார் வர போகிறாங்க? அவர் எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருப்பார் அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா பக்கத்தில் அவள் ஒரு மிரர் வச்சிருப்பா. அதில் நம்ம ஹீரோ வீடியோ கால் பண்ணியிருப்பாரு. ஹேலி இருக்கியா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அதை பார்த்துட்டு உடனே ஹேலி என்னது லியோ டக்குன்னு ஃபோன் பண்ணிட்டாரு. எங்கேருந்து ஃபோன் பண்ணாரு? எப்படி ஃபோன் பண்ணாரு? ஐயோ மூஞ்சில் பவுடர் வேற கம்மியாச்சே, லிப்ஸ்டிக் இருக்குதா? ஐயோ லிப்ஸ்டிக் எங்கே அப்படி சொல்லிட்டு அவன் மேக்கப் பண்ணிட்டு இருப்பா. அதை பார்த்து இந்த டெமிகார்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாது. அவன் மேக்கப்பெல்லாம் போட்டு நம்ம ஹீரோ கிட்ட வீடியோ காலில் வந்து சொல்லுங்க லியோ எது கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நம்ம ஹீரோ உடனே ஹேலி கிட்ட ஹேலி வேணா வரியா நம்ம 2 பேரும் அவுட்டிங் போகலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பாரு. இங்கே பார்த்தா வீடியோ கால் கூட கிடையாதுங்க, ஆடியோ கால் தான். ஆடியோ காலுக்கு எதுக்கு இவ்வளவு பயங்கரமாக மேக்கப் போட்டு வந்தான்னு தெரியல. இருந்தாலும் இது ரொம்ப ஓவரா இல்லை. நம்ம ஹீரோ ஹேலியை அவுட்டிங் கூப்பிட்ட உடனே அதை கேட்டு ஹேலிக்கு மூக்குலேருந்து ரத்தம் வந்து என்னது என்ன அவுட்டிங் கூப்பிட்றாரா நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படி சொல்லிட்டு அவளுக்கு மூஞ்சி ஃபுல்லாக செவந்து வெக்கமாக ஆயிரும். நம்ம ஹீரோவோட ஹவா ஹெட் குவார்டர்ஸ் பில்டிங் முன்னாடி நம்ம ஹேலி சும்மா செம்மையாக ட்ரெஸ்ஸிங் போட்டு மேக்கப்லாம் போட்டு அழகாக வந்து நிற்பா. இந்த ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக லியோவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் அவுட்டிங் போகிறோம், இதெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கலையே. நடந்துருச்சு ஐயோ இதை யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு ஐயோ ஆண்டவா அப்படி சொல்லிட்டு வானத்தை பார்த்துட்டு இருப்பா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல யாரோ வந்து நிற்பாங்க. லியோ வந்துட்டீங்களா உங்களுக்காக அப்படி சொல்லிட்டு வாய்ப்பு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அங்கே நம்ம கெவின், ஜே, யூகா, கல்லின்ற மாதிரி ஒரு கூட்டமே வந்து நிற்கும். அதை பார்த்து அவளுக்கு நீங்க எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய் பார்த்துட்டு இருக்கும்போது உடனே நம்ம ஹீரோ பின்னாடி வந்து எல்லாரும் வந்துட்டீங்களா சரி வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லணும். அதை கேட்டு கேள்வி நீங்கள் என்ன மட்டும் அவுட்டிங் கூப்பிடலையா எல்லாருமே கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எல்லாரும் தான் கூப்பிட்டேன் சரி வாங்க போகலாமா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஹேலிக்கு மூஞ்சே இருக்காது. லியோவை என்ன சொல்கிறது அப்படி சொல்லி கடுப்பாயிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு சரி வாங்க நம்ம உடனே ஆஸ்திரேலியாவுக்கு போகலாம். ஆஸ்திரேலியாவுக்கு யாராச்சும் ஃபீலிங் தெரியுமா? தெரிஞ்சாலும் பரவாயில்ல தெரியலனாலும் பரவாயில்ல வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுறான். அங்கே தானே அந்த முதல கில்டை சேர்ந்த பில்டிங் இருக்குது. அங்கே தான் போட்டி நடக்க போகுது. அங்கே நம்ம ஹீரோ போனதுக்கப்புறம் அந்த முதல கில்டோட கடவுள் இருக்கார் பாருங்க. அந்த கடவுள் இந்த மாதிரி இந்த வெப்பன்லாம் வச்சுட்டு சுத்தில வச்சு அடிச்சிட்டு இருப்பாரு. அட பைத்தியக்கார நாய்களா இந்த வெப்பனை வச்சுட்டு எப்படா நீங்க லியோ கூட போட்டி போட ரெடியா? நீங்க உங்கெல்லாம் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் வருவாரு. அந்த கடவுளோட பேரு உள்னோ. அந்த உள்னோ கடவுள் கடுப்பாயிட்டு இருப்பாரு. இதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, லியோவோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கும், இந்த வெப்பனை வச்சு அவனை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு அந்த மேசராசி கடவுள் இருக்கான் பாருங்க, அவன் அங்க வரான். அங்க வந்துட்டு அங்க இருக்க அந்த முதல கில்டு கடவுளை பார்த்து என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க, உங்க டோத் பீஸ்ல உப்பு இருக்கா, உங்களோட கோபத்துக்கு காரணம் அந்த லியோ தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது அதை கேட்டு அந்த கடவுள் கடுப்பாயி டேய் ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு கடுப்பேத்திட்டு இருக்காத அப்படின்னு சொன்னோன்னே அந்த மேசராசி கடவுளும் ஏன் இவ்வளவு கோபப்படுற, இந்த கோபத்தை வச்சா நீ லியோவை தோக்கடிக்கலாம்னு நினைக்கிற,
அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொன்னோன்னே அது கேட்ட அந்த உள்நோ கடுப்பாயி டேய் நான் ஒரு அளவுக்கு தான் பேசிட்டே இருப்பேன் கடுப்பாயிட்டேன் அவ்வளோதான் ஒழுங்கா கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படும் போது உடனே அந்த மேசராசி கடவுள் இங்கே பாரு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நீ ஏன் கூட சேர்ந்துரு நம்ம 2 பேரும் சேர்ந்து லியோவை தோக்கடிக்கலாம் நம்ம 2 பேரும் மட்டும் இல்லடா பேராசை கடவுள்கள் நான் நிறைய பேரை கூட்டு வந்திருக்கேன் இவனுங்கெல்லாம் ரொம்ப பேராசை பிடிச்ச கடவுள்கள் இவனுங்க வந்தானுங்க அவ்வளோதான் லியோவை கண்டிப்பாக தோக்கடிப்பானுங்க என்ன சொல்ற சேர்ந்துக்கிறியா இல்லையா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அங்கே இருக்க அந்த வல்னோவும் ஓ அப்படியா ஆமாம் அந்த லியோ பயங்கரமாக வெப்பன் செய்வான் அவன் என் முன்னாடி வந்து நின்னா அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் நீ சொல்கிறதும் நல்ல ஆஃபர் மாதிரி தான் தெரியுது சரி இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே நான் சொல்கிறத மட்டும் மூடிட்டு பண்ணு வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அந்த மேசராசி கடவுள் சொல்லுவான் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா இங்கே இருக்க அந்த டெய்லரு வெப்பன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான் இருந்தாலும் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது எல்லாமே உடஞ்சு போயிட்டு இருக்கும் அப்போ அங்கே செம்பரி ஆட்டு சிலையிலேருந்து கடவுளோட சக்தி வெளியே வரும் அது ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து டெய்லர் இருக்கான் பாருங்க கேப்டன் அவனோட உடம்புக்குள்ளே போயிடும் யாரு அந்த வல்னோ கடவுள் தான் அந்த கடவுள் ஸ்ட்ரெயிட்டாக டெய்லரோட உடம்புக்குள்ளே போயிட்டு ஏய் உங்களெல்லாம் நம்மனா வேலைக்கே ஆகாது இதுக்கப்புறம் நானே இறங்கி எல்லா வேலையும் செய்கிறேன்டா ஆரம்பிக்கலாமா நான் சொல்கிறத செய்யுங்கடா அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பயங்கரமாக நெருப்பெல்லாம் போட்டு சுற்றில வச்சு அடித்து பயங்கரமாக வெப்பன் பண்ணிட்டு இருப்பானுங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க டீம்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா ஸ்டேஜ் ட்ராமா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா வாழை எடுத்து சும்மா பேடாஸ்மான்ற மாதிரி வெப்பன் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படியே கட்டுறான் இந்த பக்கம் நம்ம ஜே யூகா இவங்க எல்லாருமே ஸ்விம்மிங் பூலில் குளிச்சு விளாண்டுட்டு இருக்காங்க ஜாலியாக அதே நேரம் இந்த பக்கம் விட மாட்டான்டா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெப்பன் பண்ணுறானுங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க டீம் எல்லாருமே செல்ஃபி எடுத்து விளாண்டுட்டு இருக்கானுங்க இப்படி மாறி 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 அவனுங்க கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தா இந்த பக்கம் இவங்க ஜாலியாக டூர் வந்த மாதிரி விளாண்டுட்டு இருப்பானுங்க அப்படியே கட் பண்ணா அந்த போட்டி நடக்கிற நாள் வந்துடுது அங்கே சுற்றி பெரிய கிரவுண்டு ஆடியன்ஸ் நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க அங்கே இருக்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற ஒருத்தர் இன்னைக்கு போட்டி ஆரம்பிக்க போகுது இங்கே முதல் கில்டை சேர்ந்த அவங்களோட வெப்பனை செய்கிறவங்க வந்துட்டாங்க அடுத்ததாக வரப்போகிறது ஓபிசஸ் கில்டை சேர்ந்த எல்லாரும் வரப்போகிறாங்க இவங்க 2 பேருக்கும் போட்டி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த முதல் கில்டை சேர்ந்தவனுங்க நாங்கள் தூங்கவும் இல்லை பாத்ரூம் போகவும் இல்லை ஏன் பல்லு கூட வளர்க்கல வாயை திறந்தா நாருது இன்னைக்கு நாங்கள் தான்டா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது முதல் கில்டை சேர்ந்தவங்க முதல்ல வாய மாதிரியே நாத்தம் பிடிச்ச மாதிரி வந்திருக்காங்க அடுத்ததா ஓபிசஸ் கில்டை சேர்ந்த லியோவோட டீம் தான் வரணும் அவங்க எங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே காத்து வீசிட்டு இருக்கோம் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க டீம் யாருமே வந்திருக்க மாட்டாங்க என்னாச்சுப்பா யாரையுமே காணும் அப்படி சொல்லிட்டு பார்த்தா அப்படியே இந்த பக்கம் நல்லா ஊர் சுத்திட்டு போட்டிக்கு வராம எல்லாருமே கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க அட என்னடா அவனுங்க ஹேங் ஓவரை விட பயங்கரமா இருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு எல்லாருமே ஆளாளுக்கு ஒவ்வொரு தேசத்துல படுத்திருக்கானுங்க ஊர் சுத்திட்டு செம்ம பண்ணு அங்க டக்குன்னு பார்த்தா நம்ம ஹேலி கண்ணை முடிச்சிட்டு ஐயோ லேட் ஆயிடுச்சு டே சீக்கிரம் இருந்தீங்களா என்னடா போட்டி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சட்டை போடாம படுத்து தூங்கிட்டு இருப்பானா அதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹேலி இப்போ நார்மலா நம்ம லுக்குக்கு தெரியுதா இப்போ நம்ம ஹீரோ அப்ப ஹேலியோட அந்த ஃபில்டர் வெர்ஷன்ல நம்ம ஹீரோ எப்படி தெரியுவானா நல்லா ஜொலிக்கும் மின்மினுக்கும் நம்ம ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமா தெரியுவான் அதை பார்த்து ஹேலி அடடே இவ்வளோ அழகா இருக்கானே நான் எப்படி எழுப்புறது கட் பண்ணா பிளாஷ்பேக் இந்த போட்டி நடக்கிறதுக்கு முந்தின நாள் நைட்டு அங்கே ஹோட்டல் ரூமில் எல்லாருமே ஜாலியாக டிவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கேருந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணி நான் ஹவாயில் இருக்கிற என்னோட பில்டிங்கு போகிறேன் அங்கே போய் ஒரு சின்ன வேலை நைட்டு ஃபுல்லாக செஞ்சு முடிச்சோன்னா காலைக்கு போட்டிக்கு போய்க்கலாம் நீங்கள் இங்கே ஜாலியாக தூங்குங்க இல்லை என்ஜாய் பண்ணுங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் நான் உங்களை காலையில் எழுப்பி போட்டிக்கு கூட்டு போகிறேன் நீங்கள் ஜாலியாக இருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவான் அதை பார்த்துட்டு ஹேலியும் நீங்கள் என்ன எழுப்புவீங்களா சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு ஹேலியும் நம்ம ஹீரோ எழுப்புறதுக்காக சந்தோஷப்பட்டு இருப்பா இவங்க தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஓட்டர்ஸ் அப்படி கிளாஸை கொண்டு வந்து என்ன அடுத்த ரவுண்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் அவங்க காலையில் எந்திக்கவே முடியல ஏன்னா நம்ம ஹீரோ எழுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையா இருந்திருக்காங்க அப்படியே அந்த பிளாஷ்பேக் முடிஞ்ச உடனே நம்ம ஓட்டர்ஸ் நம்ம ஹீரோ பிடிச்சி குலுக்குவான் டேய் எங்களை எழுப்புறேன்னு சொன்னியாடா ஏன்டா இப்படி தூங்கிட்டு இருக்க போட்டிக்கு போகணுமாடா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து எந்திரிச்சிட்டு இருப்பாங்க அங்க நம்ம அப்படி வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஜன்னல் திறந்து என்ன திடீர்னு வானம் அப்படி இருட்டாகுதே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஓட்டர்ஸ் வாயை பொழப்பான் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் போட்டி நடக்கிற இடத்துல எங்க போனாரு ஆபீசர் கில்ட சேர்ந்த லியோ அவர் இன்னும் 1/2 மணி நேரத்துல இங்க வரல அப்படின்னா இங்க வெற்றி பெற்றவரா இந்த முதல் கில்ட சேர்ந்தவர் தான் அப்படி சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் அந்த வல்னோ கடவுள் அந்த டெய்லரோட உடம்புக்குள்ள இருக்காரு அவர் சொல்லிட்டு இருப்பாரு இங்க லியோ வந்திருக்கணுமே ஆனா ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆடியன்ஸோட கூட்டத்துக்கு நடுவில் தான் அந்த மேசராசியோட கடவுள் அந்த கழுட்டு போய் உட்காந்துட்டு இருப்பான் அவன் உட்காந்துக்கிட்டு லியோ உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் சீக்கிரவா அப்படி சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கானா அந்த பேராசை கடவுள் எல்லாம் வேற டைமென்ஷன் இந்த கூட்டம் தான் பாத்தீங்களா அவங்க எல்லாம் நம்ம ஹீரோ லியோவை அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருப்பான் அப்ப அந்த பேராசை கடவுள்லாம் அந்த வயசான மேசராசி கடவுள்கிட்ட போய் டேய் லியோ எங்கடா நாங்க சீக்கிரமா அட்டாக் பண்ணணும் எங்களுக்கு ஏதாவது சிம்மாசனம் கொடு நாங்களும் கடவுளா மாறணும் எங்களுக்கு கடவுளோட சக்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அடமுடி
முடிச்சுட்டே இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த மேசராசி கடவுள், டேய் அமைதியா இருங்கடா, நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, அதை கேட்டு அந்த பேராசை கடவுள், இல்ல நாங்க உடனே கடவுள் ஆகணும், அங்க ஒருத்தன் இருக்கால அவனை அடிச்சு நான் கடவுளோட சக்தியை எடுத்து நான் கடவுள் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க முதல் கில்ல சேர்ந்த வல்னோவை அட்டாக் பண்றதுக்காக அப்படி பறந்து போயிட்டு இருக்குங்க. அதை பார்த்துட்டு அங்க இருக்க டெய்லர் உடம்புக்குள்ள இந்த வல்னோ ஸ்வாட எடுத்துட்டு ஓங்கி ஒரு அடி, அது எல்லாத்தையுமே பீஸா வெட்டிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் மேசராசி கில்டு கிட்ட இந்த மாதிரி சம்பவம் நடந்த உடனே முதல்ல கில்ட சேர்ந்த வல்னோ அங்க இருக்கிற மேசராசி கடவுள் கிட்ட, டே பைத்தியக்கார நாயே இவனுக்கு எதுக்குடா எங்களை அட்டாக் பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுக்கு அந்த மேசராசி கடவுள், டே நான் என்னடா பண்ணேன், இவனுங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிட்டானுங்களா, சொல்றதை கேட்கவே மாட்டானுங்க, இருந்தாலும் பரவாயில்ல என்னோட சக்தியை யூஸ் பண்ணி இவனை அழிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேசராசி அவனோட மிகப்பெரிய ஸ்வாட் சக்தியை யூஸ் பண்ணி, அதாவது காட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி மேல இருந்து நிறைய ஸ்வாட வர வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அதை பார்த்துட்டு அந்த வல்னோ காடு, டே பைத்தியக்கார நாயே இங்கேயாடா உன்னோட காட் ஸ்கில் பவரை யூஸ் பண்ணுவே, வேண்டாண்டா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வேற வழியில இதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த மிகப்பெரிய கத்தி எல்லாத்தையுமே கீழே கொண்டு வந்துட்டே இருப்பான். திடீர்னு பார்த்து அந்த கத்தி மேல ஃபயர்லாம் பட்டு வெடிச்சு சதறி அங்க எல்லாமே அந்த கத்தி எல்லாமே உடஞ்சு கீழே விழுந்துரும். ஆனா என்னதுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மேல பார்ப்பாங்க. மேல பார்த்தா தான் தெரியும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சும்மா பாக்குறதுக்கு வெறித்தனமா இருக்கு ஒரு வார்ஷிப்பு. ஐயோ என்னமா இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும் போது அங்க நிக்கிறது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ லியோ, ஓட்டர்ஸ், அப்புறம் ஸ்மைல் தான். இவங்களாம் அப்படி கூலா கூலிங் கிளாஸை போட்டுட்டு டாப் கன் படத்துல வர அந்த சூட்டை போட்டு நிற்பாங்க. டாம் குரூஸ் நடிச்ச டாப் கன்னு தான். அப்படி சொல்லி மியூசிக் போடும்போது ஓட்டர்ஸ் உடனே, ஏய் அது மிஷன் இம்பாசிபிள் மியூசிக்டா, இது டாப் கன்ரா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ அப்படியா டாப் கன் மியூசிக் தெரியும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ ஸ்டைலா நிப்பாரு. பாக்குறதுக்கே கோலம் மாசா இருக்கும். இதுதான் நம்ம ஹீரோவோட அந்த கனவா? ஆமாங்க இதுதான் நம்ம ஹீரோவோட கனவு. இந்த மாதிரி ஒரு வார்ஷிப்பை கிரியேட் பண்ணணும் தான், அதாவது தானஸோட வார்ஷிப் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு பயங்கரமான வார்ஷிப்பு. அப்படியே கட் பண்ண அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு வெளியே பார்த்தா அதான் அந்த கடைக்காரன் நிக்கிறாங்க. விருகக்குள்ளே சேர்ந்தவன் இவன் தான். அந்த மந்திர பொருட்கள் எல்லாமே வச்சிருப்பான் அந்த கடைக்காரன். ரொம்ப எபிசோடுக்கு அப்புறமா இங்க தான் வந்திருக்கான். இவன் தான் இங்க ஜட்ஜாவே வந்திருக்கான். அந்த மந்திர பொருட்கள்லாம் எது ரொம்ப சக்தி வந்தது எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு ஜட்ஜிங் மார்க் கொடுக்கறதுக்கு தான் இவன் இங்க வந்திருக்கான். இவன் இங்க வந்துட்டு அந்த இடத்த பார்த்த உடனே இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தா நம்ம ஹீரோட அந்த மிகப்பெரிய வார்ஷிப்பும் அந்த மேசராசி கடவுளோட மிகப்பெரிய ஸ்வாட் எல்லாமே கீழே சொருவி இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்க அந்த விர்கோ கில்ல சேர்ந்த கடைக்காரன், டைனோசரு, மிகப்பெரிய காரு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, ஆட்டோமொபைல்ஸு, மிஷன் இம்பாசிபிள் காரு, இந்த மாதிரி நிறையா மெக்கானிக் விஷயங்கள் எல்லாமே மனுஷங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். ஆனால் லியோ இப்போ எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்துற மாதிரி பயங்கரமான ஒரு பேட்டில் ஷிப்பே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த பேட்டில் ஷிப்பு கண்ணுலேருந்து வந்து அட்டாக் பண்ணி ஸ்வாட் எல்லாத்தையுமே ஒட்டச்சு தள்ளிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ சும்மா டாப் கன் சூட்டை போட்டு வாயில தம் வச்சுட்டு சும்மா ஸ்டைலா நின்று இருப்பாரு. அப்படியே கண்ணாடி இறக்கிட்டு கீழே பார்த்தா அந்த மேசராசி கடவுள் இருப்பான். அதனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, ஓ இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கெல்ட்டு பைய தானா, இந்த கெல்ட்டு பயலுக்கு வர வேலையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த மேசராசி கடவுள் அங்க இருக்க அந்த பேராசை கடவுள் கிட்ட, டே பைத்தியக்கார நாய்களா போங்கடா, அங்க மேல நிக்கிறான் பாரு அவன் தான் லியோ, அவனை போய் அட்டாக் பண்ணுங்க, அவனோட அந்த கோட்டையை பிடிங்க, அவனோட சிம்மாசனம் பெரிய சிம்மாசனம், நீங்க கடவுள் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அவனை அட்டாக் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போகும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, ஓ நீங்க என்ன அட்டாக் பண்றதுக்காக இங்க வந்திருக்கலாம் ஆனா என்கிட்ட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த வார்ஷிப்ல இருந்து கன்னை ஓபன் பண்ணி ஃபயர் பண்ண ஆரம்பிப்பான் பாருங்க. அங்க இருக்க அந்த கடவுள் அந்த பவர் எல்லாம் பேராசை கடவுள் மேல வந்துட்டு இருக்கும்போது அந்த ஃபயர் அதுக்கு மேல பட்டு சும்மா தெரிச்சிட்டு இருக்கும். சும்மா ஒவ்வொரு ஃபயரும் அந்த அளவுக்கு செம பவர்ஃபுல்லா இருக்கும். அப்படி இந்த பக்கம் கீழே அந்த உள்நா கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கும் போது அங்க மிகப்பெரிய ஸ்வாடு மேல பட்டு அந்த ஸ்வாட் எல்லாம் உடஞ்சி தெரிச்சிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த இவன் மேசராசி கடவுளும் ஐயோ இங்க என்ன நடக்க போகுது இல்லையே பயந்துட்டு இருப்பான். அது நேரம் அந்த மேசராசி கடவுள், டேய் நீ என்னையும் அட்டாக் பண்ண பாக்குறா அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ மறுபடியும் அவனோட ஃபயர் அட்டாக்க ஸ்ட்ரைட்டா விடுவான். அதை பார்த்துட்டு மேசராசி கடவுள், நான் இதை எப்படியா தடுத்து நிப்பாட்டியே திருவண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்வாட் அப்படி வெளியே கொண்டு வந்து நேருக்கு நேரம் அந்த ஃபயர் கண்ணுக்கு மேல விடுவான். ரெண்டும் நேருக்கு நேரா மோதி வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அந்த இடமே துவம்சம் ஆயிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ எங்கே போனான் ஆளக்கானோம் அந்த மேசராசி கடவுள் அப்படி சொல்லும்போது அப்போ நம்ம ஓட்டர்ஸும் சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது அவனை போய் பிடிக்கிறதா அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த மேசராசி கடவுளை பிடிக்கிறதுக்குலாம் நான் இங்கே வரல, நான் இங்கே வேற வேலையாக வந்தேன், அதை முடிச்சுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு சும்மா அசால்ட்டாக அந்த வார்ஷிப்லேருந்து கீழே ஜம்ப் பண்ணுவார் பாருங்க. சும்மா சூப்பர்மேன் மாதிரி செம்ம மாசா லேண்ட் ஆவார். லேண்ட் ஆன உடனே டேய் ஏன்டா எங்களோட ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே இப்படி துவம்சம் பண்ணிட்டியாடா, நாங்கள் எப்படா இந்த மாதிரி போட்டியில் கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ சுற்றில வச்சு அடிக்கிற அந்த இதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீரோ வெப்பன் செய்ய ரெடி ஆகிருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த டெய்லர் உடம்புல இருக்க அந்த வல்கன கடவுளும், டேய் நீ இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, நான் இங்கே போட்டிக்கு வந்திருக்கேன், போட்டி நடக்குது நீ தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் கடுப்பாயிடே, இப்போ இவ்வளோ விஷயம் எல்லாம் அடிச்சு நொறுக்கி விட்டுட்டு என்னோட வெப்பனு என்னோட பொருள் எல்லாம் நாசமா போச்சு, நீ என்னன்னா இப்போ போட்டிக்கு வரேன்னு சொல்லிட்டியாடா அப்படி சொல்லிட்டு அவன் கோவப்படும் போது அதுக்கிட்ட நம்ம ஹீரோ, டேய் என்னை கோவப்படுத்தாதீங்கடா, நீங்க தானே என்னை போட்டி கூப்பிட்டீங்க, நான் நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இது எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வந்துட்டு போட்டி கலந்த மாட்டேன் சொல்லிட்டு இருக்கீங்களா, உங்க யாருமே விட மாட்டேன்டா, உங்க எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணிடுவேன், ஒழுங்கா வந்து போட்டியை கலந்துக்குங்க,
பயந்தாங்கோலி பசங்களா, என்னமோ நீங்க தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, உங்களோட அந்த மந்திர பொருள் என்னமோ பெரிய இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புடிச்சு வாங்குன்னு வாங்கிடுவான். உங்ககிட்ட பொருள் இல்லைன்னா என்னடா, நீங்க தான் திறமைசாலியாச்சே, உங்க திறமையை வச்சு நீங்க எல்லாத்தையுமே உருவாக்கலாம், பொருளை வச்சு எதுவுமே உருவாக்க முடியாது, உங்க நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒழுங்கா போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு தான் உள்நகாடும். ஆமா, அவன் சொல்றது கரெக்ட் தான், நம்ம போட்டிக்கு வந்து கலந்துருக்கோம், நம்ம போட்டியில கண்டிப்பா ஜெயிச்சாகணும், நம்ம கிட்ட திறமை இருக்குது, எல்லாரும் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நான் நினைச்ச மாதிரியே நடக்குதுடா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ அங்க மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்றாள் அங்க வந்து, நீங்க இங்க தான் இருக்கீங்களா அப்படின்னா போட்டி ஆரம்பிக்கலாம், மக்கள் எல்லாருமே இங்க தான் இருக்கிறாங்க, போட்டி ஆரம்பிக்க போறோம், எல்லாருமே ரெடியா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு அங்க இருக்க அந்த உள்நகாடும் உடனே எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்கடா, நம்ம உடனே எல்லாத்தையுமே உருவாக்கணும் அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அவனுங்க அங்க ஓடிட்டு இருப்பானுங்க, நம்ம ஹீரோவும் இங்க ரெடியா இருப்பான். அப்போ அங்க முதல் ரவுண்ட் ஆரம்பிக்குது. அங்க மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்றவன், இப்போ நீங்க டேகரை உருவாக்கணும் அப்படி சொல்லும்போது இங்க அந்த கடைக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் ஜட்ஜா நின்று பார்த்துட்டு இருப்பான். பரவாயில்ல, போட்டி நல்லா விறுவிறுப்பா போகும் போல இருக்கு அப்படி சொல்லும்போது அந்த மைக்கை வச்சு பேசிட்டு இருக்கவன் சங்க ஊதிடுவான். ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி சொன்னோடனே அங்க உள்நகாடும், டேய் உடனே போய் ஹை குவாலிட்டி மெட்டீரியல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வாங்கடா, நம்ம எல்லாத்தையுமே அதிக டெம்பரேச்சர்ல உருவாக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனோட அந்த பயங்கரமான அந்த சுத்தில எடுத்து டப்புன்னு அடிச்சு டேகரை உருவாக்கிடுவான். அதை பார்த்துட்டு இவன் அடங்கொய்யால, டேய் யாரா அவன், இவன் எப்படா இதை இங்க கொண்டு வந்தான், அவ்வளவுதான் முடிச்சுட்டான் போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, என்னடா என்னடா என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பாரு. அப்போ ரவுண்ட் ஒன்ல என்ன ஆகுது, நம்ம ஹீரோ 2 செகண்ட்ல டேகரை செஞ்சு முடிச்சிடாரு அந்த சுத்தில வச்சு. அப்போ நம்ம ஹீரோ தான் வின் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வரும். நம்ம ஹீரோ அப்படியே கையை தூக்கி நின்று இருப்பாரு. உடனே அந்த முதல் கீழே சேர்ந்தவனுங்க, டேய் இவன் நம்மளை நல்லா ஏமாத்திட்டான்டா, இன்னைக்கு நம்மளை வச்சு செய்ய போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கவலைப்பட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ ஜெயிச்ச உடனே அதை பார்த்துட்டு அந்த வேர்ல்டுக்கான கடவுள், டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கான் அவன், இவன் என்ன பெரிய இவன் நினைச்சிட்டானா, இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி என்ன ஜெயிக்கலாம் அவன் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு பின்னாடி இருக்க எல்லாருமே பார்த்துட்டு, டேய் எல்லாருமே ரெடி ஆகுங்க, நம்ம இதுக்கப்புறம் பண்ண போறதை பார்த்துட்டு அவன் வாயை பழக்கணும் அப்படி சொல்லும்போது அதை கேட்ட அந்த கில்டு மெம்பரும், சரிங்க கடவுள் நீங்க சொல்றதை நாங்க செய்யறோம் அப்படி சொல்லும்போது அப்ப அந்த வல்லுன கடவுள், சரிடா நான் சொல்ல கரெக்டா எல்லாமே பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வேணா நம்ம தோத்துருக்கலாம், அடுத்த ரவுண்ட்ல நம்ம தான் கண்டிப்பா ஜெயிக்கணும், நான் யாருன்னு அந்த லியோக்கு காட்டுறேன்டா அப்படி சொல்லிட்டு அந்த வல்லுன கடவுள் கடுப்புல இருப்பான். அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யார் தோத்தாங்களோ ரெண்டாவது ரவுண்ட் எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே முடிவு பண்ணலாம் அப்படி சொன்ன உடனே அதை கேட்ட அந்த வல்லுன கடவுள், அப்படியா அப்படின்னா ரெண்டாவது ரவுண்ட்ல என்ன பண்ணணும்னா மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படி சொல்லிட்டு பயங்கர பில்டப்பா நின்றுட்டு இருப்பான். அதை கேட்டு அங்க இருக்க ஆடியன்ஸ்லாம், என்னது மாஸ் ப்ரொடக்ஷன்லாம், இவர் ஏன் இந்த மாதிரி பண்ணாரு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அங்க இருக்க அந்த கடைக்காரன் விருகோகில சேர்ந்தவன், போக போக ஆட்ட சூடு பிடிக்க போகுது, இந்த மாதிரி ரெண்டாவது ரவுண்ட் இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படி சொல்லும்போது அங்க பார்த்தா நம்ம ஹீரோட டீம் ஜே யுகா இவங்கெல்லாம், நீ தோத்துருவாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டீமை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்புறமா போட்டி ஆரம்பிக்க போகுதுன்ற மாதிரி பட்டாசெல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இங்க இருக்கவன் யாரு அந்த முதல்களை சேர்ந்தவன், என்னடா அவனுங்க செம கடுப்பேத்துறானுங்கன்னு பார்த்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ, என்னடா நீ அவசரப்பட்டியே, நீ ஜெயிச்சிருவேன்னு நினைச்சியா, மாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்தா என்னால பண்ண முடியாது நினைச்சிட்டு இருக்கியாடா அப்படி சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த வல்லுன கடவுள், ஆமாண்டா மாஸ் ப்ரொடக்ஷனா என்ன நினைச்சிட்டு இருக்க, நிறைய வெப்பன் செய்யணும், நிறைய பொருள் செய்யணும், அதாவது 50 வெப்பனு 50 ஆர்மரி இது எல்லாமே நீ செய்ய முடியுமாடா, அதுவும் டைம் லிமிட்டுக்குள்ளேயே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ அவன் சங்க ஊதிடுவான், யாரு மைக்க பிடிச்சி பேசிட்டு இருக்கவன், போட்டி ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கம் அந்த முதல்களை சேர்ந்த வல்லுன கடவுள் பின்னாடி இருக்க எல்லாருமே அவங்க ஸ்வாடை எடுத்து சுத்தி வச்சு தட்டுன்னு பயங்கரமா தட்டிட்டு இருப்பாங்க. அதுவும் அவங்ககிட்ட இருக்க அந்த நெருப்பு வச்சு ஒரு மிகப்பெரிய சட்டில கொண்டு வந்து அந்த நெருப்பு வச்சு உருக்கி வெப்பனெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு மைக்க பிடிச்சி முதல்ல கில்ட சேர்ந்தவங்க சும்மா தீயா வேலை பார்க்கறாங்க. அவங்க வேலை பார்க்கறத பார்த்தா எனக்கே டயர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு, ஆமா லியோ என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பான், அவன் பொருளை உருவாக்காம அந்த மேசராசி கடவுள் இருக்கான் பாருங்க கழட்டு போய், அவங்க மிகப்பெரிய வாழெல்லாம் கொண்டு வந்துருப்பான்ல அதெல்லாம் கீழே சொறி இருக்கும், அதை நம்ம ஹீரோ கிட்ட போய் ஊத்து பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு அங்க முதல்களை சேர்ந்த அந்த ஹண்டர்ஸ் எல்லாம், ஏய் என்னப்பா இவன் ரெண்டாவது ரவுண்ட்ல எதுவும் பண்ணாம விட்டு கொடுக்க போறானா, மூணாவது ரவுண்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போறானா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பானுங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த வல்லுன கடவுள் அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது, டேய் என்னடா மறந்துட்டீங்களா, ஒழுங்கா வேலையை பாருங்கடா அப்படி சொல்லிட்டு கூட இருக்க எல்லாத்தையுமே சத்தம் போட்டுட்டு இருப்பான். அப்புறமா இங்க நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணாம சும்மா நிக்கிறத பார்த்துட்டு அந்த பக்கம் நம்ம ஹீரோட டீம்ல இருக்க அந்த செக்ரட்டரி அப்புறம் நம்ம ஜே யூகா இவங்கெல்லாம் இந்த பக்கம் அந்த செக்ரட்டரி இருக்கான் பாருங்க பைபிள் எழுதுறவன், அவங்கிட்ட, டேய் என்னாச்சுடா லியோக்கு என்னாச்சு, ஏதாச்சும் பைபிளை மாற்றி கீத்தி எழுதிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் இந்த பக்கம் நம்ம ஓட்டர்ஸ் கிட்ட வந்து, ஐயா ஏதாச்சும் வந்து காப்பாத்துக்கியா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படி சொல்லும்போது அதுக்கு நம்ம ஓட்டர்ஸ்,
ஏய் அவன் ஏதோ பண்ண போறான்டா பாருடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த கிழட்டு பைய நம்மளுக்கு நல்ல வேலை தான் பார்த்து விட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த வாழைலாம் பார்க்கும்போது அங்க நிறைய வாழைலாம் இருக்கும். அந்த ஒவ்வொரு வாழை நம்ம ஹீரோ அப்படி புடுங்கி புடுங்கி எடுத்து ஒரு வண்டியில போட்டு நம்ம ஹீரோ அதை வச்சு ஏதோ ஒன்று பண்றதுக்காக எடுத்துட்டு போவாரு. ஒரு சுத்திரி எடுத்துட்டு இப்போ வேலை பார்க்கறதுக்கான நேரம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை இருக்கிற அந்த இடத்த வச்சு ஓங்கி ஒரு அடி அடிப்பாரு. எல்லாமே சதறும். அப்புறமா நம்ம ஹீரோ மந்திர பொருள் எல்லாம் செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அந்த டிவைன் ஆர்டிஃபேக்ட் செய்யறதுல நம்ம ஹீரோவை யாராலையுமே அடிச்சிக்க முடியாது. சும்மா வெறித்தனமா பண்ணிட்டு இருப்பாரு பாருங்க. அங்க செஞ்சு வச்ச பொருளை பார்த்தா அதுல இருந்து வர ஆறா சும்மா பட்டைய கிளப்பும். அதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன நடக்குது இங்க, இவர் இந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு சொல்லிட்டு வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. அதை பார்த்து அந்த கடைக்காரன் ஜட்ஜா உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க, அவன் கண்ணீர் விட்டுருவான். நான் எந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன், நல்ல வேளை நான் லியோ இருக்கிற இந்த காலகட்டத்தில் பிறந்தேன், நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா எமோஷனல் ஆகி பொங்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் அந்த வண்ண கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பான் ஆச்சரியத்துல. அவன் அப்படியே அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படியே முன்னாடி நடந்து வரும்போது நம்ம ஹீரோ செஞ்ச ஒரு வெப்பன், அது ஒரு சின்ன ரிங்கு. அந்த சின்ன ரிங்கு மந்திர பொருள் அப்படி உருண்டு உருண்டு வந்து இவங்கிட்ட வரும். யார்? அந்த வண்ண கடவுள்கிட்ட. அப்ப அந்த வண்ண கடவுள் அப்படி கீழே இருக்க அந்த மோதிரத்தை எடுத்து அப்படி பார்ப்பான். பார்த்துட்டு இருக்கும்போது இதோட குவாலிட்டி இது என்ன இவ்வளோ பயங்கர குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த மோதிரம் பேச ஆரம்பிக்கும். டேய் நீ எதுக்குடா என் கையில் வச்சுட்டு இருக்க, என்னோட பாசு கிட்ட கொடுறா, உங்ககிட்ட நான் வரதுக்கு சுத்தமா பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரம் இவங்கிட்ட பேசிட்டு இருக்கும். அதை பார்த்து அவனுக்கு செம்ம சாக்கு. என்னது இவன் செய்யற மந்திர பொருட்களுக்கு உயிர் இருக்குதா, இது எப்படி அந்த மிகப்பெரிய சாசனம் சிம்மாசனம் அதுங்களுக்கு தானே உயிர் இருக்கும், இதுங்களுக்கு உயிர் இருக்கா அப்படின்னா இவன் செய்யற எல்லா பொருளுக்கும் உயிர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தோட ஓட்ட வழியா நம்ம ஹீரோவை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருப்பான். அவனுக்கு அப்படியே உடம்புலாம் கிட்டு கிட்டு நடுங்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா நம்ம ஹீரோ சும்மா சுத்தியில வச்சு தட்ட தட்ட அந்த இடமே அதிரும். நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுட்டு ஏய் இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லடா, அடிக்கிற அடியில் அவன் காது சவு கிளிய போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே வெப்பன் பண்ணிட்டு இருப்பாரு. அதை பார்த்த உடனே அந்த வண்ண கடவுள் அவன் கையில் வச்சிருக்க அந்த சுத்தியில தொம்முன்னு கீழே போட்டுறான். கீழே போட்டு வானத்தை பார்த்து எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும் நான் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறதுலன்னு, இது எல்லாத்தையுமே உடனே நிப்பாட்டுங்க, வேலையெல்லாம் நிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த முதல் கிட்ட சேர்ந்தவனுங்க என்னங்க சொல்றீங்க வேலையை நிப்பாட்டணுமா அப்படின்னு சொல்லும்போது சாக்காவானுங்க. உடனே அந்த வண்ண கடவுள் இதுக்கப்புறம் நம்ம இந்த வேலையை பார்க்கறதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கவங்களா ஏன் ஐயோ கடவுளே ஏன் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கடவுள் வண்ணம் அப்படியே கண்டுக்கிடாம ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ கிட்டே போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ டே என்னடா என்கிட்ட வர போய் மந்திர பொருளெல்லாம் செய்யலையா போட்டி இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த வண்ண கடவுள் நம்ம ஹீரோ கிட்ட தலையை தொங்க போட்டு இதுக்கப்புறம் அதை செய்யறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை, அது ஒன்றும் ரொம்ப முக்கியமும் இல்லை அப்படி சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு ஓ அப்படியா நீ மந்திர பொருள் செய்யாம என் கூட சண்டை போலான்னு நினைச்சிட்டு இருக்கியா. அதெல்லாம் கேட்டு அந்த வண்ண கடவுள் செம கடுப்பாகி முறைச்சி நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சிக்கிட்டே கையை முறுக்கிட்டு அப்படி மூஞ்சில குத்துறதுக்காக கையை கொண்டு வந்துட்டு அப்படியே நிப்பாட்டிடுவான். அங்க இருக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற முதல்கிட்ட சேர்ந்தவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு புரியாம பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா அப்படி கையை முறுக்கிட்டு மூஞ்சிக்கிட்டு கொண்டு வந்து நின்றுட்டு இருக்க, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படி சொல்லும்போது உடனே அந்த வண்ண கடவுளும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை குத்தணும்னு ஆசை தான் ஆனால் குத்த முடியல, நான் இந்த மாதிரி போட்டியில் வந்து கலந்துக்கவே கூடாது, உன்னோட மோதிரத்தை நான் பார்த்தேன், இதுக்கு முன்னாடி நாங்கள் செய்கிற பொருளெல்லாம் ஒன்றுமே இல்லை, நாங்கள் கண்டிப்பாக தோக்க தான் போகிறோன்னு எனக்கு முதலே தெரிஞ்சிருச்சு, இது ஆரம்பத்திலே நான் புரிஞ்சிருக்கணும், உன் கூட போட்டி போட்டு கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது, ஏன்னா நீ உருவாக்குற இந்த மந்திர பொருளுக்கு முன்னாடி யாராலையுமே நிற்க முடியாது, நீ அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக இந்த பொருள் எல்லாத்தையுமே உருவாக்கிட்டு இருக்க, நீ இதில் ரொம்பவே திறமசாலி அப்படி சொல்லும்போது அந்த முதல்களில் சேர்ந்தவங்கலாம் ஏங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்களும் தான் மந்திர பொருட்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம்ல, நீங்கள் எங்கள் கடவுள் தானே, கொஞ்சம் டைம் கொடுத்தா இன்னும் நல்லாவே செய்யலாம்ல அப்படி சொல்லும்போது அதை கேட்டு இந்த கடவுளும் டேய் நிப்பாட்றா பைத்தியக்கார நாய, இங்க லியோ முன்னாடி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவனோட அந்த மந்திர பொருட்கள்லாம் நீ பாத்திருக்கியா, அது எந்த மாதிரி இருக்கும் தெரியுமா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு நம்ம ஹீரோ செஞ்ச வெப்பன்ஸ் மந்திர பொருட்கள் இது எல்லாத்தையுமே அந்த வண்ண கடவுள் அவங்க ஹண்டர்ஸை கூப்பிட்டு காமிச்சிட்டு இருக்கோம். அவனுக்கு எல்லாமே பார்த்துட்டு வாயை பொழந்துட்டு பானுங்க, எப்படி இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா செய்ய முடியுது, என்னால அதை நம்பவே முடியல அப்படி சொல்லிட்டு வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வண்ண கடவுள் அங்க வந்து டேய் என்ன வெப்பன் எல்லாம் பாத்தீங்களா, உங்களால இதை பண்ணவே முடியாது, இப்ப புரியுதா நான் எதுக்கு உங்களை நிப்பாட்ட சொன்னேன்னு, உங்க பொருளையும் இந்த பொருளையும் கம்பேர் பண்ணி பாருங்க, உங்க பொருள்லாம் வேஸ்ட், இப்பயாச்சும் ஒத்துக்கிறீங்களா இல்லையா, நம்ம தோத்துட்டோம், தோல்வியை ஒத்துக்கங்க அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஓவரா கூவிட்டு இருக்க, நீ கூவுறத பார்த்தா ஒன்றும் சரியில்லையே, இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அந்த வல்ல கடவுள் நம்ம ஹீரோ பார்த்து பெருமூச்சு விட்டுட்டு நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், இந்த மாதிரியான மந்திர பொருட்கள் வெப்பன் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, உன்ன மாதிரி இந்த மந்திர பொருட்களை செய்யறதுக்கு இந்த உலகத்திலே ஆளே கிடையாது, அதுவும் இந்த மோதிரம் இது மாஸ்டர் பீஸ், நான் பார்த்ததுலேயே இதான் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு அங்கே மைக் வச்சு நின்றுப்பான் பாருங்க. அவங்ககிட்ட டேய் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறா அப்படி சொன்னோன்னு அந்த மைக் வச்சிருக்கணும், ரிசல்ட்டை இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம், இந்த மந்திர பொருட்கள் செய்கிற போட்டியில் இப்போ யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா வேற யாரும் இல்லை, ஓபிசியஸ் கில்டர்ஸ் அந்த
லியோ தான் அப்படி சொன்னோன்னே லியோ லியோ அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. அந்த கடைக்காரனும் கண்ணீர் வடிச்சிட்டு இதை பார்க்கறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்கு, இந்த மாதிரியான பொருட்களை நான் வாழ்நாள பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிச்சு கை தட்டிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் அந்த வல்ல கடவுள் பேசிட்டே இருந்தவன் என்ன சொல்லுவான், ஏய் டெய்லரு, அதாவது இந்த உடம்புக்குள்ள இருக்கான் பாத்தீங்களா, அந்த உடம்புக்கு சொந்தக்காரன் தான் அந்த டெய்லரு. அந்த வல்ல காடு அந்த உடம்பு வச்சிருக்க அந்த டெய்லர் கிட்ட, டேய் நீ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்க, நான் உனக்கு கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும். உன் உடம்புக்குள்ள வந்து உனக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாலுமே இது ரொம்பவே முக்கியம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் லியோ கூட சேர போறேன், நீயும் இதுக்கப்புறம் லியோ கூட சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு டெய்லருக்கு என்ன பண்றீங்க அப்படி சொல்லிட்டு முடிச்சிட்டு இருப்பான். அப்பதான் அந்த வல்ல கடவுள், இங்க பாரு லியோ, இந்த கணத்துல இருந்து என்னோட இந்த முதல் கில்டு உனக்கு அடிபணிய போகுது, உன் கூட இணைய போகுது, நாங்க எல்லாருமே உனக்கு அடிமை அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்க எல்லாருமே முட்டி போட்டு நம்ம ஹீரோவோட கில்ல சேர்றதுக்கு ஆசைப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி கெவின் சேர்ந்தான் அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோட என்னடா புதுசா இருக்கு, டபக்குன்னு வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏப்பா இதுக்கு மேலே என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, நானே உனக்கு அடிமையாக வரேன்னு சொல்கிறேன், இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம இரவும் என்னது இது டக்கு டக்குன்னு வந்து சேர்றானுங்க, சண்டை போட விட மாட்டானுங்க அப்படி சொல்லும்போது டக்குன்னு ஸ்க்ரீன் பாப்பாக்கி அந்த அப்போலோ கார்டு சூரிய கடவுள் இருக்காரு பாருங்க, ஓட்டர்ஸோட கடவுள், அவங்க அங்கே வந்து ஏய் ஏற்கனவே உன் லிஸ்ட் அதிகமாக இருக்குது இல்லை இவங்க வேறையா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பான். அப்போ ஆக்வாக்கில் சேர்ந்தவங்களும் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ போங்க அந்த பக்கம், சும்மா நானே முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அதை கேட்டு வல்னா காடு, டேய் நான் இவ்வளோ விஷயம் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், நீ ஏன்டா இந்த மாதிரி கண்டுக்கிடாமல் அசால்ட்டாக பேசிட்டு இருக்க, சரி நான் உன்னோட கில்லில் சேர்ந்துக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் இந்த மோதிரத்தை நான் எடுத்துட்டு நான் இங்கேருந்து போகிறேன், நீ என்னை ரொம்பவே கடுப்பேற்றிட்டு இருக்கடா, சரி நான் உன்னோட கில்லில் இணைஞ்சிட்டேன், இதுக்கப்புறம் நானும் ஒன்று சரியா, சரி நான் கிளம்புறேன், பாய் பாய் லியோ, பார்த்து பத்திரமா இரு அப்படி சொல்லிட்டு அவன் அந்த காட் ரியாலம்பு கிளம்பி போயிட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ 13வது கடவுளா இருக்கிறது எவ்வளோ தொலையா இருக்கு. அந்த மோதிரத்தை எடுத்துட்டு போயிருக்கும் பாத்தீங்களா, அது மட்டும் இல்லாம ஸ்வாடையும் சேர்த்து எடுத்துட்டு போயிருக்கும். அது அப்படியே அந்த ஸ்வாடு நம்ம ஹீரோ செஞ்ச ஸ்வாடு அந்த மோதிரத்தை அப்படியே எடுத்துட்டு போகிறது. அப்படி இந்த பக்கம் ஓட்டர்ஸ் பரவாயில்ல லியோ சாதிச்சுட்டான் அப்படி சொல்லும்போது அங்க இருக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஜே இவங்க எல்லாருமே சந்தோஷத்துல அப்படி துள்ளி குச்சிட்டு இருப்பாங்க, லியோ ஜெயிச்சிட்டாரு அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ வானத்தை பார்த்துட்டு, டேய் மோதிரத்தையும் ஸ்வாடு ஏன்டா எடுத்துட்டு போனா, அதை திருப்ப கூட்டுறா அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாரு. அதெல்லாம் கட்டுக்கிடாம அந்த மோதிரத்தை ஸ்வாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆட்டையை போட்டுட்டு அந்த வல்னா காடு அதோட காட் ரியாலம் போயிட்டு இருக்கும்போது குறுக்க அந்த கவுசிக்கு வந்தான்ற மாதிரி அந்த மேசராசி கடவுள் வந்து இந்த வல்னோ கடவுளை அட்டாக் பண்ணுவான். அதை பார்த்துட்டு அந்த வல்னோ கடவுள், டே பைத்தியக்கார நாயை ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த மேசராசி கடவுள் இருக்கான் பாருங்க, வானத்துல இருந்து இன்னும் நிறைய ஸ்வாடை கொண்டு வந்துட்டு இருப்பான். அப்படி கொண்டு வந்து இங்க முன்னாடி இருந்து பேசிட்டு இருப்பான், டேய் உன்னை நான் நம்புனேன்டா, போயும் லியோ கூட நீ சேர்ந்துட்ட பாத்தியா, இதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிச்சே தீரணும், நீ சாக போற, உன்னை துண்டு துண்டா வெட்ட போறேன், இதுக்கப்புறம் உன்னை பார்க்க போறது இல்லை, டாட்டா பாய் பாய் அப்படி சொன்னோன்னே அவ்வளோதான். அங்கே இருக்க எல்லா ஸ்வாடையும் வச்சு ஸ்ட்ரைட்டாக இங்கே இருக்கிற அந்த வல்னா கார்டை அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கும். அந்த வல்னா கார்டும், டேய் கல்ட்டு போயில உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு கோவமா பார்த்துட்டு இருப்பான். ஹீரோவில் இருக்கிற நம்ம ஹீரோட கில்டு பில்டிங்ல ரெலிக்யூனும் அந்த பாரான் ஹெல்மெட்டும், அந்த பாரான் ஹெல்மெட்டுக்குள்ள யார் இருக்கா, மேசராசி கில்டோட பாஸ் ஆன அந்த மங்குஸ் மண்டையன் இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவியில பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே போய் சண்டை போட்டது, மேசராசி கடவுள் அங்கே வந்தது, இது எல்லாத்தையுமே காட்டிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து பாரான் ஹெல்மெட் அதாவது அந்த மங்குஸ் மண்டையன், என்னோட கடவுள் இங்கே வந்துட்டாரா, என்னோட கடவுள்கிட்ட நான் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெலிக்யூன் கிட்ட போய், கடவுள் எங்க இருக்காரு சீக்கிரம் காட்டு, அவர்கிட்ட அனுப்பி வை அப்படி சொல்லி கெஞ்சிட்டு இருப்பான். ஏன்னா ரெலிக்யூன் கிட்ட அந்த பவர் இருக்கும், எங்க இருக்கிறாங்க கண்டுபிடிச்சு டெலிபோர்ட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அதனால இவன் என்ன பண்ணிருப்பான், பாரான்கள் மட்டும் ரெலிக்யூன் கிட்ட சீக்கிரம் நான் அவரை பார்த்தே ஆகணும், நீ மட்டும் இதை பண்ணா நான் நன்றி கடன் மறக்கவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அழ கூட ஆரம்பிச்சிருவான். அதை பார்த்துட்டு ரெலிக்யூன், சரி பொறுமையாடு, என்னால் அவ்வளோ சீக்கிரமா அனுப்ப முடியாது, கொஞ்சம் நேரமாகும் அப்படி சொல்லும்போது அப்படியே டிவியில லைவ்ல ஓடிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா அப்படியே கட்டினா இந்த பக்கம் அந்த கிரவுண்ட்ல அந்த முதல் கில்டோட புது பாஸான அந்த டெய்லர் பிரஸ் மீட் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அவன் என்ன சொல்றானா, எங்களோட இந்த முதல் கில்டு இதுக்கப்புறம் ஓபிசர்ஸ் கில்டுக்கு கீழே போயிடும், எங்களோட பாஸ் இதுக்கப்புறம் லியோ தான் அப்படி சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே அதை கேட்டு அங்க இருக்க அந்த பிரஸ் பீப்புள்லாம், ஏங்க ஏற்கனவே லியோக்கு கீழே விர்கோ கில்டு, ஆக்வா கில்டு, அப்புறம் அந்த எருமை கில்டு, அப்புறமா ஓட்டர்ஸோட அந்த பவ் கில்டு இதெல்லாம் இருக்கு, பத்தாவதுக்கு முதல் கில்டு நீங்களும் போறீங்களே அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆமா அதெல்லாம் இருக்கட்டும், லியோ எங்க போனாருங்க அப்படி சொல்லும்போது, லியோ முக்கியமான ஒரு வேலை விஷயமா இங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த மிகப்பெரிய வார்ஷிப் இருக்கு பாத்தீங்களா, அந்த வார்ஷிப்புக்குள்ள உட்காந்துக்கிட்டு எங்கேயோ பறந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த வார்ஷிப்புக்குள்ள உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஓட்டர்ஸும் பேசிட்டு இருக்கும்போது அந்த மேசராசி கல்ட்டு பைய கூட நிறைய கடவுள் சக்தி இருக்கிற கடவுள் மாதிரி ஏதோ பேராசை கடவுளை கூட்டு வந்து சிம்மாசனத்தெல்லாம் ஆட்டை போற மாதிரி தெரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்ப அங்க வந்து ஹெலி, ஆமா அவன் டார்க் டைமென்ஷன்ல இருந்து கடவுள் எல்லாத்தையுமே கூட்டு வந்து அவங்கள கடவுளை மாத்தணும், அதுக்காக அந்த சிம்மாசனத்தை எப்படியாச்சும் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹேலி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பா. நம்ம ஹேலி இன்னும் டீட்டெயிலா அந்த சிம்மாசனம் அங்க இருக்கிற மத்த கடவுளுக்கு மட்டும் இல்ல, ஓபிசஸ் கடவுள் உங்களுக்கு ஒரு சிம்மாசனம் இருக்கும், அதை நீங்க எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ பைபிள நோட் பண்ணிட்டே இருப்பான். இங்க நம்ம ஓட்டர்ஸ், டே நான் ஆப்லயே நோட் பண்ணிக்க வேண்டாம்
அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த டீட்டெயில் எல்லாம் நான் தான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு ஹெய்லி பெருமைப்பட்டு இருப்பா. அப்படி பைபிள்ல நானே எழுதுனதா கரெக்டா இருக்கும், இவன் தப்பு தப்பா எழுதி வச்சிட போறான் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ அந்த இருக்க செக்ரட்டரியை கண்டுக்கிறாம அவன் பாட்டுக்கு எழுதிட்டு இருப்பான். அப்படி சொல்லிட்டு பார்த்தா அவன் என்ன எழுதுறான்னு பாருங்களேன். நான் போய் அவனை அப்படி கத்தியால குத்தி டசால்னு போட்டு தள்ளிடணும் அப்படி சொல்லிட்டு வரைஞ்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு எழுதவே வராது போல இருக்க, எழுதவே மாட்டான். அப்ப அந்த ஓட்டர்ஸ் நம்ம ஹீரோ பார்த்து டேய் நீ எதுக்காக பெரிய கடவுள் ஆகணும் எல்லாத்தையுமே தோக்கடிக்கணும்னு நினைக்கிற அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் சம்மந்தம் பேசாத, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படி சொல்லும்போது உடனே நம்ம ஓட்டர்ஸ் டே இல்லடா இதை நான் ஒரு கம்ப்ளைண்டா சொல்லல, உன்னை குறை சொல்லல, நான் எதுக்கு கேட்கறேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கணும், நார்மலா வாழணும், என்னோட ஃபேமிலி கூட எல்லா நாளும் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்படிதான் நான் வாழணும்னு நினைக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அவங்க கூட ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்து வயசானதுக்கு அப்புறம் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை அப்படியே அமைதியாயிரும், இந்த மாதிரி தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ ஓட்டர்ஸ் கிட்ட டேய் நீ தான் அந்த கடவுளோட கில்டுக்கு பாஸ் ஆயிட்டியாடா, உனக்கு தான் வயசாகாத, நீ எப்படி சாவ அப்படி சொல்லும்போது அதுக்கு நம்ம ஓட்டர்ஸ் நான் சாக மாட்டேன்னு இல்லை, எனக்கு ஸ்லோவாக வயசாகும், அப்படின்னா நான் கண்டிப்பாக சாவேன், நாங்கள் எல்லாருமே ஸ்லோவாக வயசாகி கடைசியில் செத்துருவோம், ஆனால் நீ மட்டும் உயிரோடு இருப்ப, எங்களோட கல்லறைக்கு முன்னாடி வந்து நீ மட்டும் தனியாக வாழ்ந்துட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்படியே அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ கல்லறைக்கு முன்னாடிலாம் நின்றுட்டு வருத்தப்படுற மாதிரி ஹெலி யோசிச்சு பார்த்துட்டு ஐயோ லியோக்கு இப்படி நிலைமை வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் டேய் அதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது, அதெல்லாம் ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம்டா, இப்போவே அதை பற்றி எதுக்கு பேசிகிட்டு இருக்க, அதை பற்றி கவலைப்படுறதுக்குலாம் நேரம் இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த பைபிளுக்குள்ளே ஃபோட்டோ வச்சிருப்பான். அந்த ஃபோட்டோவில் நம்ம ஹீரோ சென்டரில் இருக்கான், ரெண்டு பக்கமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஓட்டர்ஸ் டே நீ உன் குடும்பத்தை பற்றிலாம் சொல்லியிருக்கல அப்படி பேசும்போது டே நான் என் குடும்பத்தை பற்றிலாம் சொன்னதே இல்லை அப்படி சொல்லும்போது அப்படியா சரி நீ தான் சொன்னியோன்னு நினச்சேன் அப்படி சொல்லும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தது இல்லைல்ல, இவங்க பாரு என்னோட ஃபேமிலி இவங்க அப்படி சொல்லிட்டு ஃபோட்டோவை பார்க்கணுமான்னு கேட்டோன்னே ஃபோட்டோவா அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே ஆச்சரியத்தோட காட்டுங்க ஃபோட்டோவை காட்டுங்க அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க அந்த ஃபோட்டோவை காட்டுவான். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நம்மளோட லியோ எவ்வளோ சின்ன பையனா அழகா இருக்காருல்ல அப்படி சொல்லிட்டு யூகா பார்த்துட்டு கண்ணை வச்சுட்டு இருக்கும்போது கல்லி அந்த பக்கம் இருக்கிற அந்த பொண்ணு ஃபோட்டோவை பார்த்துட்டு இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு யோசிக்கும் போது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வெறி கொண்டு அந்த மோனார்க் ஆஃப் மாசை போட்டு அடிச்சு வெளுத்து வாங்குவார் பார்த்தீங்களா, அங்கே இந்த பொண்ணோட மூஞ்சை அவன் கொண்டு வந்து தப்பிக்கலான்னு பார்ப்பான். அப்போதான் நம்ம ஹீரோ கடுப்பாய் என்ன தைரியம் இருந்தால் அந்த மூஞ்சை கொண்டு வருவா அப்படி சொல்லிட்டு பிச்சை எரிஞ்சிருப்பாரு. இதெல்லாம் கல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அப்போ அங்கே இருக்க ஹேலி ஆமா அந்த ஃபோட்டோவில் ஒரு பொண்ணு இருக்காளே அவள் உங்களோட லவ்வர்ல இல்லை அப்படி சொல்லிட்டு அவளுக்கு அவ கவலை. உடனே நம்ம ஹீரோ லவ்வர்லாம் கிடையாது, நான் ஃபேமிலின்னு சொன்னேன்ல, நாங்களாம் அனாத ஆசிரமத்தில் ஒன்றா வளர்ந்தோம் அப்படி சொல்லும்போது அதுக்கு நம்ம ஓட்டர்ஸும் சரி இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்ட உடனே அதுக்கு நம்ம ஹீரோ அவங்க இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அது ரொம்ப சோகமான ஒரு கதை. மான்சஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணும்போது என்னோட உயிரை காப்பாற்றணும்னு அவங்க உயிரை விட்டுட்டாங்க, அவங்க என் உயிரையே காப்பாற்றினவங்க அப்படி சொல்லும்போது அது கேட்டு ஓட்டர்ஸும் ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க. ஓட்டர்ஸ் மட்டும் இல்லை எல்லாருமே. அப்போ நம்ம ஹீரோ ஓட்டர்ஸோட கழுத்தை பிடிச்சி டேய் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி நீ தேவையில்லாத வேலையை பார்த்து ஃப்ளாஷ்பேக்கில் இழுத்து விட்டு எல்லாருமே அழ வச்சிடறடா, இதெல்லாம் நீ எதுக்கு பேசுனே அப்படி சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருப்பாரு. அப்போ எங்கே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிராப் கில்ட சேர்ந்த சிம்மாசனம் இருக்கும், அந்த சிம்மாசனத்தை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கிராப் கில்டு சிம்மாசனத்தை தேடி போயிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு வந்தோடனே நம்ம ஏற்கனவே லேட்டா வந்துட்டு இருக்கோம் அப்படி சொல்லும்போது அப்படி அந்த பக்கம் உட்காந்துட்டு இருப்போம். யாருன்னு பார்த்தா அந்த மேசராசியோட கடவுள் தான். அங்க இருக்கிற மத்த எல்லாத்தையுமே கொண்டுட்டு அந்த சிம்மாசனத்துல அவன் உட்காந்துட்டு நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பான். இங்க அவங்க மேல பறந்துகிட்டே நம்ம ஹேலி அப்புறம் யூகா இவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆமா அவர் இந்த மாதிரி கவலையில இருக்காரு, அவர் கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வருவாரா அப்படி சொல்லும்போது அதுக்கு தானே நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஓட்டர்ஸும் அப்படியே கீழே இறங்கி இந்த பக்கம் இந்த இடத்துல பார்ப்பாங்க. பார்த்தா அந்த மிகப்பெரிய ஸ்வாடெல்லாம் இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த கிழட்டு போய் இங்க வந்துட்டான் போல இருக்கே, இங்க அவன் என்னென்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஸ்வாடு சென்டர்ல வந்து சொருக்கும், 2 பேர் சென்டர்ல. அவங்க அப்படியே பார்த்துட்டு என்னடா அவன் ஸ்வாடில் இங்கே வந்து அட்டாக் பண்ணுறான், ஓ நம்மளுக்கு வழி காட்டுறானா, சரி அவனே எங்கே இருக்கான்னு காட்டுறான் அப்படி சொல்லும்போது அங்கே ஒரு பில்டிங்கில் வழி காட்டிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ சரி போகலான்னு சொல்லிட்டு போகும்போது ஓட்டர்ஸ் டே ஏதாவது ட்ராப்பாக இருக்க போதுடா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான். நம்ம ஹீரோவும் டே புலியோட பல்ல பிடுங்கணும்னா அதோட குகைக்குள்ளே தான் போயாகணும், ஆனால் இவன் புலி இல்லடா ஒரு கிழட்டு நரி, இவனோட முடியை எப்படி பிச்சு எறிகிறான் பாரு, வாடா கூட அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை கூட்டு போவான். அங்கே பார்த்தா அங்கே டேய் உனக்காக தான்டா காத்துட்டு இருக்கேனா அப்படி சொல்லிட்டு சும்மா நக்கலை உட்காந்துட்டு இருப்பான் அந்த மேசராசி கடவுள். நம்ம ஹீரோ டேய் உனக்கு அங்கே அடி வாங்கினது பார்த்தாதாடா இங்கேயும் நீ அடி வாங்கணுமா, கிராப் கார்டையே நான் பிச்சு எறிஞ்சவன்டா, இப்போ நீ என்னன்னா அவனோட சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கியா, அது எனக்கு சொந்தம் அப்படி சொல்லும்போது உடனே அந்த மேசராசி கடவுள் அவன் பின்னாடி இந்த மான்ஸ்டர் கடவுளாக இருக்குது பார்த்தீங்களா டார்க்கா, அந்த கடவுள் எல்லாம் வர வச்சு டேய் இன்னைக்கு என் கையால் தான் நான் உனக்கு சாவு அப்படி சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ டேய் அந்த த்ரோனை நான் இங்கே எடுத்துட்டு, அதாவது அந்த சிம்மாசனத்தை நான் இங்கே இருந்து எடுத்துட்டு
உன்னை இதுக்கு முன்னாடி சும்மா விட்ட மாதிரி விட மாட்டேன்டா, இந்த தடவை ப்ராப்பரா அவன் தலையை பிச்செறியறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகும்போது அவன் ஒரு மேஜிக் பேரியர் மாதிரி போடுவான். நம்ம ஹீரோ அங்க உள்ள போறத பார்த்துட்டு ஓட்டர்ஸ் டேய் என்னடா பண்ற உள்ள போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ள வந்துருவான். ரெண்டு பேருமே அந்த மேஜிக் பேரியருக்குள்ள வந்த உடனே அவனோட அந்த மேஜிக் சங்கிலி மூலமா நம்ம ஹீரோவையும் ஓட்டர்ஸையும் கட்டி போட்டு சீல் பண்ணி வச்சிருவான். அங்க மேஜிக் ஆரா பயங்கரமா வெளியே வந்துட்டு இருக்கும். அதை தூரத்துல இருந்து நம்ம யூகா ஜே ஹேலிலாம் அது ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அங்க மேஜிக் பேரியர் பவர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் என்ன பண்றது, நம்ம சீக்கிரமா போய் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இல்ல வேண்டாம், இப்போதைக்கு அவன் அங்க வர வேண்டாம் தான் சொல்லிட்டு இருந்தான், அவன் பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹேலி சொல்லிடுவா. இங்க பார்த்தா நம்ம ஹீரோவையும் ஓட்டர்ஸ் கட்டி போட்டு டேய் நீங்க பவரை மீறி ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க தான் ரொம்ப சக்தி வாங்கி தான் நினைச்சிருந்தீங்களா இல்லையோ, இதுல இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது படான்னு பார்த்தா நம்ம ஹீரோ சங்கிலியை உடச்சிட்டு வந்து நிற்பான். அதை பார்த்துட்டு பின்னாடி இருக்க அந்த பேராசை பிடிச்ச அந்த கடவுள்கள் எல்லாம் டேய் என்னடா அவன் சீக்கிரமா அவன் சங்கிலியெல்லாம் உடச்சிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஆமா இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் என் சங்கிலியெல்லாம் உடச்சிட்டு வந்தான், இதே மாதிரி சண்டை போடுறது வேலைக்காகாது, நான் இப்போ வேற மாதிரி தான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்வாடை வர வைப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ டேய் இது என்னோட ஸ்வாடாச்சாடா, இதுதான் அவன் கொண்டு போனானே யாரு அந்த வல்னோ கடவுள் ஒரு மோதிரத்தையும் ஸ்வாடை எடுத்துட்டு போனா நம்ம ஹீரோ சொன்னா பாத்தீங்களா, அதை வச்சு தாங்க இந்த ஸ்வாடை எடுத்து கொண்டு வந்திருக்கான் இந்த மேசராசி கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மேசராசி கடவுள் அந்த வல்னோ கடவுளை கொண்டு இருக்காங்க, அதுவும் அவனோட ஸ்வாடை வச்சே குத்தி கொண்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாய் டே கிளட்டு பயல என்னோட மோதிரத்தையும் ஸ்வாடி நீ வச்சிருக்கியாடா உன்னை விட்டா மாட்டேன்டா அப்படி சொல்லும்போது அவன் கையில நம்ம ஹீரோட மோதிரத்தையும் போட்டு வச்சிருப்பான். டேய் என்கிட்ட ஒரு புது ட்ரிக் இருக்கு அதை வச்சு உன்னை போட்டு தள்ள போறான்டா அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயி டேய் இந்த தடவை நான் கண்டிப்பா உன்னை அடிச்சு போட்டு தள்ள போறேன், அடிக்கிற அடியில நீ திரும்ப உயிரோட வரவே முடியாதுடா அப்படின்னு நம்ம ஹீரோ கோவப்படும் போது அங்க பில்டிங்க்கு பின்னாடி பார்த்தா ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆயிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து வருது வேற யாரும் இல்லைங்க, அந்த மேசராசி கில்டு பாஸ் மங்கூஸ் மண்டேன் தான். அவங்க வந்து நின்று ஐயோ இங்க ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல நான் என்னோட மேசராசி கடவுளுக்கு ஒரு லாயலான சர்வெண்டா நான் இருப்பேன், அவருக்காக நான் என்ன வேணா பண்ணிட்டு இருப்பேன், நான் வரேன் உங்களுக்காக வரேன் மேசராசி கடவுளே அப்படி சொல்லிட்டு அவன் நடந்து வந்துட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த மேசராசி கடவுளை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகும்போது அந்த பேராசை பிடிச்ச டார்க் கடவுள்கள் எல்லாமே வந்து அட்டாக் பண்ண வருவாங்க. நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே ஒரே குத்தா குத்தி அடிச்சு பறக்க விட்டுருவான். அவங்க எல்லாம் இங்க வந்து கிளம்பிட்டு டே அவன் என்னடா இவ்வளோ பவரா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கீழே நம்ம ஓட்டர்ஸ் இருக்கான் பாருங்க, அவன் இன்னும் கட்டு போட்ட நிலைமையில அப்படியே தான் இருப்பான். டேய் சீக்கிரம் என்ன வந்து காப்பாத்துடா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட சொன்னாலுமே டேய் ஒன்ன வந்து காப்பாத்துறதுக்கு பதிலாக அந்த கிழவனோட தவறாவை உடச்சி இந்த மேஜிக்கை இல்லாம நான் பண்ணிடுறேன்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக அவன் கிட்ட போயிட்டே இருப்பாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த கிழவன் பட்டாரம் ஒரு மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை கத்தி வச்சு உடம்பு ஃபுல்லா சர சர சரன்னு இறக்கி விட்டுருவான். நம்ம ஹீரோக்கு உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கும். டேய் இதுதான்டா அவன் பொருளை எடுத்து அவனே போடுறது, உன் பொருளை வச்சு உன்னோட மேஜிக் எப்படி கண்ட்ரோல் பண்றேன் பாத்தியா, இப்ப நான் ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன்னு சொன்ன பாத்தியா, அதை நான் இப்ப எப்படி யூஸ் பண்ற பாரு அப்படின்னு அவனோட புது ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணுவான், வேல் வியூ அப்பரேசல். இது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹீரோவை மிகப்பெரிய சங்கிலி எல்லாத்தையுமே வச்சு கட்டி போட்டு சோல் அப்பரேசல்ன்ற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டி போட்டு அந்த மேசராசி கடவுளை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருப்பான். அப்ப அவன் சொல்லிட்டு இருப்பான் கழட்டு பையா டேய் இந்த சக்தியிலேருந்து உங்ககிட்ட எவ்வளவு சக்தி இருந்தாலும் உன்னால் தப்பிக்க முடியாது, ஏன்னா மேலே பாத்தியா நம்பரா இருக்கு, இந்த நம்பர் மூலமா உன்னோட விலை என்னன்னு சொல்லிட்டு அது எனக்கு சொல்லும், அந்த வேலை மூலமா நான் உன்னை விலைக்கு வாங்கிடுவேன், இது மூலமா நீ என்னோட அடிமையாயிருவ, உன்னோட சோலை எனக்கு அடிமையாயிருண்டா, இதுதான்டா என்னோட புது ஸ்கில்லு, இதுல இருந்து எவ்வளவு பெரிய கடவுளா இருந்தாலுமே இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது, நீ வசமா மாட்டிக்கிட்ட அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோவோட சோலை அதை கனெக்ட் பண்ணிட்டே இருக்கும். இவனோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ என்ன ஒரு கடவுளோட சக்தியா வச்சிருக்கான், விருகோ கடவுள், ஆக்வா கடவுள், எரும கடவுள், அப்புறம் அந்த முதல கடவுள், அப்புறம் அந்த பவு கடவுள், சூரிய கடவுள், இவங்க எல்லாரோட சக்தி வச்சுட்டு இருப்பான். அது கணக்கு பண்ணிட்டே இருக்கும். அதை பார்த்த கழட்டு பையன் என்ன இவங்கிட்ட இவ்வளோ பவர் இருக்குது, இது கணக்கு பண்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது, நம்பர் சுத்திக்கிட்டே இருக்கு, என்ன பண்றது அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த நம்பர் சுத்தி ஒரு இடத்துல வந்து நிற்கும். பார்த்தா 666 நிற்கும். அதை பார்த்து அவனுக்கு என்னது இவனோட சோழு இந்த அளவுக்கு அதிக மதிப்பா அப்படி சொல்லிட்டு வாயப்பழந்து பார்த்துட்டு இருக்கும்போது அதோட மதிப்பு என்னன்னு காட்டுவாங்க பாருங்க. அதோட மதிப்பு என்னன்னா அதாவது நம்ம ஹீரோவை இவன் அடிமையா வாங்குறதுக்கான அந்த மதிப்பு 66 குயின்டில்லியன், 666 குவாட்ரில்லியன், 666 ட்ரில்லியன், 666 பில்லியன், 666 மில்லியன், 666,000 போட்டு அறுத்து எடுத்துட்டானுங்க. அந்த நம்பரை எண்ணவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ட்ரில்லியன் பில்லியன் ட்ரில்லியன்லாம் தாண்டி இன்னும் 2 மடங்கு அதிகமாவே போயிடுச்சு. அதை பார்த்துட்டு அந்த கழட்டு பையனுக்கு கண்ணு மூலியெல்லாம் வெளியே வந்து கண்ணெல்லாம் கசக்கி பார்ப்பான். ஐயோ என்னடா அது ஒண்ணுமே எனக்கு தெரியல, எதனா கனவா நிஜமா, கண்ணாடி போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு கண்ணாடிலாம் போட்டு பார்த்துட்டு டேய் என்னடா நம்பர் இது, என்னால இதை முழுசா என்ன கூட முடியலையே, இதை கொடுத்து நான் எப்படி வாங்குவேன், என்கிட்ட இவ்வளவு காசு கடா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சங்கிலியில கட்டு போட்ட அந்த இடம் மேடை இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அடிச்சு நொறுக்கிடுவாரு. அவ்வளவுதான், எல்லாத்தையுமே நொறுக்கி தள்ளிட்டு நம்ம ஹீரோ அந்த கல்வனை பார்த்து டேய் கழட்டு பயல என்ன நீ உன்னை அடிமையாக்கலான்னு பார்த்தியா, சரி அடிமையாக்க வேண்டியதானே, அடிமையாக்க உங்ககிட்ட காசு இல்லையா, நான் உன்னோட சீலெல்லாம் உடச்சிட்டேன்டா, உன் கண்ணு தெரியலையா,
உன்கிட்ட காசு இல்லைண்ணா எதுக்குடா இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு கழட்டு போய் ஐயையோ நானா வந்து மாட்டிக்கிட்டேனே இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பான். இது இருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த சீல்லேருந்து உடச்சாலுமே அதே இடத்துல தான் நம்ம ஹீரோ இன்னும் இருக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோவை விலைக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் சான்ஸ் இருக்குன்னு அந்த மேசராசி கடவுள் கழட்டு போய் சொல்லுவான். நம்ம ஹீரோ அதுக்கு மேலே உட்காந்து சிரிச்சுட்டு ஓ அப்படியா நீ என்ன வேணா ட்ரை பண்ணுறா நீ எப்படி இதுலேருந்து என்கிட்ட தப்பிக்கிற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு இருக்கும்போது அவன் இருக்கான் பாருங்க அந்த மேசராசி கடவுள் கழட்டு போய் எப்படி அண்டா குண்டாவில் அடகு வச்சு இருக்கிற காசெல்லாம் எடுத்து வச்சு நம்ம ஹீரோவை விலைக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். என்ன பண்ணலாம் சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ ஐயா கடவுளேன்னு ஒரு சத்தம் கேட்கும். யாரா அது தொலை பண்ணிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழட்டு போய் திரும்பி பார்த்தா அந்த பக்கம் வந்து நிற்கிறது அந்த மங்கூஸ் மண்டையன் தான். அவன் வந்து நின்னோன்னே அதை பார்த்து ஏய் இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் எப்படி இங்கே வந்துச்சு நான் ஃபுல்லாக சீல் பண்ணி கவர் பண்ணிலாம் வச்சிருக்கேன் உள்ள யாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டவன் ஐயா நான் மான்ஸ்டர் இல்லையா நான் தான் உங்க அடிமை அந்த மங்கூஸ் மண்டையனே நான் தான் அப்படின்னு சொன்னேன். பின்னாடி இருக்க நம்ம ஹீரோ டேய் நீ எதுக்குடா இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்திக்கிட்டு இருப்பாரு. இங்கே எப்படி நீ என்ட்ரான இது ஃபுல்லாக பேரியரால் கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த மங்கூஸ் மண்டையன் அங்கேருந்து பேரியருக்குள்ளே வரும்போது சீலா இருந்துச்சு உங்க யாரையும் உள்ள விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த பிளாஷ்பேக்ல மங்கூஸ் மண்டையன் உள்ள வர முடியாம தடுத்துட்டு இருந்த அந்த சீலை உடனே அந்த மங்கூஸ் மண்டையன் டே என்ன தெரியலையா நான் தான்டா மங்கூஸ் மண்டையன் இங்க மேசராசி கடவுளோட அஸ்டன்டா அப்படின்னு சொன்னோன்னே அது ஓப்பன் ஆயிருச்சு நானும் உள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாஷ்பேக்கை ஷார்ட்டா முடிச்சிருவான். அதை பார்த்துட்டு மேசராசி கடவுளும் இவன் என்ன இப்படி மாறிட்டான் டே என்னாச்சுடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அந்த மேசராசி கடவுளோட பாஸ் இருக்கான் பாருங்க அந்த மங்கூஸ் மண்டையன் அவன் கடவுள் அந்த கிழட்டு பையிட்ட சொல்லிட்டு இருப்பான் ஐயா நான் நல்லா தானையா இருந்தேன் அந்த லியோ இருக்கான் பாருங்க என்னை தோக்கடிச்சு என்னோட ஆத்மா ஒரு பொம்மைக்குள்ள அனுப்புனா அந்த முயல் பொம்மையில இருந்து அப்படியே எடுத்து இந்த மான்ஸ்டருக்குள்ள அனுப்பி வச்சுட்டான் ஒரு பொம்மை விட்டு இந்த பேரான் ஹெல்மெட் உடம்புக்குள்ள மாத்தி அனுப்பிச்சிட்டான் என்ன ஒரு பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காயா. அதை கேட்டு இந்த மேசராசி கழட்டு போய் அந்த மங்கூஸ் மண்டைங்கிட்ட டே நீ மங்கூஸ் மண்டையா கரெக்டான டைம் தாடா வந்திருக்க உன்னோட கில்லுல நிறைய விலை மதிப்பான பொருட்கள்லாம் இருக்கும்ல அது மட்டும் இல்லாம ஒரு கோல்டன் பாக்ஸ் இருக்கும் அந்த கோல்டன் பாக்ஸை நீ எனக்கு கொடுத்துரு அதை வச்சு காசு பத்தாம இருக்கிற இந்த லியோவை நான் வாங்கிடுவேன் இவனை நான் வாங்கிட்டேனா இவன் எனக்கு அடிமையாயிருவான்டா அப்படி சொல்லிட்டு ஹா இதோட இவன் கதை முடிஞ்சுதுடா அப்படி சிரிச்சுட்டே இருப்பான் அந்த மேசராசி கடவுள் கழட்டு போய் அதை கேட்டு அந்த பாரன் ஹெல்மெட்டுக்குள்ள இருக்க மங்கூஸ் மண்டைனும் சிரிச்சிட்டு இருப்பான். சிரிச்சோடனே பின்னாடி இருக்க பார்த்த நம்ம லியோவும் ஓட்டர்ஸும் அவங்கள அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த மேசராசி கடவுள் கழட்டு போய் டேய் நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ டே அவனை அடிச்சு அவனோட ஆத்மாவை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் முதல்ல அவனோட கில்டு பில்டிங் அடிச்சு துவம்சம் பண்ணண்டா அவனோட அந்த கோல்டன் பாக்ஸை எடுத்துட்டு வந்தேன் அதை எப்படி திறக்கிறதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியலையா அதுதான் அந்த டாய்லெட் பாக்ஸை நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வாயை பொழந்து எனது அவ்வளோ விலை மதிப்பான ஒரு பாக்ஸை நீ டாய்லெட் பாக்ஸாக யூஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது அந்த டாய்லெட் பேப்பரில் வச்சுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டாக வச்சிருக்கான் அப்படியே அந்த டாய்லெட் பேப்பர் மின்னிட்டு இருக்கும் என்னடா டி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் அந்த மங்கூஸ் மண்டைகிட்ட டேய் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இந்த மங்கூஸ் மண்டையன் ஏங்க அவன் இந்த மாதிரி பண்ணிட்டா அவன் தான் சொன்னானே அப்போ எதுக்குங்க என்கிட்ட கேட்குறீங்கன்னு சொன்னோன்னே அதுக்கு அந்த கழட்டு போய் அப்போ எதுக்குடா நான் சொன்னோன்னே சிரிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஏங்க நீங்கள் சிரிச்சிட்டு இருந்தீங்க நீங்கள் சிரிக்கிறத பார்த்து நானும் சிரிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது டே மங்கூஸ் மண்டையா நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துறடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஸ்வாடை வச்சு மங்கூஸ் மண்டையை அடிச்சு குத்தி அப்படி பறக்க விட்டுருவான். அவன் மங்கூஸ் மண்டையை அடி வாங்கி சாகலாம் மாட்டான் மயங்கி விழுந்துருவான் ஏன்னா அது ஒன்றும் உண்மையான உடம்பு இல்லையே அது வந்து ஒரு பொம்மை மாதிரி தானே அதில் அடி வாங்கி கீழே படுத்துக்கிறப்ப அந்த மங்கூஸ் மண்டையன் இப்போ என்ன பண்ணுறது என்கிட்ட வேற என்னென்ன பொருளாக இருக்குது இந்த கிராப் கில்லோட இந்த சிம்மாசனத்தை நான் வித்துறவா வேற எதெல்லாம் வித்து அடகு வச்சு இவனை வாங்கலாம் இவனை கண்டிப்பாக நான் வாங்கியே தீரணும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி இவனை வாங்கணும் அப்படி சொல்லும்போது அங்கே பார்த்தா பேரசை கடவுள் எல்லாத்தையுமே வேற ஒரு டைமென்ஷன்லேருந்து கூட்டு வந்துருப்பான் பார்த்தீங்களா அந்த கழட்டு போய் அவங்க எல்லாத்தையுமே அடகு வச்சிருவான். அதனால அந்த சங்கிலியில் இழுத்து அடகு வச்ச அந்த பொருள் மாதிரி அவங்க அப்படியே உள்ள இழுத்துட்டு இருக்கும். இது எங்கே இழுத்துட்டு போகுது அப்படின்னு பார்த்தா நரகம் தான். அதே மாதிரி தான் அந்த அடகு வைக்கிற பேராசை கடவுளும் அப்படியே உள்ள இழுத்து அவங்க நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே அவன் அடகு வச்சு வித்துட்டான். அதில் அவங்க உள்ள போயிட்டு இருக்கும்போது டே கழட்டு போயில உன்னை நம்பி வந்தா பாத்தியா எங்களுக்கு இது வேணும்டா இதுக்கு மேலே வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உள்ள போயிட்டு இருப்பானுங்க. இதில் கொஞ்சம் அவனுக்கு காசு வந்துருக்கும் என்னடா அது காசு பத்த மாட்டேங்குது கம்மியா இருக்கே அப்படி சொல்லும்போது லியோவோட ஸ்வாடு ஒன்று இருக்கும் அதாவது நம்ம ஹீரோட மோதிரமும் அந்த ஸ்வாடு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஸ்வாடை வித்துருவான். ஸ்வாடை வித்தது மட்டும் இல்லாமல் அந்த மங்கூஸ் மண்டையா இருக்கான் பார்த்தீங்களா அவனையும் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அவன் ஐயா என்ன விட்டுருக்கு ஐயா நான் உங்கள் அடிமையா அப்படி சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்பான். அதெல்லாம் கொஞ்சம் கூட கேட்காத அந்த கழட்டு போய் அந்த மங்கூஸ் மண்டையை விற்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பயங்கரமான ஒரு கோல்டன் லைட் வெளிச்சம் வரும். மேல இருந்து அப்படியே கீழே யார் வந்து இறங்குவாங்க டம்னு வெளிச்சம் இறங்கினதுக்கு அப்புறம் யாருன்னு பார்த்தா அங்க ஒருத்தன் வந்து நிற்பான். எல்லாருக்கும் வணக்கம் என்ன கவனமாக கவனிங்க நான் தான் காட் ரியாலம் சிஸ்டத்தோட ஏஜென்ட் இந்த ஏஜென்ட்டை மீறி எதுவுமே நடக்கக்கூடாது நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. இங்கே ஏதோ எல்லை மீறி வருமான புழக்கம் நடந்துட்டு இருக்கு ஏதோ ஏலம் இடத்துல பிரச்சனையாமே நான் இங்கே வந்துட்டேன் என்னோட விசாரணைக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். இங்கே ஏதோ அத்துமீறி நிறைய பணப்புழக்கம் நடக்குது நான் இப்போ விசாரணை ஆரம்பிக்க போகிறேன். ஆமாம் அது என்ன அவனை சங்கிலி கட்டி விற்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த கழட்டு போய் ஏங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த லியோ தாங்க அவனை நான் விற்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது என்கிட்ட காசு இல்லை அவன் ரொம்ப மோசமானவன் அவனை எப்படி
எப்படியாச்சும் வித்து ஆகணும். அவனை விற்கல அப்படின்னா, அவனை என்னோட அடிமை ஆக்கல அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு, டேய் கொஞ்சம் அமைதியா இருக்கியா, யாரா அவன் திடீர்னு எங்கேயோ வந்து பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் உனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழட்டு பையன் ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அந்த ஏஜென்ட் வந்தான் பாருங்க ஆபீசர் மாதிரி, ஓ இங்க இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கா, இவன் தான் லியோவா, இவனை பார்த்தா ரொம்ப சக்திவாளி மாதிரி தான் இருக்குது, அப்படின்னா நீங்க உங்க ஃபைனான்ஸ் வேலையை ஆரம்பிங்க, உங்களோட டிரான்சாக்ஷன் எப்படி இருக்குது, நீங்க என்னென்ன அடகு வைத்து விற்கிறீங்க அப்படின்னு எல்லாத்தையுமே நான் இங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழட்டு பையன் என்ன பண்ணுவான், மங்குஸ் மட்டும் வித்தலான்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் அந்த ஏஜென்ட் நம்ம ஹீரோ பார்த்து, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுறே, பார்த்தா கடவுள் மாதிரியே தெரியற, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற அப்படின்னா நீ இவங்கிட்ட எப்படி மாட்டினு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் ஏய் அவனை நம்பாத, அந்த கழட்டு பையன் ரொம்ப மோசமானவன் ஏஜென்ட், நீ அவனை எப்படியா தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லும்போது, அவன் அப்படியே வித்து வித்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்துக்கிட்டே இருப்பான். அப்படி காசு சேர்த்து, ஐயா நான் நிறைய காசு சேர்த்துட்டேன், இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை விலைக்கு வாங்கல சொல்லிட்டு ட்ரை பண்ணாலுமே இப்போவும் காசு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம காசு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த மங்கூஸ் மண்டையனை வித்து முடிச்சிருவான். வித்து முடிச்சதுல என்ன ஆகும், அந்த மங்கூஸ் மண்டையனை வித்தனால இப்ப நம்ம ஹீரோ வாங்குற அளவுக்கு அவன்கிட்ட காசு இருக்கும். நம்ம ஹீரோ நான் இப்ப வாங்க போறேன்டா, நான் அவனை வாங்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது, உடனே டேய் நீ என்ன வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு இருப்பான். என்னடா நான் வாங்கிட்டேன், இவனை என்னோட அடிமையாகிட்டேன், அப்படி இருக்கும்போது இவன் எப்படி சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ உடனே அங்க முன்னாடி ஏஜென்ட் இருக்கான் பாருங்க, அவங்ககிட்ட டேய் இங்க பாருங்க ஏஜென்ட், அவன் என்னோட அடிமையை வித்துட்டான், அந்த மங்கூஸ் மண்டை என்னோட அடிமை அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அந்த கிழமை டேய் அவன் என்னோட அடிமைடா, அவன் மேசராசியோட பாஸ்டா அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நம்ம ஹீரோ அந்த ஏஜென்ட் கிட்ட இங்க பாருங்க ஏஜென்ட், அந்த மங்கூஸ் மண்டை என்னோட அடிமை, இவன் எப்படி என்னோட அடிமையை விற்கலாம், மனுஷ உருவத்தில் இருக்கும்போது அவன் மேசராசியோட பாஸா இருந்தான், அவன் மனுஷ உருவத்தில் இருக்கும்போது அவனோட ஆத்மாவை எடுத்து நான் பொம்மைக்குள்ள அனுப்புனேன், அப்புறம் அந்த பாரன் ஹெல்மெட்டுக்குள்ள அனுப்புனேன், அப்படி இருக்கும்போது அவன் எனக்கு தானே சொந்தம், அது மட்டும் இல்லாம அவன் கையில பாருங்க என்னோட மோதிரம் இருக்கு, இதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லும்போது, அது கேட்டு அந்த ஏஜென்ட்டும் ஆமா நீங்க உங்க கையில அவனோட மோதிரம் போட்டிருக்கீங்க, அந்த மங்கூஸ் மண்டை அந்த பாரன் ஹெல்மெட் அவனும் உங்களோட சொந்தம் கிடையாது, அவன் இங்க லியோவுக்கு தான் சொந்தம், இது ரொம்பவே தப்பு, இது விற்பனை தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வித்தது அப்படி தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. அதை பார்த்துட்டு அவன் கெல்ட்டு பயலுக்கு ஐயோ என்ன பண்றது, இப்போ என்கிட்ட காசு இல்லையே, நான் இதை வச்சு மொத்தமா வாங்கிட்டேனே, இப்போ இது ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா மொத்தமா நக்கிட்டு போயிருமே அப்படின்னு சொல்லும்போது, அடமானம் வச்சு சம்பாதிச்ச காசு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவை விலைக்கு வாங்கியிருப்பான். இப்போ அது கேன்சல் ஆன உடனே வாங்கினது கேன்சல் ஆகாது, அதுக்கு இவன் கடன் ஆயிட்டான். அதனால அந்த சிஸ்டம் இவனை அப்படியே சங்கிலியால கட்டி போட்டு, இதுக்கப்புறம் நீதாண்டா அடிமை, கட்டின காசுக்கு அடிமையாடுறா அப்படி சொல்லிட்டு அவன் சங்கிலி பிடிச்சி கட்டி வச்சோன்னா, டே லியோ எல்லாத்துக்குமே காரணம் நீதான்டா அப்படி சொல்லும்போது, நம்ம ஹீரோ அப்படியே டேய் என்ன நீ விலைக்கு வாங்கல நினைச்சியாடா, என்னை விலைக்கியே வாங்க முடியாதுடா, நான் யாரு தெரியுமா, நான் தான்டா லியோ, ஒழுங்கா என்னோட மோதிரத்தை திருப்ப கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட மோதிரத்தை திருப்ப வாங்கிட்டு இருப்பான். அதே நேரம் இந்த பக்கம் அங்க இருக்கிற மங்குஸ் மண்டையும் நம்ம ஹீரோவும் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ 3, 2, 1 அப்படி சொல்லிட்டு மாறினோடனே அங்க அவனோட அக்கௌண்ட் பேலன்ஸ் 0 ஆயிரும். அந்த கெல்ட்டு பையலோட பேங்க் அக்கௌண்ட் ஒண்ணுமே இருக்காது, ஃபுல்லா 0 பேலன்ஸுக்கு போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், அவனே இந்த சிஸ்டத்துக்கு அடிமையாயிட்டான். அவனும் இப்போ அடுத்து நரகத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கான். நம்ம ஹீரோவை அடிமையாக்கணும்னு நினைச்ச அந்த கழுட்டு பையில இப்ப அடிமையாயிட்டான். அவனை இங்கிருந்து கூட்டு போறது வேற யாரும் இல்ல, அந்த ஏஜென்ட் தான். கழுத்துல கையில எல்லாம் சங்கிலியை போட்டு இழுத்துட்டு போக ரெடியா இருப்பாரு. நம்ம ஹீரோ கிட்ட நீங்க பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, நீங்க இல்லைன்னா இவனை பிடிச்சிருக்கவே முடியாது, இவன் தேவையில்லாத நிறைய வேலை பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது, உடனே நம்ம ஹீரோ இவனை அடிமையாக கொண்டு போறீங்களா, எங்க கொண்டு போறீங்க, நரகம் தானே அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அந்த கழுட்டு பைய இதுக்கு என்ன கொண்டுருங்க, எதுக்கு நரகத்தெல்லாம் கூட்டு போறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த ஏஜென்ட் சொல்லுவாரு, நரகம் அது இன்னொரு டைமென்ஷன்ல சேர்ந்தது, ஆனா அந்த இடத்த கடவுள்களே பார்த்தா மிரண்டு போவாங்க, அங்கதான் இவனை நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்க வித்தா பாத்தீங்களா அந்த மங்குஸ் மண்டையன், அது கேன்சல் ஆனனால அவன் திரும்ப இங்கே வந்துட்டான். அவன் இங்க வந்துட்டு ஐயோ அந்த நரகத்துக்கு நான் ஒரு செகண்ட் தாப்பா போயிட்டு வந்தேன், அது ரொம்ப கொடூரமா இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நம்ம ஓட்டர்ஸ்ட சொல்லிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ நீங்க பண்ணது எல்லாத்தையுமே நான் கவனமா கவனிச்சேன், இவன் நிறைய விஷயம் பண்ணியிருக்கான், இது எல்லாத்துக்குமே அவனுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் லியோ இது எல்லாத்துக்குமே நான் அவனை பழி வாங்குவேன், நீ இப்போ ரொம்ப என்ஜாய் பண்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் பொத்துடா நீ இப்போ அடிமையானாலும் உன்னோட வாய் அடங்கல பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஏஜென்ட் இங்க பாருங்க, இதுதான் காட் ரியாலோமோட காயின்ஸ், இதுதான் அங்குள்ள கரன்சி, உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே, உடனே நம்ம ஹீரோ கிட்ட 100 தான் இருக்கும். ஐயா என்ன 100 ரூபா தான் இருக்கு, இவனை என்ன பண்றது, இவனை நீங்க வித்து இவனுக்கு பதிலாக காசு கொடுக்குறீங்களா என்கிட்ட கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அதுக்கெல்லாம் முடியாதுங்க, இவனை நரகத்துல போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஜென்ட் சொன்னோன்னே, சார் இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம மங்குஸ் மண்டையன் ஓட்டர்ஸோட கழுத்து பிடிச்சி ஐயோ அவர் அங்கே கூட்டு போறாங்களா, அப்படி வேண்டாம் அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம ஹீரோ டே அப்படி கையை தம்ஸ் அப் மாதிரி வச்சு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மங்குஸ் மண்டையில சொன்னோன்னே, அவனுக்கு கையை அந்த கட்டவரில் வச்சு ஏதோ ஒன்று கைரேகை மாதிரி வச்சுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த மங்குஸ் மண்டையன் டே என்னடா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டோன்னே, டே அக்ரிமெண்ட் போட்டாச்சுடா, இதுக்கப்புறம் நீ என்னோட அடிமை தான், அதுவும் ப்ராப்பரா நான் என்னென்ன சொல்றேனோ நீ எல்லாத்தையுமே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கைரேகை வச்சு அக்ரிமெண்ட்டை போட்டு விட்டுருவான். அதை கேட்டவன் டே இதெல்லாம் ரொம்ப தப்புடா, அன்ஃபேரான விஷயம் அப்படி சொல்லும்போது, டேய்
கவலைப்படாதடா, அந்த ஜேடு எம்பர் அவ்வளவுதான், அந்த கல்ட்டு பைய அவன் கதை முடிஞ்சது. இதுக்கப்புறம் அவனோட இடத்துல நீ கூட வரலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த கல்ட்டு பைய அந்த மங்குஸ் மண்டையனை பார்த்து, என்னோட அருமையான அடிமையே, நீ என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கல, இந்த செயின் எல்லாம் அவுத்து விட, என்ன ஃப்ரீ பண்ணி விட அப்படின்னு சொல்லும்போது மங்குஸ் மண்டையன் கையை முறுக்கிட்டு அந்த கல்ட்டு பையன் மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு குத்து விட்டுருவான். ஏய், நான் முன்னாடியே சொன்னேன் என்ன விற்காதுன்னு, நீ என்ன அடமானம் வைக்க ட்ரை பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்திட்டு இருப்பான். அப்போ திடீர்னு அங்கேருந்து போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். ஓப்பன் ஆகிட்டு அங்கே பார்த்தா சிம்மாசனம்லாம் இருக்கும். இதுதான் முக்கியமான சிம்மாசனம், இது ஒரு அடிஷ்னல் சிம்மாசனம், இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதை நீங்கள் போகிற போக்கில் அப்புறம் கண்டுபிடிச்சிக்கோங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, தேங்க்ஸுங்க ஏஜென்ட், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட உருவத்துக்கு பதிலாக அங்கே வேற ஒரு உருவம் வரும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஃபோட்டோவில் காமிச்சிருப்பான் பார்த்தீங்களா, ஒரே ஆஃபர்னேஜில், அதாவது அனாத ஆசிரமத்தில் இருந்தோம் அப்படின்னு, அந்த பொண்ணோட உருவம் வரும். யாருக்கு? இந்த ஏஜென்ட்டுக்கு. அப்படின்னா இந்த ஏஜென்ட்டுக்கு அந்த பொண்ணை முன்னாடி தெரிஞ்சிருக்கா, எப்படின்னு தெரியல. அவரும் சரிங்க உங்களை பார்த்துல ரொம்ப சந்தோஷம், நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா இங்கே மங்குஸ் மண்டையன் சங்கிலி எல்லாத்தையுமே பிடிச்சி அந்த கல்ட்டு போய் மூஞ்சிலே காலை வச்சு மிதிச்சிட்டு இருப்பான். மிதித்துட்டு, டேய் எதுக்காக இந்த சிம்மாசனத்தை நீ அடையணும்னு நினைக்கிற, எதுக்காக லியோவை நீ அடிமையாக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு, என்னை ரொம்ப கோவப்படுத்தாத, இங்கே எல்லாத்துக்குமே ஒரு சிம்மாசனம் இருக்கு, அந்த சிம்மாசனத்துக்கு ஒரு மாஸ்டர் இருப்பாங்க, அதில் கால்ரியாலம்ல தேவையில்லாத நிறைய சிம்மாசனம் இருக்கு, அதில் ஓபிசஸ் கார்டு தான் ஒரு முக்கியமான சிம்மாசனம், அந்த சிம்மாசனம் எங்கே இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே இருக்க ஏஜென்ட் லியோ, அவனை பேச விடாதீங்க, அவன் ரொம்ப பேசிட்டு இருக்கான், இது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு பேச ட்ரை பண்ணும்போது அப்படியே அவன் வாயில் மூஞ்சிலேருந்து அப்படி வெளிச்சம் வந்து அவன் உடம்பு அப்படி வெடிச்சு சதறிட்டு இருக்கும். உண்மையாக சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை தடுத்து நிப்பாட்டுற மாதிரி ஏதோ ஒரு சக்தி வந்து வெடிச்சு சதற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஹீரோ, என்னாச்சு இங்கே, என்ன நடந்ததுன்னு ஒன்றும் புரியலையே, நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கல்ட்டுப்பையில கேட்கும்போது அங்கே கல்ட்டுப்பையோட உடம்பு மட்டும் தான் இருக்கும், அவன் தலை இருக்காது. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு பார்த்தா டிஸ்ட்ராக்ஷன் இனிஷியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் போட்டல் மாதிரி ஏதோ ஒன்று வந்து அங்கே எல்லாத்தையுமே உள்ள எழுத்துட்டு இருக்கும். அது ஒரு பிளாக் ஹோல் மாதிரி எல்லாத்தையுமே எழுத்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த மங்குஸ் மண்டையன், ஐயோ நான் இதுக்கு முன்னாடி இதை பார்த்துருக்கேனே, இது உள்ள இழுக்குது, என்னை காப்பாத்துங்க. ஆனா நம்ம ஹீரோ சும்மா அது உள்ள இழுத்தாலுமே அசால்ட்டா காலை அப்படி ஸ்டடியா ஓடுற பஸ்ல கம்பியை பிடிக்காம நிப்பண்டானாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி அந்த பிளாக் ஹோல் அந்த நரகத்தோட நுழைவாயில் உள்ள இழுத்தாலுமே நம்ம ஹீரோ அசால்ட்டா நின்று இருப்பாரு. அப்படி நின்று இருக்கும் போதே அங்க ஓட்டர்ஸ், ஐயோ காப்பாத்துங்கடா, செங்கோடா புடிங்கோடா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் அந்த போர்ட்டருக்குள்ளேயே போயிடுவான். அங்க நம்ம ஓட்டர்ஸும் போயிடுவான், அந்த மங்குஸ் மண்டையன் போயிடுவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஐய ஓட்டர்ஸை மறந்துட்டானா, போச்சுடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். அங்க இருக்க எல்லாருமே அந்த போர்ட்டல் அப்படி உள்ள எடுத்துட்டு போயிடும். மங்குஸ் மண்டையன் அப்புறம் அந்த செத்து போன கெல்ட்டு பயலோட உடம்பு இது எல்லாமே நரகத்துக்குள்ள அப்படி இழுக்கப்பட்டு அவங்க நரகத்துக்குள்ள போயிருவாங்க. நம்ம ஹீரோ மட்டும் உள்ள போகாம எப்படி எஸ்கேப் ஆயிடுவாரு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துக்கு யூகா, ஜே, அப்புறம் ஓட்டர்ஸோட ஒய்ஃப் இவங்க எல்லாருமே வந்து, ஐயோ என்னாச்சு, எங்க அப்பாவை அது உள்ள இழுத்துக்குச்சா, அவர் நரகத்துக்கு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக் ஆயிட்டு இருப்பானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும், டே நான் அவன் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்டா, கான்டாக்ட் பண்ண முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஏஜென்ட் இருக்காரு பாருங்க, அவரு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதை பார்த்துட்டு யூகாவும் ஜெயவும், ஆமா யார் இவரு அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோவும், ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, அவர் நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாதானப்படுத்திட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஓட்டர்ஸ் மங்குஸ் மண்டை எல்லாருமே அந்த நரகத்துக்குள்ள அப்படியே விழுவாங்க. நம்ம ஓட்டர்ஸ் விழும்போதே ஐயோ என்னடா இடது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து விழுவாரு. விழுந்துட்டு அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அங்க இருக்க மங்குஸ் மண்டையன், இது ரொம்பவே மோசமான இடம், நீ நினைக்கிறத விட கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத இடம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஓட்டர்ஸ் அப்படியே அந்த இடத்த சுத்தி பார்க்கும்போது, இங்க இருக்கிற மேஜிக் பவர் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்தா அங்க வித்தியாசமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி பறந்துட்டு இருக்கும். அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நம்ம ஓட்டர்ஸ், இது என்ன பார்க்க மான்ஸ்டர் மாதிரி இருக்குது, ஆனா கடவுளோட சக்தியோட அதிக சக்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர் ஷாக் ஆவான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த கெல்ட்டு பையன் வித்தான் பாத்தீங்களா, அந்த டைமண்ட்ஸ்ல இருந்து கொண்டு வந்த பேராசை பிடிச்ச கடவுள்கள், அந்த கடவுள்லாம் இங்க இருக்கிற அந்த கெல்ட்டு பையலோட உடம்ப பார்த்துட்டு, ஏய் கெல்ட்டு பையல, அவனை நம்பினதுக்கு எங்களை நல்லா வச்சு செஞ்சு நரகத்துக்கு அனுப்பிச்சிடான்டா, அவனோட உடம்பு கூட நாங்க விட மாட்டோம், அதை பிச்சு எரிய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அந்த உடம்பு பிடுங்கலான்னு பார்க்கும்போது அந்த மங்குஸ் மண்டையன், இல்ல என்னதான் இருந்தாலும் இவரு எனக்கு கடவுளா இருந்தவர், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பு தூக்கிட்டு அவன் அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருப்பான் மங்குஸ் மண்டையன். அங்க பார்த்துட்டு ஓட்டர்ஸும், டே என்னடா ஓடிட்டு இருக்க, ஓடணுமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மங்குஸ் மண்டையன், வேற என்ன பண்றது, மாட்டிட்டு சாகவா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான். அதை பார்த்து ஓட்டர்ஸும் சரி ஓடி தொலைவான்னு சொல்லிட்டு இங்க மங்குஸ் மண்டையன் கூட நம்ம ஓட்டர்ஸ் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான். அப்படி ஓடிக்கிட்டே போகும்போது பார்த்தா டக்குன்னு அங்கே பாதை இருக்காது. நம்ம ஓட்டர்ஸ் மங்குஸ் மண்டையன்கிட்ட, டேய் உன்னை நம்பி தான்டா ஓடி வந்தேன், என்னடா பாதையை காணோம் அப்படின்னு சொல்லும்போது, நான் எனக்கு என்னையா தெரியும், நானும் உன் கூட தானையா வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் அப்படி பாதாளத்துக்குள்ள கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. அதை அந்த பேராசை பிடிச்ச அந்த கடவுள்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு, ஏய் அவனுங்க இந்த நரகத்தோட ஆத்துக்குள்ள விழுந்துட்டு இருக்கானுங்கடா, அதுக்குள்ள போனவன் எவனும் உயிரோட திரும்ப வந்துட்டா சரித்திரமே இல்லை, அவங்களோட கதை முடிய போகுது, நம்ம அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நரகத்தோட ஆத்துக்குள்ள ரெண்டு பேரும் விழுந்துட்டு இருப்பாங்க. அப்படி விழுந்துட்டு இருக்கும்போது நம்ம ஓட்டர்ஸ், அவ்வளவுதான் என் கதை முடிய போதா, இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபு, ஜே, அப்புறம் யூகா இவங்களெல்லாம் பார்க்க முடியாதா
அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு லியோ, இவங்க எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ண போறேன். என் கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டர்ஸ் கவலையா யோசிச்சுட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தா அவன் முடிய பிடிச்சி யாரோ இழுப்பாங்க. அதுல பயங்கரமான நம்ம ஹீரோவோட ஓபிசஸ் காட் கடவுள் பவர் கிடைக்கும். அந்த கடவுள் பவர் அப்படியே நம்ம ஓட்டர்ஸோட தலைமுடியை பிடிச்சி அப்படியே ஒரு ஒளி மாதிரி மேல அப்படி நம்ம ஓட்டர்ஸ் அந்த ஒளி உருவத்தை பார்த்துட்டு, டேய் லியோ ஒரு வழியா நான் கண்டுபிடிச்சு காப்பாத்திடா அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒளி உருவம் அப்படி வேற மாதிரி சேஞ்ச் ஆகி ஒரு பொண்ணோட உருவத்துக்கு மாறும். அது நான் லியோ கிடையாது, நான் வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளி உருவம் இப்போ உண்மையான ஒரு பொண்ணோட உருவத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ போட்டோல காட்டினா பாத்தீங்களா, அந்த பொண்ணு தாங்க இந்த பொண்ணு. என்னோட பேரு யான் வு அப்படி சொன்னோன்னே அதை பார்த்துட்டு இங்க நம்ம ஓட்டர்ஸ்க்கு என்னது யான் வுவா அப்படின்னா நீங்க தானே லியோ கூட அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறமா நம்ம ஓட்டர்ஸும் எப்படி எங்களை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டோன்னே, உங்களை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூப் மாதிரி எடுப்பாங்க. அந்த ரூபிக் கியூப் எடுத்ததுக்கு அப்புறம் அதுல பார்த்தா ஓபிசஸ் கடவுளோட அந்த சிம்மாசனம். இது அப்படியே நம்ம ஓட்டர்ஸ் பார்த்தோன்னா இது அங்க நம்ம லியோவோட சிம்மாசனம் மாதிரி அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அப்பதான் நம்ம ஓட்டர்ஸுக்கு ஞாபகம் வரும், ஆமா நீங்க என்ன மட்டும் வெளியே கொண்டு வந்தீங்களே, அங்க உள்ள உள்தானே அந்த மங்குஸ் மண்டையை அவனையே அங்க நீங்க வெளியே கொண்டு வரல அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டுட்டு அங்க இருக்க யான்வும், ஓ அவன் மனுஷனா, அவனை பார்க்க மான்ஸ்டர் மாதிரி இருந்தானே அதனால தான் காப்பாத்தல அப்படின்னு சொல்லும்போது, உடனே அதை கேட்டு ஓட்டர்ஸும், ஆமா அவன் நல்லவனும் கிடையாது, காப்பாத்துற அளவுக்கு ஒருத்தனும் கிடையாது அப்படி சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு, சரி இப்போ இந்த சிம்மாசனத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்களே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, உடனே அங்க இருக்க அந்த யான் வு, நீங்க இந்த சிம்மாசனத்திலிருந்து உடனே நீங்க உண்மையான உங்களோட உலகத்துக்கு போகணும், அங்க போய் இந்த சிம்மாசனத்தை லியோ கிட்ட நீங்க ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, ஆனா அந்த சிம்மாசனத்தை உட்காரணும்னா அந்த ஒபிசஸ் கடவுளை ரொம்ப நம்புறவங்கள தானே இருக்கணும், நான் எத்தனை பர்சன்டேஜ் நம்புறேனே தெரியலையே, எனக்கு எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் கேட்டோன்னே, அதுக்கு அங்க யான் வு சொல்லுவாங்க, நீங்க ஓபிசஸ் கடவுள் அதாவது லியோவை நீங்க 500% நம்பிக்கை வச்சிருக்கீங்க, இது உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படி சொன்னோன்னே, அதை கேட்டு ஓட்டர்ஸ் என்னடா இது எனக்கு வந்து அசிங்கம், நான் லியோவை 500% நம்புறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பான். அப்புறமா அந்த சிம்மாசனத்தை உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இப்போ நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க இங்கிருந்து உடனே கிளம்பணும், வேற ஒன்றும் இல்லை, இது மேஜிக்கல் ஃபோர்ஸ் இல்லை, உங்களோட நம்பிக்கை மூலமாவே நீங்க ஆட்டோமேட்டிக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அங்க பயங்கரமான வெளிச்சம் வந்து அங்க மேல சிம்மாசனத்துக்கு மேல அடிச்சு தெரிச்சிட்டு இருக்கும். அப்படி அந்த மேல இருந்து வெளிச்சம் வந்துட்டு இருக்கும்போது, அப்ப நம்ம இங்க ஓட்டர்ஸ் அங்க அந்த யுவான்வோவை பார்த்துட்டு, ஏங்க நான் போறேன் நீங்க வரலையாங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லைங்க என்னால வர முடியாது, நான் இங்கே தான் இருக்கணும் அப்படி சொல்லும்போது நம்ம ஓட்டர்ஸ் பார்ப்போம். அப்பதான் தெரியும் யான்வு கழுத்து கையில எல்லாம் சங்கிலி மாட்டி இவங்க ஒரு அடிமையாங்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு இங்க நம்ம ஓட்டர்ஸுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம முடிச்சுட்டு இருப்பான். அப்ப கவுண்டர் ஆரம்பிக்கும், 10 9 8ன்னு சொல்லிட்டு கவுண்டர் வந்துட்டு இருக்கும்போது, என்ன பண்றது, நான் லியோவோட முக்கியமான ஒரு ஃப்ரெண்டை இங்க இருந்து விட்டுட்டு போறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டர்ஸுக்கு ஒண்ணுமே புரியாது. மனசுல ஒரே குழப்பமா இருக்கும் நம்ம ஓட்டர்ஸுக்கு. அப்ப ஓட்டர்ஸ் செம கடுப்பாய் அந்த யான்வை பார்த்துட்டு, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா, உனக்கு லியோவை திரும்ப பார்க்கணும் ஆசை இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அது கேட்டு யான்வு, இல்ல நீ அவனை பத்திரமா பாத்துக்கோ அப்படி சொல்லி சிரிச்சுட்டே சொல்லுவா. அதை கேட்டு இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிருவான் நம்ம ஓட்டர்ஸ். ஏ பைத்தியக்காரி என்னடி பேசிட்டு இருக்க, என்னோட குடும்பத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே அவங்கள அந்த பிரச்சனையை விட்டுட்டு வர மாட்டோம், என்னாலுமே அவங்களை காப்பாத்துவோம், அப்படி இருக்கும்போது லியோவும் என்னோட குடும்பம் தான், அப்படின்னா அவனுக்கு நீ ஃப்ரெண்டுனா நீ என்னோட குடும்பம் தான், உன்னை நான் விட்டுட்டு போக மாட்டேன் என் கூட வா அப்படி சொன்னாலுமே அவ அப்படி தயங்கிட்டே நின்றுட்டு இருப்பா. அப்ப கவுண்டர் 9 8 7 6 5 அப்படி சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்து கடுப்பாய் ஓட்டர்ஸ், அடைச்சி கவுண்டனை நிப்பாட்டு அப்படி சொல்லிட்டு கோவமா கத்துனோடனே கவுண்டர் உடனே நின்றுவோம். அப்படி நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஓட்டர்ஸ், ஒழுங்கா நீ வா யோசிக்காத அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அதை கேட்ட அந்த ஐயானுவும், ஆமா நான் இதுக்கப்புறம் யோசிச்சு என்ன ஆக போகுது, நானும் உன் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்மாசனத்துல ஓடி வந்து தாவி அந்த சிம்மாசனத்தை பிடிச்சிக்குவா. அப்படி பிடிச்சோடனே அந்த சிம்மாசனம் அப்படியே மேல பறந்து போயிட்டு இருக்கும். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அதை பார்த்துட்டு அந்த பேராசை பிடிச்ச அந்த கடவுள் எல்லாம், ஏய் அவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்காங்கடா, இது நம்மளுக்கு கரெக்டான டைமிங், அதை பிடிச்சி அப்படியே நம்ம வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பிளான் பண்ணிட்டு இருப்பானுங்க. இப்படி அவங்க மேல போய்கிட்டே இருக்கும்போது கீழே பார்த்தா அந்த யார் மங்குஸ் மண்டே அந்த தண்ணிக்குள்ள மாட்டியிருப்பான்ல அந்த நரகத்தோட ஆறுக்குள்ள, அவனுக்குள்ள இருக்கும்போது அங்க இருக்கிற மான்ஸ்டர் வந்து, உனக்கு சக்தி வேணும்ல, உனக்கு நான் சக்தியை கொடுக்கவா அப்படி சொல்லிட்டு அந்த மங்குஸ் மண்டைங்கிட்ட ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்து பேசிட்டு இருக்கும். அப்படியே இவங்க அந்த சிம்மாசனத்துல மேல பறந்து போயிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த ஏஜென்ட்டும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸை அப்படி கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸ்கிரீன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிளிச் ஆகி, டேய் எங்க இருக்கியாடா, தெரியுதாடா, கேக்குதாடா அப்படி சொல்லிட்டு பேசணுன்னே, அதை கேட்டு நம்ம ஓட்டர்ஸும், டே வந்துட்டு இருக்கேன்டா நானு அப்படி சொல்லிட்டு இருப்பானா. உடனே நம்ம ஹீரோவும், கனெக்ஷன் கிடைச்சிருச்சு, ஓட்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்க ஏஜென்ட்டும் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது இங்க கீழே இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே அங்க இருக்க அந்த சிம்மாசனத்தை பிடிக்கிறதுக்கு ஓடி வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு, ஐயோ இதுங்க என்ன இந்த சிம்மாசனத்தை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸும் அங்க ஐயானுவும் அப்படி பதறிட்டு இருப்பாங்க. அப்படி பதறிட்டு இருக்கும்போது அந்த ரிவருக்குள்ள இருந்து பயங்கரமான ஒரு வெளிச்சம் வரும். அதுக்குள்ள இருந்து மான்ஸ்டர் எல்லாம் பயங்கரமா வரும். பார்த்தா பிரம்மாண்டமான பெரிய சைஸ்ல ஒரு மான்ஸ்டர் வரும். இதை பார்த்துட்டு அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க அந்த ஏஜென்ட்டும், என்ன நடக்குதுங்க, அது என்ன மான்ஸ்டர் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுக்கு அந்த ஏஜென்ட், அது வேற ஒண்ணும் இல்ல,
அவன் தான் மங்குஸ் மண்டையன் அப்படின்னு சொன்னோன்னே அது கேட்டு நம்ம ஹீரோவும் என்னது அவன் தான் மங்குஸ் மண்டையனா, என்ன நடக்குது இங்கே, அவனுக்கு எப்படி இந்த சக்தி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த நரகத்தோட ஆடுக்குள்ள இருந்தவன் சுத்தமா மொத்தமா ஒரு மான்ஸ்டராகவே மாறிடுவான். சும்மா பிரம்மாண்டமா வந்து நின்று அந்த சிம்மாசனத்தை தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஓட்டர்ஸ் அப்படி இயானுவும் அச்சச்சோ இது போக போக பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அப்படியே அந்த சேர் மேலே போய்கிட்டே இருக்கும்போது அதோட மிட் ஃப்ளோர், அந்த நரகத்தோட மிட் ஃப்ளோர், இவங்க டவுன் ஃப்ளோர் வந்து அப்படி மேலே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மிட் ஃப்ளோர்ல கொரிலா மான்ஸ்டரும் கொம்போச்ச மான்ஸ்டரும் பேசிட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் தப்பிச்சு போறான் போல இருக்குடா அப்படி சொல்லும்போது அந்த கொரிலா மான்ஸ்டரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா அப்படி சொல்லும்போது சேர் அப்படி மேலே போயிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு ஆமாண்டா தப்பிச்சு தாட்டா போறாடுங்க எப்படியாச்சும் மேலே தவிருக்கடா அப்படி சொல்லிட்டு அதுக்கு மேலே தவிட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க. அப்படி அது மேலே போயிட்டே இருக்கும்போது அங்கே நம்ம மங்குஸ் மண்டே ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டரா மாறினா பாருங்க. அவன் எப்படியும் விடக்கூடாது, இதை பிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த மிகப்பெரிய கையை வச்சு அந்த சிம்மாசனத்தை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். வெளியே போகாதீங்க அப்படி சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருப்பான். அப்படி அவங்க போயிட்டே இருக்கும்போது அந்த பேராசை பிடிச்ச கடவுள்கள் எல்லாம் வந்திருப்பாங்க அந்த சிம்மாசனத்துக்கிட்ட வந்த உடனே. அப்ப நம்ம இயானுவோ அந்த பேராசை பிடிச்ச கடவுள்கிட்ட எல்லாம் நான் சொல்றது கவனமா கேளுங்க, சேர் கொஞ்சம் மெதுவா போயிட்டு இருக்கு, ஏன்னா நிறைய மான்ஸ்டர் கீழே தொத்திட்டு இருக்காங்க, இப்படியே போயிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அவங்க தொத்திட்டு இருக்கிறது பதிலா இந்த சேரை கொஞ்சம் புஷ் பண்ணாங்க அப்படின்னா இது இந்த சேர் வேகமா வெளியே போயிடும், நீங்க வெளியே போறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே ஃப்ரீடம் ஆகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அங்க இந்த பேராசை கடவுளும் ஆமா நீ சொல்றது கரெக்டு தான் அப்படின்னா நான் கண்டிப்பா உதவி பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே கீழே அங்க சேரு கீழே தொத்திட்டு இருந்த அந்த மான்ஸ்டர்ஸும் நாங்களும் உதவி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரை வேகமா மேல் நோக்கி தள்ளிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம யான்வோ கீழே இருக்க அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்க இங்க தப்பிச்சு போக போறோம், யாரெல்லாம் வரீங்களோ வந்து இந்த சேரை தள்ளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை பார்த்துட்டு அங்க இருக்க மற்ற மான்ஸ்டர்ஸ் எல்லாமே தப்பிச்சு போறாங்களாடா வாங்கடா நம்மளும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரை வேகமா பிடிச்சி தள்ளிட்டு இருப்பாங்க. அதே நேரம் நம்ம வேகமா ஓட்டர்ஸும் யூனோவும் அப்படி மேல போயிட்டே இருக்கும்போது கீழே இருக்க அந்த மங்குஸ் மண்டே மான்ஸ்டர் கடுப்பாயி உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நெருப்பு பவர் வச்சு அட்டாக் பண்ண பார்ப்பான். அப்ப ஓட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இப்படியே போயிட்டு இருந்தா வேலைக்காகுது, நம்ம டாப் ஃப்ளோர் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்த்தா அது மூடி இருக்கும். உடனே நம்ம ஓட்டர்ஸ் நான் இப்ப என்னோட பவர் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த நெருப்பு பவரை யூஸ் பண்ணி வில் நம்ப வச்சு மேல மூடி இருக்க அந்த டாப் ஃப்ளோரை பார்த்து விடுவான் பாருங்க. அதுல அந்த டாப் ஃப்ளோர் மூடி இருந்தது வெடிச்சு சதறும். அப்படியே மேல பறப்பான் பாருங்க நம்ம ஓட்டர்ஸ். பறந்துகிட்டே அங்க பார்க்கும்போது அங்க பார்த்தா விண்வெளியில நிறைய கிரகம் மாதிரி இருக்கும். அதை பார்த்து ஓட்டர்ஸ் இதுதான் பிரபஞ்சங்கள் சந்திக்கிற இடமா, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு அப்படி சொல்லி சிரிச்சுட்டு ஹைட்டா போனவன் அப்படி கீழே விழ பார்ப்பான். ஐயோ விழ போறேன் மண்டை உடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸ் கத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா நம்ம ஸ்மைல் இருப்பான். அவன் பெரிய சைஸ்ல ஏதோ பஞ்சு மத்த மாதிரி சைஸ்ல மாறிடுவான். அங்க வந்து நம்ம ஓட்டர்ஸ் பொந்துன்னு விழுந்துருவான். விழுந்துட்டு அவன் எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நம்ம யூன்வும் ஸ்மைல் மேல வந்து விழுவா. விழுந்துட்டு ஓட்டர்ஸ் நீ சொன்ன மாதிரியே நம்ம தப்பிச்சிட்டோம், இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோன்னு சொல்ல போது அங்க நம்ம ஹீரோ வந்து நிப்பாங்க. வேற யாரு நம்ம லியோ தான். அங்க நம்ம லியோ வந்து நின்றுட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஓட்டர்ஸை பார்த்து தப்பிச்சுட்டு வெளியே வந்துட்டு போலடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த பக்கம் நம்ம இயான்வுவை பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு அப்படி பேரதிர்ச்சி ஆயிரும். இயான்வு நீயா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. இயான்வும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே அசையாம நின்றுவா. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. இது வரைக்கும் தான் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ண மற்ற எபிசோட்லாம் எப்படி வந்ததோ அதே மாதிரி இந்த எபிசோடு வரும். இதுக்கப்புறம் நம்ம அனிமே ஃப்ரீக் சேனல்ல புது மாங்கா ஸ்டோரி வரப்போகுது. அது வேற ஒன்றும் இல்லை, டாம் ரைடர் கிங். இது சோலோ லெவலிங் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு சோலோ லெவலிங் பிடிக்கும்னா கண்டிப்பா அதை பார்க்கலாம். ஜூலை மாசம் இதை அனிமையா கொண்டு வர போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டோரியை ஃபுல்லா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அனிமையில பாதி கட் பண்ணி தான் போடுவாங்க. நம்ம மாங்கால உள்ள ஃபுல் ஸ்டோரி எடுத்து போடலாம். நீங்க மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு அனிமே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களோட லவ் சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். உங்க லவ் சப்போர்ட் இருந்தால் தான் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருக்க முடியும். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க.